Semantic Search Similarity System. RAG-ஓட one of the most important fundamental concept இதுதான். Let's say இப்போ நீங்களும் இன்னொருத்தரும் ஒரு மெடிக்கல் ஷாப் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டோலோ 650 கொடுங்கன்னு கேக்குறீங்க. இன்னொருத்தர் give me something for my headache அப்படின்னு கேக்குறாரு. அங்க ஒரு பேசிக் ப்ராடக்ட் பில்லிங் அப்ளிகேஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோலோ 650 அது ஈஸியா கண்டுபிடிச்சிடும். பட் something for my headache அப்படின்னு போட்டா அந்த சிஸ்டமுக்கு நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்ற ஒரு க்ளூ கூட இருக்காது. இங்க தான் சிமான்டிக் சர்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வருது. நார்மல் சர்ச் வேர்ட்ஸ் தான் மேட்ச் பண்ணும். பட் சிமான்டிக் சர்ச் மீனிங் match பண்ணும். And that one difference is the entire engine running behind every RAG system. Right now இங்க மார்க்கெட்ல நிறைய பேர் RAG கத்துக்கிட்டு வெக்டார் டேட்டாபேசஸ் அண்ட் லாங் செயினுக்கு ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ணிடுறாங்க. ரெஸ்யூமேல டிராஃபி மாதிரி எனக்கு RAG தெரியும், லாங் செயின் தெரியும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட போயிட்டு டூ டிஃபரண்ட் சென்டென்சஸ்க்கு ஒரே மீனிங் இருந்தா சிஸ்டம் அதை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலுமே வராது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த சிமான்டிக் சர்ச் சிமிலாரிட்டி சிஸ்டம் பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் கத்துக்க போறோம். பட் தியரியா இல்லாம நாங்க இங்க PROITBRIDGE லேர்னர்ஸ்க்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறோமோ அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபண்டமெண்டல்ஸ் ப்ராஜெக்ட்ஸை அப்படியே நம்ம யூடியூப் சேனல்ல லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டையும் பிரசன்ட் பண்ண போறோம். கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் தட் PROITBRIDGE ஃபாலோஸ் ஸ்டில் டேட் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு 5 minutes எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த செஷனுக்குள்ளே நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் PROITBRIDGE யாரெல்லாம் இந்த யூடியூப் செஷன்ஸ்லாம் பார்த்து PROITBRIDGE வந்து படிக்கணும்னு அப்படி விருப்பப்படுறீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ப்ராஜெக்ட் லெட் ட்ரைனிங் அப்படின்ற இந்த ஒரு ட்ரைனிங் பேட்டர்னை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ட்ரைனிங் மெத்தடாலஜியும் ஒவ்வொரு ட்ரைனிங் கரிக்குலமும் வந்து வி ஹவ் டிவைசிங் இட். பிகாஸ் எந்த இடத்துல நீட் இருக்குன்னே தெரியாம சும்மா தியரியை மட்டும் நம்ம படிச்சுட்டு சும்மா கோடியை மட்டும் படிச்சுட்டு போகும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பர்டிகுலர் சேனல்லேயே நிறைய யூடியூப் செஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு 13 hours கோர்ஸ் அண்ட் 10 hours கோர்ஸ் இந்த மாதிரி 4 hours கோர்ஸ் நிறைய இடத்துல நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னும் எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணி இது கத்துக்கிறது எல்லாமே சிம்பிளிஃபைடாக சொல்லி கொடுத்தா எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கும் நம்ம சிம்பிளாக கற்றுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ எவிடன்சஸ் வி ஆர் ஷேரிங். பிகாஸ் ஒரு சில செஷன்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணுறப்பாங்க. இது நம்மளுடைய ஏஜென்டிக் AI ப்ரோக்ராம். ஓகே, இந்த ஏஜென்டிக் AI GenAI ப்ரோக்ராம் படிக்க வரவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சாதான் இந்த செஷனுக்குள்ள வரும்போது பிகாஸ் வி ஹேவ் அ ட்ரீம் டு பில்ட் த டாப் நம்பர் 1 AI இன்ஜினியர்ஸ், AI entrepreneurs, AI consultants பில்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாக we will never allow anybody to get into this agentic AI GenAI program. பட் இதை காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் LLMs இது வந்து தியரி. ஓகே, இந்த தியரி படிச்சு முடிச்சுட்டு இமீடியட்டாக நம்ம வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாப்டர்ஸுமே நம்ம வந்து உள்ள கரெக்டாக வந்து டிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. பட் we are devising it so that உங்களுக்கு எந்த நம்ம டெஸ்டர் டொமைன்லேருந்து வரீங்க, சாஃப்ட்வேர் டொமைன்லேருந்து படிக்கிறீங்க, வேறு எந்த டொமைன்லேருந்து நீங்கள் படித்தாலுமே உங்களுக்குண்டான ஃபீல்டில் எப்படி AI எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக படித்து முடிக்கும் போது உங்கள் எல்லாத்துக்குமே கையில் கிடைச்சிடும். ஸோ இந்த ஏஜென்டிக் AI GenAI படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த RAG இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோர் NLP ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் பேஸ்டாக கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக இதெல்லாம் எப்படி பிஹைண்ட் த சீன்ஸில் நடக்குது அப்படின்ற ப்ராப்பர் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தலையை தெரியும், தளபதியை தெரியும், ரைட்? பட் பிஹைண்ட் த சீன்ஸில் வரக்கூடிய வீடியோ தான் அவர் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் தான் அவங்கள இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகியிருக்கு. ரஜினிகாந்த் சார் முதற்கொண்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடக்குது அப்படின்ற RAG பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடக்குது, ஏஜென்டிக் AI பிஹைண்ட் த சீன்ஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இந்த கோர் NLP அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இந்த சாப்டர் 2 தியரி நான் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சிமான்டிக் சர்ச் சிஸ்டம் அப்படின்ற இந்த இடத்துல ப்ராஜெக்ட் 5 தான் கம்ப்ளீட்டாக நம்ம PROITBRIDGE லேர்னர்ஸ்க்கு என்ன கொடுப்போமோ அதே மெட்டீரியலை உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில். ஓகே, ஸோ அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் தெரியும், தெரியல, இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரீரெக்விசிட் இருந்தால் தான் அணுக முடியுமா அப்படின்றது எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம தமிழில் வந்து கற்றுக்கணும், எப்படி இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஃபீல்டில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு எண்ட் டு எண்டாக பாருங்கள், புரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் சில பேருக்கு பாதி வரைக்கும் தான் புரியுது, பாதிக்கு மேலே புரியலன்னா என்ன பண்ணணும், ஒரு சில தாட்ஸில் வரும், அதில் வந்த என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் எதுக்காக எடுத்துகிட்டு வரேன்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து டாப் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால தான் இன்னுமே PROITBRIDGEனால கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மந்த்துக்கு 5 பிளேஸ்மெண்ட்ஸுக்கு மேலே 5 பேருக்கு மேலே we are able to successfully get them into the industry. அதுதான் பாயிண்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் நீட் பேஸ்டாக இருக்கணும், ப்ராஜெக்ட் பேஸ்டாக இருந்து அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா த கான்ஃபிடன்ஸ் வாட் யூ வில் ஹேவ் இன்சைட் யூ அது வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும். நீங்களும் நாளைக்கு போய் 4 பேருக்கு பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். சில பேர் நான் வேலை கிடைக்கல, லே ஆஃப் அப்படின்ற மாதிரி சில பேர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் கூட்டத்தில்
போய் சேரணுமா, இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கற்றுக்க வேண்டிய விதத்தில் கற்றுக்கிட்டு நீங்கள் 4 பேர் அவங்களோட லைஃப்பை இம்பாக்ட் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் குரோ ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு எளிதாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட், கோர்ஸ் லேர்னிங் அப்ரோச்சில் எதுனா போட்டிருக்கேன். உள்ள PROITBRIDGE 40% தியரியாக இருக்கும், 60% ப்ராக்டிக்கலாக இருக்கும். அந்த ப்ராக்டிக்கலை தான் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்டர்வியூக்கும் நீங்கள் நிறைய இடத்துல ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு டெப்த்தான தியரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன். உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை சிம்பிளிஃபையாக டீச் பண்ணுறது தான் நம்மளுடைய பேட்டர்ன், நம்மளுடைய கோல். அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருக்கும். சிம்பிளான கான்செப்டை காம்ப்ளெக்ஸாக ஆக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை சிம்பிளிஃபைடாக டெலிவர் பண்ணணும் அப்படின்றது தான் எப்பயுமே எங்கள் கோலை மைண்டில் இருக்கும். ஓகே, காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை சிம்பிளிஃபைடாக சொல்லிக் கொடுத்தா யார் வேணா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் ஒவ்வொரு டீச்சிங் பேட்டர்னுமே we will be keeping in our mind. ஸோ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க. செகண்ட் பாயிண்ட், why many are opting this PROITBRIDGE அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நிறைய மக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கண்ணில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாயிண்ட் எடுத்து போகிறேன். வாங்க. நம்ம PROITBRIDGE ரிவ்யூஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இதில் ரீசெண்டாக வந்த ரிவ்யூஸ்லாம் வந்து நான் எடுத்து பார்க்குறேன். நியூ அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக 100% ப்ளீஸ் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 80% மேலே ப்ளீஸ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கலாம் போகிறேன் பாருங்கள். ஐ எம் கரண்ட்லி டேக்கிங் a course with PROITBRIDGE and my experience has been good. The course is well organized, practical and easy to follow. Working professional அவங்க, the instructors have been supportive. Super, இது ஒன்று. Great experience, clearly explained in Tamil. The sessions well organized, happy. As someone transitioning into data analytics, I wanted to learning platform focused on practical skills rather just theory. Joining PROITBRIDGE in Marpar. One thing I value most PROITBRIDGE is hands-on approach. Okay, Priya is consistent. அவங்க தான் நம்மளுடைய மென்டார் இவருக்கு. And thanks to Priya, Stephen, John, Shruti and the entire உள்ளர வந்து அது மாதிரி சூப்பரான ஒரு டீம் உங்களுக்காக we are ready to help you. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து ஒரு பயப்படுற மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. we all are here to help you out in case if you really wanted to make your career through AI and move into this IT to get into the highest salary possible. Okay, right. So if you're looking for a structured learning with practical project, dedicated mentor guidance, இதெல்லாமே உண்மை. ஓகே, இதெல்லாம் இப்போ போட்டிருக்கிறது. அடுத்து வினோத், a day before feel comfortable to learn in AI போட்டிருக்காரு. அடுத்து வந்து compare to other course platform provided incredibly easy போட்டிருக்காரு. great. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். already feeling much more confident in my coding skills and I'm looking forward to rest of the course. great. இந்த மாதிரி நிறைய பேர். I'm spending nearly 2 years preparing for competitive examinations. I decided to get back into the IT industry while browsing YouTube. Okay, I came across John Sir's videos. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் புதுசாக வந்திருக்கோம் அந்த மாதிரி தான். His way of explaining concepts so simple, engaging that I enrolled into PROITBRIDGE premium plan வந்திருக்காரு. I would especially like to thank my mentor Priya. Super. John's sessions on Python, statistics, machine learning were excellent. His explanation super. எல்லாத்தையுமே என்டையர் டீம். See, it's not all about me. நான் மட்டும் இங்கே கிடையாது. எனக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம் யார் அப்படின்றது உங்களுக்கு நான் கண்ணில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் செஷன் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பல ரிவ்யூஸ் ரீசெண்டாக வந்துருக்கூடிய ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். நிறைய பேர் அவங்களுடைய ஜேர்னி எல்லாமே முழு மனசாக அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷீபா அவங்கலாம் நான் லாஸ்ட் செஷன் கூட பார்த்தேன். I went through a lot of heartbreak in my career because I had no proper guidance, kept failing, lack of clarity. இது ரொம்ப இந்த பாயிண்ட்ல வந்து நான் வந்து எதை பார்த்தேன் அப்படின்னா, இப்போ as I'm writing this, I'm literally in tears because for the first time in long time I finally feel like I found the right path in my career. ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸாக உள்ளே போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் சிஸ்டமோ as a கம்பெனியை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கீங்கன்றதுனால அதே பார்வையில் நீங்கள் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு எடுத்துக்கோங்களேன். அதே பார்வையில் நீங்கள் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தா உங்களோட ஒரு இம்மெச்சூர் மைண்ட் செட் நீங்கள் யாருமே கிடையாது. கரெக்டாக எல்லாருமே நல்ல பொண்ணுங்க தான். பட் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டீங்க. அதே பார்வையில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பெரிய முட்டாள் இங்கே யாருமே கிடையாது. ஸோ அதனால இதுவும் அதே மாதிரி தான். ஸோ யூ நீட் டு கீப் ட்ரைங். அண்ட் ஒரு இடத்துல நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மேக் ஷூர் உங்களாலையும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் இன்னொருத்தவங்களை பார்த்து என்வி பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றது கட்டத்தை நோக்கி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு கூட இருக்கிறவங்க அடுத்தவங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அதே சுச்சுவேஷனில் தான் எவ்வளோ வருஷமானாலும் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் நெகட்டிவிட்டியை தாண்டி பாசிட்டிவிட்டியை நோக்கி போங்க. பாசிட்டிவாக விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ண பாருங்கள். அதுக்குண்டான மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் PROITBRIDGE ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ வை PROITBRIDGE many are choosing, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு யூனிக்னஸ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டில் நம்பர் 1 தமிழ் லேர்னிங் பிளாட்ஃபார்மாக மோர் ஸ்ட்ரக்சர்ட் மோர் ப்ரொஃபஷனலிசமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக we have built this PROITBRIDGE team. அதுக்கேற்ற மாதிரி we are ready to support you. Okay, and today's session எந்த மாதிரியான ப்ராஜெக்டாக இருக்க போகுது அப்படின்ற அந்த கிளாரிட்டியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ப்ராஜெக்ட் செஷன் போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து RAG அண்ட் ஏஜென்டிக் AI பற்றி பார்க்க போகிறது கிடையாது. பிகாஸ் RAG அண்ட் ஏஜென்டிக் AI பற்றி ஆல்ரெடி நம்ம செஷன்ஸில் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். பட் இந்த RAGக்கும் ஏஜென்டிக் AIக்கும்
பேஸாக இருக்கக்கூடிய சிமாண்டிக் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை ஃப்ரம் த ஸ்க்ராச் பில்டு பண்ணி நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பேப்பர் எடுத்து அது டீகோட் பண்ணி அதில் வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே லைன் பை லைனாக பிரேக் டவுன் பண்ணி இப்படி தான் உள்ளே சொல்லிக் கொடுப்போம். எல்லாமே எல்எம்எஸ்ல இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டீச்சிங் வந்து எல்எம்எஸ்ல வில் அப்லோட் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அது யார் எப்போ வந்து வந்தாலும் அவங்களுக்குண்டான கம்ப்ளீட் பேட்டர்ன் முன்னாடியே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஃபாஸ்ட்டாக போய் படிச்சுக்கலாம், இல்லை ஸ்லோவாக தான் போனாலும் ஸ்லோவாக படிச்சுக்கலாம். இது ஒரு செஷன் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு டெமோவை கூட எடுத்துக்கோங்க, எப்படி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம், உங்களுக்குலாம் புரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் பிகினர்ஸ்க்கு மேபி ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்ரெடி கொஞ்சம் பைத்தன்லாம் தெரியும், என்எல்பியில் பேசிக்லாம் தெரியுன்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். பட் இன்கேஸ் அப்படி ஸ்டக் ஆகிருக்கிறவங்க பார்த்து பயப்பட வேண்டாம், புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளிஃபைடாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதான்றது பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்டக்காக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேசிக்கை ஸ்ட்ரக்சராக நீங்கள் படிக்கல, ஸ்ட்ரக்சராக படிச்சா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் வந்துடும். ஸோ இந்த சிமாண்டிக் சர்ச் சிமிலாரிட்டி சிஸ்டம்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கோர் என்எல்பி ப்ரோக்ராமில் சாப்டர் 2ல் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? இந்த பேசிக்கில் முடிச்சுட்டு இந்த இடத்துல சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம் அப்படின்ற இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பில்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் இன் திஸ் பர்டிகுலர் யூடியூப் சேனல். அதை தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாமே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், the team behind the scenes. இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு கொலாபரேட்டிவ் ஜோனில் ஒர்க் பண்ணி we have delivered. ஸோ யார் இந்த ப்ராஜெக்டை வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து போகிறேன். ZeproX.ai அப்படின்ற இன்னொரு கம்பெனி, we have another company. நான் கிளிக் பண்ணுற அபோட்டஸில் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டீம் பிஹைண்ட் த சீன்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுமே ஐ எம் த ஒன் ஹூஸ் லீடிங் தட். அண்ட் நாசர் அப்படின்ற ஒரு சிடிஓ இருக்காரு. அண்ட் ஃப்ராக்ஷன் இவருக்கு வந்து ஒரு 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல நான் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இவங்க எல்லாமே எனக்கு டெக்னிக்கல் சைட்லேருந்து பேக்ரவுண்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு டீம் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர், கெரியர் கேப்ஸ்லேருந்து இருக்கிறவங்க, நான் இட்லேருந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே we are giving the opportunity. ஸோ அப்படி இந்த டீம்லேருந்து ஒன் பர்சன் ஹூஸ் திஸ் ஜெகதீஸ்வரி இங்கே இருக்கிறாங்களா. ஸோ இவங்க தான் இந்த செஷனை, இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறாங்க. நானும் சரி இவங்களும் சரி, இவங்க எல்லாமே நான் ஐடிலேருந்து ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட், கோடிங் எனக்கு சுத்தமாக வராது, ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ட்ரான்ஸிஷனே பண்ண முடியாது. அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுங்கள். ஒன் பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, நாட் பாசிபிள், இம்பாசிபிளுக்கும் சேலஞ்சிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. புரியுதா? I'm not saying that making a career transition is impossible, but I'm saying that it is challenging. ஈஸியாலாம் இங்கே யாருமே பண்ணுறது கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டுகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த யூடியூப் வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் என்னை பற்றி நெகட்டிவாக போட்டிருக்கிறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க, பாசிட்டிவாக போடுறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. நான் யாரை பார்ப்பேன்னா என்னுடைய சர்வீசஸ், நான் பேசக்கூடியது ஒரு 80% ஆஃப் பீப்புள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். மீதி 20% நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய கமெண்ட்ஸ் அவங்களுடைய இதில் மைண்டுக்குள்ளே போகாது. அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க, நான் மன்னிச்சிருவேன், அது மைண்ட்லேயே போய் டிஸ்டர்ப் பண்ணாது. பட் 80% ஆஃப் மக்களுக்கு நம்மளுடைய சர்வீசஸ், நான் பேசுறதுலாம் அவங்களுக்கு புரியுது, புரிஞ்சிக்க முடியுது, அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறாங்கனால என் கண்ணுக்கு அவங்க மட்டும் தான் தெரியவாங்க. அதனால் அவங்களுக்கு we keep adding more services. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். புரியுதா? ஸோ அதான் சொல்ல வந்தேன், இந்த டீம் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் எனக்கு பின்னாடி இருக்காங்க. அதுலேருந்து ஒரு இன்ஜினியர், ZeproX ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு தான் இந்த செஷன் நான் வந்து டீல் பண்ணியிருக்கேன். அவங்க உள்ளர நிறைய பேத்துக்கு நீங்கள் இன்கேஸ் படிக்கணும் வந்தீங்கன்னா அவங்களுமே நிறைய பேருக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 15-20 பேத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரிக்குள்ள புஷ் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கைடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமை தான் யூ ஆர் கோயிங் டு ஆக்சஸ் இட். பாயிண்ட் வந்து புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செஷன். இந்த செஷன் முடியும் போது ஒரு சில மைண்ட் செட் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். அந்த மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்றத நானே ஒரு ப்ரோஆக்டிவாக கெஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை காமிச்சிட்டு அடுத்து நம்ம ப்ராஜெக்டில் போடலாம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க, இப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னது ஐ ஆல்சோ வாண்டட் டு லேர்ன் திஸ் இன் ஸ்ட்ரக்சர் வே. எனக்கு இந்த கோர்ஸ் படிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, புரியுது, பட் இது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக நானும் தமிழில் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு தாட் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷன், ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour மெசேஜ் வந்து பேசி வச்சுருக்கேன் டீம்கிட்ட. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களோ, படிக்கணும், ஸ்ட்ரக்சராக படிக்கணும்னா என்னுடைய மெசேஜ் நானே ஒரு 1 hour ரெக்கார்ட் பண்ணி டீம்கிட்ட கொடுத்து, அந்த ஒரு டைம் இருக்கும், ஓகே, எந்தெந்த டைம் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ண, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தெரிஞ்சு வந்துடும். என்னுடைய நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷனில் அந்த மெசேஜை வந்து டீம் வில் பி பிளேயிங் தட். அது நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர், என்ன ப்ரைஸிங் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ப்ரைஸிங் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். டு நாட் நீட் டு வரி மச் அபவுட் இட். இவர் யூடியூப்பில் பேசுகிறார், ரொம்ப பயங்கரமாக சார்ஜ் பண்ண, இப்போதைக்கு நாங்கள் அவ்வளோ சார்ஜே பண்ணலை. மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லெஸ் சார்ஜ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இண்டக்ஷனில் வந்து யூ வில் கெட் டு நோ. டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை படிக்கணும்னா நீங்கள் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம். என்னுடைய மெசேஜ் ஃபார் 1 hour அதில் வந்து இருக்கும், எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரில் வந்து வி வில் பி டேக்கிங் இட். அண்ட் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சுன்னா
செஷனை மட்டுமே தான் we will onboard only that particular learners in and we will be able to help you out for the structured learning. புரியுதா? ஸோ அதனால இந்த ஃபீலிங் வந்ததுன்னா கவலை வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, இண்டக்ஷன் நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷன் லிங்க் இருக்கும், ஏஐ கோச்சிங் அப்படின்ற மாதிரி. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ZPROX சொல்லிட்டு இன்னொரு லிங்க் இருக்கும், அது எங்களுடைய இன்னொரு கம்பெனி, B2B கம்பெனி, B2 பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணி நிறைய பேருக்கு நாங்கள் கிளைண்ட் எடுத்து அந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ஐடி ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, எங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்கள்ட்ட சர்வ் பண்ணுறது, அந்த மாதிரியான கம்பெனி அது. ஆனால் ZPROX அப்படின்றதுல நீங்கள் என்ரோல் பண்ண வேண்டாம். PROITBRIDGE இருக்கிறதுல ஏஐ கோச்சிங்கில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் அட்வான்டேஜே இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிச்சிருக்கக்கூடிய எல்லா ஏஐ இன்ஜினியர்ஸுமே யூ கேன் ஆக்சஸ் டிரெக்ட்லி. ஜெகதீஸ்வரி நீங்கள் டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மொத்த டீமே நீங்கள் வந்து டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. வீக்லி ஒன்ஸ் கிடையாது, மண்டே டு ஃப்ரைடே, ஆல் 5 days பெர் வீக் யூ கேன் ஆக்சஸ் இட். இது எது வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா 3 months 4 months, 3 months 4 months கிடையாது, until your dream is achieved. இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. why we wanted to give this service, அந்த மாதிரி தான் நம்ம டீமை நான் வந்து என்னோட விஷன் அப்படி தான் இருந்துச்சு. we wanted to build this team so that தமிழ்நாடு will act as the number 1 AI talent factory-ஆ இருக்கணும். தமிழ்நாடுலேருந்து நிறைய AI talents ப்ராப்பராக போகணும் வெளியில். கண்டிப்பாக இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கரெக்டான டீம் இல்லை அப்படின்றது தான் மைண்டில் வச்சுட்டு ஐ எம் பில்டிங் திஸ் டீம். என்னோட விஷனை கேரி பண்ணுறதுக்காக, சப்போர்ட் பண்ணுறதுக்காக we have a beautiful team behind the scenes to ready to help you out. ஸோ அதனால் உங்களாலே முடியும். அதனால தான் நான் லாஸ்ட் டேக்அவே பாயிண்ட் ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து செஷனுக்குள்ளே போகிறேன். பட் அகெயின் சில பேருக்கு ஒன்று டவுட் இருக்கும், நான் வந்து உண்மையாகவே பிளேஸ் ஆயிடுவேனா ஆக மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். நான் இப்போ காமிச்ச இந்த ஜெகதீஸ்வரி என்னோட டீம் எல்லாமே சேர்ந்து இந்த ஜூலை மந்தில் இந்த வீடியோ வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இந்த மந்தில் என்னென்ன மாதிரியான ஹெல்ப்லாம் யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டையும் சொல்லிவிட்டு நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். பரிமல்ராஜ் அப்படின்றவங்களுக்கு 3 years ஆஃப் கெரியர் கேப் இருக்கு. முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பிடிஏவாக இருந்திருக்காரு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டாக இருந்திருக்காரு. அவர் இப்போ 7.8 LPAக்கு ஒரு கம்பெனியில் டேட்டா சயின்டிஸ்டாக அவருடைய கெரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. கெரியர் கேப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. சில பேருக்கு வந்து உடஞ்சிருப்பீங்க, எனக்கு கெரியர் கேப் ஆயிடுச்சு, ஏஐ படிக்கணும், உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். உங்களுக்கு தேவை ரைட் கைடன்ஸ். ஷில்பா சுமன் அப்படின்றவங்க. ரெண்டாவது இவங்க வந்து நம்ம ஜெகதீஸ்வரி இந்த செஷன் டீச் பண்ணுறவங்களுடைய லேர்னர் சிவபாலன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஃப்ரெஷர். ஓகே, 5 LPAக்கு ஃபஸ்ட்டு ஜாப்லேயே போயிருக்காரு இன்ஜினியர். மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெஷருக்கே வேலை கிடைக்கல அப்படின்னு. என்னுடைய கோல் என்னன்னா, எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனில் நீங்கள் போய் உட்காரணும், இன்கேஸ் ஏ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 years 5 yearsக்குள்ள எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனில் போய் நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை காமிக்க போகிறேன். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் வந்து நிறைய இடத்துல காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 5 years ப்ளஸ் ரிமோட் ஜாபில் அப் டு 1.2 CR வரைக்கும் எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்காங்க. எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்ஸ்னு ஜஸ்ட் வாட்னு சர்ஃபேஸ் லெவலில் தெரிஞ்சுக்கிறவங்க இல்லை, ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிறவங்க. இந்த LLMக்கு பின்னாடியில் என்னென்ன நடந்திருக்கு, ரேக்ஸுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, நம்மளுடைய ஓன் ரேக் எப்படி பில்ட் பண்ணுறது, நம்மளுடைய ஓன் LLM எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நீடு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இந்த ரேக் ஏஜென்ட்டுக்கு சர்ஃபேஸ் லெவலில் கற்றுக்காமல் அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் நாலேஜ் வந்து கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை we are going to release you in this particular platform. புரியுதா? நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 5 years or 10 years down the line இந்த மாதிரியான salary பேக்கேஜுக்கு நீங்கள் போகணும். அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். அதுக்கு உள்ளே வரதுக்கு இட்ஸ் சேலஞ்சிங் பட் நாட் இம்பாசிபிள். ஓகே, நீங்கள் அடுத்து இந்த ப்ராஜெக்ட் செஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் லூஸ் ஹோப். உங்களாலே பண்ண முடியும். உங்களுக்கு தேவை கரெக்டான இடத்துல, அதாவது யுவர் ஹார்ட் ஒர்க் இன் த ராங் டைரக்ஷன் டேக்ஸ் யூ நோவர். கரெக்டாக தப்பான இடத்துல போய் வேலை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது. கரெக்டான இடத்துல எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் ரிசல்ட்டுக்கு போக முடியும். அதான் போட்டிருக்கேன். யுவர் ஹார்ட் ஒர்க் வித் த ரைட் ப்ரொஃபஷனல் கோச்சிங் சிஸ்டம் கெட்ஸ் யூ டு யுவர் ட்ரீம் ஆஃப் பீயிங். என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது கரெக்டான ஒரு கோச்சிங் சிஸ்டமோட லைக் மைண்டட் பீப்புளோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை வந்து உங்களோட ட்ரீமுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்குண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இன்கேஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த செஷன் இருக்கட்டும். இந்த ஒரு மைண்ட் செட்டோட இந்த சாப்டரை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ யூ டோன்ட் நீட் டு பி அஃப்ரைட். இன்கேஸ் பார்த்துட்டு இருக்கிற நடுவில் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான நெக்ஸ்ட் செஷனுக்குண்டான இண்டக்ஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இண்டக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு தென் யூ கேன் enroll into our program and start learning this AI from the scratch based on your background. ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரோட் மேப் வந்து உள்ள நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். டெஃபினெட்லி இந்த நெக்ஸ்ட் 4 to 6 months டவுன் த லைன் உங்களோட கெரியரை ஏஐக்குள்ளே உட்கார வைக்க முடியும். உங்களோட கெரியரை ஏஐ மூலிமா அப்ஸ்கில் பண்ண முடியும். உங்களுடைய ஜாபை IGP மூலியமாவோ ஒரு கெரியரை லீடர்ஷிப் லெவலுக்கும் உங்களாலையும் பண்ண முடியும். அதுக்கு தேவை ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ரோட் மேப் ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். அதனால் என்னுடைய மெசேஜ் ஃபார் யூ, இன்சைட் PROITBRIDGE சிஸ்டம் ஃப்ரம் டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். ப்ரைஸிங்கும் மாறிட்டே இருக்கும். ஓகே ரைட். ஸோ நவ் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே என்னோட மெசேஜ் கேட்டீங்க. இந்த ப்ராஜெக்டில் என்னோட செஷனுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன்.
All right, welcome you all to this chapter 2. இந்த chapter 2ல நம்ம இந்த ப்ராஜெக்ட் 5 அதாவது சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம் வந்து நம்ம less than 2 ஹவர்ஸ்ல ஜீப்ரோஎக்ஸ்னுடைய ஏ இன்ஜினியர் இவங்க தான் ஜெகதீஸ்வரி. நிறைய பேர் நம்ம ஜெகதீஸ்வரியோட மென்டீஸாக இருப்பீங்க, இவங்க கூட நிறைய பேர் பேசியிருப்பீங்க. ஸோ அவங்களே எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உட்கார வச்சாச்சு. ஸோ இவங்க நிறைய கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செஷன்லையும் ஏதாச்சும் ஒரு புது எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்மளுடைய பிளான். ஸோ புதுசாக ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஜெகதீஸ்வரியை உங்களுக்கு இந்த செஷனில் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எதனால் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்டெக்ட் வந்து எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஷனுக்குள்ள வந்து போயிடலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட ஒரு பிரெயினையும் ஸ்டெஃபினோட பிரெயினையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு நாசா சென்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே கான்செப்ட் தான் படிச்சுட்டு வருவாங்க. பட் ஒவ்வொருத்தருடைய திங்கிங் பேட்டர்ன், அவங்க யோசிக்கிற விதம் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஜீப்ரோஎக்ஸ்லையும் சரி, நம்ம PROITBRIDGEலையும் சரி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸையும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுடைய திங்கிங் பேட்டர்னில் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, எப்படி இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ரிவீல் ஆக போகுது. ஓகே, ஸோ தியரிட்டிக்கல் செஷன் எல்லாமே நான் வந்து எடுத்துருவேன். பட் ப்ராக்டிக்கல் செஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விதத்தில் புது புது ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட் செஷனுமே உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செஷனுமே less than 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி உங்களுக்கு அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரை கொடுக்கறது தான் இதனுடைய கோல். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் less than 2 ஹவர்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்க்கு கீழே கொஷின் பேப்பர் இருக்கும். ஓகே, பிகாஸ் இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் வந்து இதுக்கு டீப் லேர்னிங்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த எப்படிப்பட்ட ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரை ப்ராப்பராக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணுறது தான் நம்மளுடைய கோல். இவங்க கையில் இப்போ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மவுஸ் இது இருக்குது, கீபோர்டு இருக்குது, அதுக்கப்புறமா மவுஸ் இருக்குது, இது 2 தான் இருக்குது, அண்ட் அவங்களோட பிரெயின் இருக்குது. அப்புறம் ஒரு சில டூல்ஸ்லாம் வச்சு இந்த கொஷின் பேப்பருடைய சொல்யூஷனை அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய கொஷின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எந்த இடத்துல இருக்கும் சாப்டர் வைஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கோர் NLP ப்ரோக்ராம் இதில் சாப்டர் 2 ஆல்ரெடி நீங்கள் வந்து தியரியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ப்ராப்பராக அதை படிச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் சிமிலாரிட்டி என்ஜின் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டெஃபின் முடிச்சிருக்காரு. இப்போ அடுத்த கான்செப்ட் நம்மளுக்கு வந்து இந்த சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம். இந்த சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம் எங்கே அப்ளை ஆகுது, சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம்னா என்ன மொதோ அது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஜெகதீஸ்வரி வந்து பேச போகிறாங்க. நான் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டண்ட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து பேசும்போது எங்களோட கம்பெனிக்குள்ளே ஒரு AI ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சில டீமை வந்து லீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு சில பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்னன்றது உங்களோட நீங்கள் டாக்குமெண்ட் கொடுப்பீங்க, அதை நான் வந்து எடுத்து ரிவ்யூ பண்ண போகிறேன், இல்லை நான் ஜெகதீஸ்வரி அவங்களும் எடுத்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே, எந்த இடத்துல AI வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் வந்து யோசிப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜெகதீஸ்வரிக்கு அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு இருக்குது கையில். இப்போ இவங்க அதை எப்படி வந்து எடுத்து சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றது சால்வ் பண்ணுவாங்க. நானும் நிறைய கொஷின்ஸ் இவங்கள்ட்ட கேட்க போகிறேன். அஸ் அ கன்சல்டண்ட்டாக இருந்து நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டு, ஸோ இந்த மாதிரியான எப்படி இவங்க ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க, அவர் என்னோட ஐடியாஸ் வந்து ஏதாச்சும் உள்ள தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஐ வில் பி ஆல்சோ புட்டிங் மை ஐடியா. இவங்களே சூப்பராக எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க, அது ஒரு விஷயம். பட் ஸ்டில் என்னோட ஐடியாஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வேணும் அப்படின்னா அதையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம் வந்து இப்போ இதெல்லாம் எங்கே அப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் ஜெகதீஷ் வந்து பேசுவாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட், அதாவது இந்த சாப்டர் 2 ப்ராஜெக்ட் 5லேருந்து எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய கோர்ஸ்க்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷனில் சாப்டர் 2ல் சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம் நம்ம ஜெகதீஸ்வரி உங்களுக்காக கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச் இருந்து சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ பி ரெடி. பட் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் கொஷின் பேப்பர். ஓகே, டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் நெக்ஸோரா AI. இந்த கம்பெனிலேருந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து we are going to solve. NLP இன்ஜினியராக உங்களுக்கு ப்ராடக்ட் இன்ஜினியரிங் டீமில் கோராக இருக்கக்கூடியவங்க இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு CXS லெவல்ஸ்லேருந்து வரீங்க, ஒரு டீம் லீடிங் AI கேட்டகரியில் வந்து இருந்து இந்த செஷன் வந்து பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறதை பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ணலை அப்படின்னாலும் ஜஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறோம், எப்படி எங்களோட திங்கிங் பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு AI கன்சல்டண்ட்டாக, ஒரு AI ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நீங்கள் வந்து அடுத்த ஒரு கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் பாருங்கள். யாரில் டெவலப்பிங் ஜோனில் இருக்கீங்க, கெரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இந்த ப்ராஜெக்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் எடுங்க, ஒரு 15 to 20 minutes நீங்கள் இதெல்லாம் கான்டெக்ட் என்ன போட்டிருக்காங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸ் வைங்க, இப்படி தான் சொல்யூஷன் போகும் அப்படின்றது. அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ஜெகதீஸ்வரி சொல்லக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதர் தேன் தட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது அப்படியே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பிகாஸ் ஃபஸ்ட் நீங்கள் திங்க் பண்ண பிரெயினுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes இந்த கொஷின் பேப்பர் எடுத்து படித்து பார்த்து ஒரு நோட் புக்கில் எடுத்து என்னென்ன கேட்குறாங்கன்றதை ப்ராப்பராக எழுதுங்க. அதுக்கப்புறமா இந்த டைரக்ட் சொல்யூஷன் கூட நீங்கள் வரலாம். புரியுதா? ரைட். ஸோ நவ் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, இந்த கொஷின் பேப்பர் சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம்னா என்ன, இவங்க என்ன இந்த கொஷின் நெக்ஸோரா AI அப்படின்ற கம்பெனி என்ன கேட்டிருக்காங்க, இவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்ற கம்ப்ளீட் ஸ்டெப்ஸும் இப்போ ஜெகதீஷ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நானும் இங்கிருந்து பார்க்க போகிறேன். பிகாஸ் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணல, ஜெகதீஸ்வர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் உட்காந்து பார்க்க போகிறேன். கேள்வி எல்லாம் இருந்துச்சுன்னா கேட்க போகிறேன். ஓகே,
சரி வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ஃப்ரம் நெக்ஸோரா AI செமாண்டிக் சர்ச் சிஸ்டம் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது சிமாண்டிக் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டமோட டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிமாண்டிக் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் படிச்ச உடனே நம்மளே ஒரு அசம்ஷன்ஸ்க்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டை படிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்டை படிக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். ஓகே, இது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த டாக்குமெண்ட் எல்லாருமே நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்திருக்கணும். ஆல்ரெடி ஒரு 15 minutes இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ இவங்க எப்படி படிக்கிறாங்க, லைன் பை லைனாக படிக்கணும். ஓகே, எப்படி படிக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நானும் இந்த டாக்குமெண்ட் வந்து பார்க்கல, ஸோ அதனால் நானும் உங்க கூட சேர்ந்து பார்க்க போகிறேன். இன்கேஸ் பார்க்காதவங்க இதை எப்படி படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். படிச்சுட்டு வந்துருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒர்க்லேருந்து எப்படி நான் பண்ணியிருக்கக்கூடிய ரிசர்ச் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது செல்ஃப் மேட்ச் வந்து பண்ணிக்கலாம், செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜெயிச்சு போகலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் இஷ்யூட் பை நெக்ஸோரா AI. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் யாருக்காக பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸோரா AI அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ரோல் என்ன அப்படின்னா NLP இன்ஜினியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கான்டெக்ஸ்ட் படிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட கான்டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா திஸ் அசஸ்மெண்ட் இஸ் ஃபார் NLP இன்ஜினியர் ரோல் அட் நெக்ஸோரா AI. த டீம் பில்ட்ஸ் த சிஸ்டம் தட் சர்ச் அண்ட் ரிட்ரைவ் த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த மீனிங். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து அட்டென்ஷன் பே பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க, த சிஸ்டம் தட் சர்ச் அண்ட் ரிட்ரைவ் த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா த டாஸ்க் பிலோ இஸ் டு சிமிலர் டு த ஒர்க் த டீம் டஸ். அதாவது ஒரு டீம் எப்படி ஒர்க் பண்ணுமோ அப்படி ஒரு ஒர்க்கை தான் வந்து ஒரு சிஸ்டம் பண்ண போகுது அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் டு செக் ஹவு வெல் அ கேண்டிடேட் கேன் டிசைன் அண்ட் build and explain the working solution. Good. ஸோ இப்போ கான்டெக்ஸ்ட் வந்து புரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம். நம்ம கொடுக்குற ஒரு யூசர் குவரி, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு அது வந்து சர்ச் பண்ணி நமக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஆன்சரை கொடுக்கணும். அதாவது அப்படியே நம்ம ஒரு டீம் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான ஆன்சர்ஸை வந்து செக் பண்ணி நமக்கு வந்து எந்த ஆன்சர் வேணுமோ அது வந்து எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மள ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம். இது ரியல் டைமாக ஏதாச்சும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எஸ், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் பேங்கிங் டொமைன் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் ஒரு பேங்கிங் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க. யூஸ்வலாக ஒரு பேங்க்னும் போது நமக்கு நிறைய குவரிஸ் இருக்கும் இல்லையா, யூசர் கிட்ட இருந்து நிறைய குவரிஸ் வரும். ஸோ நான் வந்து சர்ச் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணுறேன் என்னோட சிஸ்டமில். ஸோ அந்த சர்ச் வந்து எதுக்காக அப்படின்னா யூசருக்கு என்ன குவரி இருந்தாலுமே அவங்க அதில் போயிட்டு செக் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் சே ஒரு யூசர் வராங்க, ஹவு கேன் ஐ ரீசெட் மை பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. போட மாட்டாங்களா அவங்க வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி தான் கிளிக் பண்ணுவாங்க, ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னா. ஓகே, அந்த மாதிரி ட்ராப் டவுன் ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ஓகே உங்களோட கொஸ்டினுக்கு நான் வர ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஸோ ரீசெட் பாஸ்வேர்டுக்கு நம்மளோட இன்டர்னலாக பேங்கிங் பீப்புள்ஸ் வந்து நிறைய செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ என்னோட ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்றத என்னோட சிஸ்டம் பார்க்கணும். ஓகே, ரீசெட் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, என்னோட 2 யூனிக் வேர்ட் இருக்கு. அந்த 2 வேர்டையும் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை போய் செக் பண்ணணும்னு சொல்லிடுறதா என்னோட சிஸ்டம். ஆனால் என்னோட சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா ஓகே ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்கு, ரீசெட் பாஸ்வேர்ட் டாக்குமெண்ட்ல எங்கெல்லாம் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து எனக்கு யூசர் கிட்ட கொடுக்கக்கூடாது. ரீசெட் பாஸ்வேர்டுன்ற மீனிங்கை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரீசெட் பாஸ்வேர்ட் எதுக்கு கேட்பாங்க, மேபி யூசர் வந்து அவங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டு இருப்பாங்க. ஸோ he wants to or she wants to reset the password. ஸோ என்னோட டாக்குமெண்ட்ல மேபி how to retrieve the credentials. ஸோ 2 கான்டெக்ஸ்டும் சேம் தான் சொல்லலாம். retrieve credentials or forget password, update password, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, புரிஞ்சுச்சு. இப்போ இந்த வேர்டுக்கு பக்கத்துல கூடிய எல்லா சிமிலர் வேர்ட்ஸா இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் அந்த கீவேர்ட் ரீசென்ட் மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல கூடிய எல்லா அப்டேட் பாஸ்வேர்ட், ரிட்ரைவ் பாஸ்வேர்ட் இதெல்லாமே எடுத்து கொடுக்கணும். லைக் நம்ம டீம்கிட்ட சொன்னாலும் அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண போறோம். இது IDFC பேங்க்ல இருக்கு, HDFC பேங்க்ல இருக்கு, எல்லா பேங்கிங் அப்ளிகேஷன்ல இந்த சர்ச் சிஸ்டம்ன்றது இருக்கு. சூப்பர் எக்ஸாம்பிள். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண போறோம். ஸோ என்னோட சிஸ்டம் வந்து அந்த யூசர் குவரியோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னோட டாக்குமெண்ட் ஆன்சர்ஸை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கணும். ஸோ யூசர் குவரின்னு சொல்றது நான் போய் அந்த சர்ச் பண்ற ஒரு கொஸ்டின் தான். ஸோ சர்ச்ன்றதே நம்மளோட குவரிஸை கொடுத்து சர்ச் பண்றது தானே. ஸோ அதுதான். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக படிங்க. டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அ சிஸ்டம் தட் டேக்ஸ் த யூசர் குவரி அண்ட் ரிட்டர்ன்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் மோஸ்ட் ரிலவென்ட் டு இட். ஹைலைட் பண்றீங்க எங்க இருக்கு? ஓகே, டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அ சிஸ்டம் தட் டேக்ஸ் அ யூசர் குவரி அண்ட் ரிட்டர்ன்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் மோஸ்ட் ரிலவென்ட் டு இட்.
that match should be based on the meaning, not exact keyword matching. சொன்னதுதான் ரைட். ஸோ அந்த கீவேர்டை மட்டும் எடுத்துட்டு வராம மீனிங்கை புரிஞ்சு relevant டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சிருச்சு. Right. Next, objective. So objective பாத்தீங்க அப்படின்னா, given a user query and set of text documents, the system shall return the documents that are closest to the query in the meaning. The results shall be ranked with the most relevant document first. The comparison shall use vector representation of the text rather than the exact இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம முன்னாடி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறது தான். ஸோ அந்த query போட்டிருக்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 டாக்குமெண்ட் இருந்தாலும் 10 டாக்குமெண்ட் எடுத்து வந்து காமிச்சிடலாம். Yes. இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எனக்கு மைண்டுக்கு வருது. கூகுளில் போய் நம்ம வந்து பெஸ்ட் டேட்டா இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் சர்ச் பண்ணுவாங்க ரைட். ஸோ அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் பேஜ் 1ல ரேங்க் ஆயிருக்கும், பேஜ் 2ல ரேங்க் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஆசம், புரிஞ்சிருச்சு. சேம் நீங்க சொன்ன சேம் தான். 10 டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஆனா அந்த 10 டாக்குமெண்ட் எப்படி எடுத்துட்டு வரணும்னா ரேங்கிங் பேஸ்ல ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி டு லோவஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ என்னோட டாக்குமெண்ட் அந்த பேஸ்ல தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இங்க வெக்டார் ரெப்ரசன்டேஷன் போட்டுருக்கிற அந்த டாக்குமெண்ட் அப்படியே வெக்டார் ரெப்ரசன்ட் மாறிடும். எஸ், அது நம்ம டீடைலா நம்ம ப்ராஜெக்ட்ல பார்க்க போறோம் அந்த வெக்டார் ரெப்ரசன்டேஷன். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னா அவங்க வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங், text representation, unseen words, and similarity and ranking, baseline comparison, generalization, number of results. So இதில் இருக்கிற ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்காக இருக்கட்டும், டெக்ஸ்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அன்சீன் வேர்ட்ஸ், ஸோ இங்கே தான் யூ ஷுட் பே அட்டென்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். யூசர் வந்து query கொடுக்குறாங்க. ஸோ அது போயிட்டு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. பட் எல்லா யூசர்ஸும் வந்து ப்ராப்பரான யூசர் query கொடுக்க மாட்டாங்க ஜான். ஸோ இஃப் யூ ரிமெம்பர், சில பீப்புள்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணலாம். டைப் பண்ணுறது, லெட்ஸ் சே பேங்க்ன்றதுக்கு பேங்கிங்னு கொடுக்கலாம், லோன்ன்றதுக்கு லோனிங், லோனர், என்ன வேணா கொடுக்கலாம் யூசர். ஸோ இங்க அன்சீன் வேர்ட்ஸையும் ஃபைன் பண்ணணும். நம்ம சிஸ்டம் வந்து எக்ஸாக்டா யூசர் query எடுத்துட்டு போயிட்டு லெட்ஸ் சே இந்த வேர்டை வந்து நான் ட்ரைனிங்ல பார்க்கவே இல்லையே, எனக்கு தெரியாது, நோ ரிசல்ட்ஸ் ஃபார்ம், அந்த மாதிரி கொடுக்க கூடாது. ஸோ என்னோட சிஸ்டம் வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்கணும். எந்த query வந்தாலுமே அதுக்கு பேக் எண்ட்ல வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஃபெச் பண்ணி கொடுக்கணும். இப்போ அன்சீன் வேர்ட்ஸையும் வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமாக தான் நம்ம பில்ட் பண்ணணும். அதுக்கு ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். அது வந்து ப்ராஜெக்ட்ல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அந்த அல்காரிதம் உள்ள ஒர்க் பண்ண போகுது. இந்த क्वेश्चन பேப்பர்ல கொடுத்துட்டாங்க போல, பட் இவ்வளவு டீடைலா क्वेश्चन பேப்பர் இருக்குமா? சில டைம் இருக்காது. பட் இது நம்ம இங்க தான் நம்ம திங்க் பண்ணணும். ஒரு சிஸ்டமை நம்ம பில்ட் பண்ண போறோம், யூசர் query கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஒரே வேர்ட் யூசர் query அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். பட் யூசர் query எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் இங்க இந்த அன்சீன் வேர்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே நீங்க அதை ஆட் ஆன் பண்ணி அந்த நீங்க ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணும்போது இதோட ஜஸ்டிஃபிகேஷனை நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் ஹவு தட் ஏ இன்ஜினியர் NLP இன்ஜினியர் ஷுட் திங்க், ரைட்? எங்க வந்து நம்ம வந்து நம்மளோட ஐடியாலஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அதுதான் நம்ம லெட்ஸ் சே நீங்க ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் வந்து கிளைண்ட் ஓகே மேபி இந்த யூசர் இப்படிப்பட்ட queries-லாம் கொடுத்தா நாங்க என்ன பண்றதுன்றது நம்ம திரும்ப உட்காந்து ரீவொர்க் பண்றதுக்கு சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது நம்ம ப்ராப்பரா சிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு NLP கான்செப்ட்ஸ் வந்து நீங்க கிளியரா இருக்கணும். ஓகே, ஸோ சிமிலாரிட்டி அண்ட் ரேங்கிங், ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட் வந்து நம்மளோட யூசர் query அண்ட் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அவங்களே டெக்ஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்னா a ranked list of the most relevant documents with the closest match first. ஆல்ரெடி நான் பேசிட்டோம். ஸோ அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி relevant documents காமிச்சாங்க. ஸோ இது எல்லாமே எவாலுவேஷன் கிரைட்டீரியா. இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜரில் சப்மிட் பண்ணணும், எப்படி இருக்கணும், உங்களோட கோட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சப்மிஷன் ரெக்யர்மெண்ட்ஸ். நீங்கள் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கணும் அந்த ஃபோல்டருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே இருக்கான்னு ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம்லைன். எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் கிளைண்ட் வந்து ஒரு டைம்லைன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு NLP இன்ஜினியர் ரோல், ஒரு இன்டர்வியூ டாஸ்க்னும் போது அவங்க வந்து ஒரு 72 hours கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 72 hours-குள்ள நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா ரெக்யர்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். லாஸ்ட்டாக நோட் டு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அது ஸோ நோட் டு கேண்டிடேட் நான் படிக்கிறேன். யூ மே யூஸ் எனி பப்ளிக் டெக்ஸ்ட் டேட்டா செட் அண்ட் எனி காமன் பைத்தன் லைப்ரரிஸ், எக்ஸாம்பிள் scikit-learn, GenSim, word2vec, as long as you list them in your explanation. If anything is unclear, please ask before you start. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா செட், சில பேர் வந்து டேட்டா செட் கொடுப்பாங்க, சில பேர் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் டேட்டா செட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, பப்ளிக் டேட்டா செட் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட சிஸ்டமோட POC எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோன்றதை அவங்க பார்க்கணும். ஸோ டேட்டா செட் நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சில கிளைண்ட் வந்து அவங்களே டேட்டா செட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன பைத்தன் லைப்ரரிஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு. அவங்க எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. scikit-learn, GenSim, word2vec, இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து அவங்க டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால்
ஓகே. ஸோ இது நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ சில கம்பெனிஸ் அவங்களோட டேட்டா செட்டை சாம்பிளாக கொடுக்கலாம். சில பேர் நீங்களே போய் டேட்டா செட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ டேட்டா செட் கொடுத்தா தான் பண்ணுவேன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய ஜென்ரேட்டிவ் AI டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே எப்படிப்பட்ட டேட்டா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ எப்படி டேட்டா செட்டை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இருக்கு? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இங்கே டேட்டா செட் இவங்க கொடுக்கல. நான் டேட்டா செட்டை AI யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சாம்பிள் டேட்டா செட். நான் இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ப்ராப்பராக பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு சாம்பிள் டேட்டா செட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா செட்டையும் நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ டேட்டா செட் காமிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து இந்த டாக்குமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம், ரைட்? இப்போ கிளியராக நம்மளுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிச்சு வாட் எக்ஸாக்ட்லி த எண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆல் அபவுட். இந்த கம்பெனிக்கு நம்மளுக்கு வந்து அந்த சர்ச் சிமிலாரிட்டி சிஸ்டமை வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு பில்ட் பண்ணி ஒரு POC சப்மிட் பண்ணணும். 72 hours டைம் கொடுத்துருக்காங்க. டேட்டா செட் அவங்க கொடுக்கல. அந்த டேட்டா செட் நம்மளே போய் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பிகாஸ் திஸ் கம்பெனி இஸ் மோர் செக்யூர் அபவுட் தேர் ஓன் டேட்டா செட் டு கிவ் இட் டு தி பப்ளிக். அதனால இப்போ நம்ம ஒரு POC எடுத்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெட்ரிக்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது காம்படிஷன் போகும். நம்மளமா நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து இவாலுவேஷன் பண்ணி தான் நம்மளோட சொல்யூஷன் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, ரிசல்ட்ஸில் எவ்வளோ எப்படி இருக்குது, இவாலுவேஷன் மெட்ரிக்ஸில் எப்படி பண்ணுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்குது, இப்படி பல மெட்ரிக்ஸை கம்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மெட்ரிக்ஸ் அதையும் வச்சு தான் யூ வில் பி மூவிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கம்பெனிஸ்குள்ளே நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அந்த கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் அணுகும் போது 9 ஸ்டெப்ஸ் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருச்சு. என்னோட என்ன பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருச்சு, எங்கே அப்ளை பண்ண போகிறோம், ரியல் டைம் எங்கே இருக்குன்றத புரிஞ்சிச்சு. இப்போ அந்த சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டேட்டா செட் வேணும். இப்போ நம்ம உங்களை எல்லாத்துக்குமே இப்போ டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்து போகிறோம். பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா செட் தான் நான் டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டேட்டா செட். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, யூ கேன் யூஸ் எனி சாம்பிள் டெக்ஸ்ட் டேட்டா செட் ஆல்சோ அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் சில AI டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து நான் வந்து ஒரு டேட்டா செட்டை ஜென்ரேட் பண்ணேன். நான் இந்த டேட்டா செட் எப்படி நான் என்ன மைண்டில் வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த டேட்டா செட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் பிகாஸ் வந்து என்னோட சிஸ்டம் நான் சீக்கிரமாக பில்ட் பண்ணிடணுன்றதுக்காக வந்து நான் சும்மா ஒரு 10K ரோஸோ இல்லை வந்து ஜஸ்ட் 1000 ரோஸோ அப்படி எனக்கு போக விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டேட்டா செட்டை கொஞ்சம் ப்ராடராக எடுப்போம். ஓகே, ஸோ அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், என்னோட மாடல்லாம் ட்ரெயின் பண்ண எந்த அளவுக்கு டைம் எடுக்குது, ஆக்சுவலாகவே நம்மளோட சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டேட்டா செட்டாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளோட ரியல் டைம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி 50K 10K டேட்டா செட்லாம் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரோஸ் இல்லையா? ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அதில் கொஞ்சமாச்சும் கவர் பண்ணுன்றதுக்காக ஒரு 50K ரோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 50,000 ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த 50,000 ரெக்கார்ட்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டாக்குமெண்ட் ஐடி, கேட்டகரி, டைட்டில், கான்டென்ட் அண்ட் கீவேர்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேட்டகரியில் மட்டும் நான் எடுக்கல இந்த டேட்டா செட்டை. அத்தன்டிகேஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய 7 to 8 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபில்டர் போடுங்க, என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அத்தன்டிகேஷன், கஸ்டமர் சப்போர்ட், ஜென்ரல் FAQ கொஷின், மொபைல் ஆப், ஆர்டர்ஸ், பேமெண்ட்ஸ், ரீஃபண்ட், செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் டேட்டா செட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பேங்கிங் டொமைன் போது ஒரு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட் பேங்க் டேட்டா செட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பேங்கிங் டொமைன் டேட்டா செட் மாதிரி எடுத்திருக்கீங்களா? இதில் வந்து பேங்கிங் டொமைன் டேட்டா செட்டும் இருக்காங்க. இப்போ அத்தன்டிகேஷன் அப்படின் போது இது கம்ப்ளீட்டாக பேங்கிங் டொமைன் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஒரு லாகின் வந்து செட் பண்ணுறது, எப்படி ஒரு கிரெடென்ஷியல்ஸை வந்து இது பண்ணுறது, அவங்களோட மொபைல் ஆப் லெட்ஸே அவங்களோட பேங்கிங் டொமைன் மொபைல் பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணால் எப்படி வந்து பேங்கிங் ஆப் வந்து யூஸ் பண்ணுறது, எல்லாமே செட்டப் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியிலிருந்து நான் சில செட் ஆஃப் டேட்டாஸை எடுத்துருக்கேன். பட் இது எடுத்துருக்கு டேட்டா செட் எடுக்கும்போது என்ன உங்களோட மைண்டில் கான்டெக்டாக இருந்துச்சு? இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் நான் வந்து டேப் பண்ண போகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு டேட்டா செட், என்ன மாதிரி ப்ராம்ப்ட் போட்டு நீங்கள் எடுத்தீங்க? சார்ஜிபிலிட்டியில் போட்டு ஃபுல்லாக எடுத்துட்டீங்களா இல்லை க்ளவுட்ல? ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேட்டா செட் கூட போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்றனா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே டேட்டா செட் ரெடி பண்ணுற டாஸ்க் தான். ஸோ டேட்டா செட் ரெடி பண்ணணும் போது எனக்கு ஆல்ரெடி நிறைய யூஸ் கேஸ் என் மைண்டில் இருந்தது. லெட்ஸே நம்ம பேங்கிங் டொமைனை ஃபெச் பண்ணலாம், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் இப்போ லெட்ஸே ஒரு சாட்பாட் மாதிரி கூட பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம், அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டொமைனை மட்டும் செக் பண்ணாமல் லெட்ஸே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருந்தால் எப்படிப்பட்ட ரெஸ்பான்சஸ்லாம் வருது. இப்போ லெட்ஸே ஒரு FAQ கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கேட்டால் நம்மளோட சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு சொன்ன அந்த கூகுள் எக்ஸாம்பிளே வருது. கூகுள் சர்ச் சிஸ்டம்லேயே இப்போ ஆத்தென்டிகேஷன் போட்டால் ஆத்தென்டிகேஷனில் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸ், வேறு ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்னு போட்டால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் போயிருக்கீங்க. ப்ராசஸ் அண்ட் ப்ளஸ் வந்து நம்மளோட நேம் இட் செல்ஃப் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம். ஸோ சர்ச்னும் போது நான் ஒரு பர்டிகுலர் டொமைன் மட்டும் சூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரி இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். கூகுள் சர்ச் சிஸ்டமுக்கு பண்ணிருக்கீங்க. யூசர்ஸ் வந்து அப்படியே இருக்கலாம்.
அதுல நீங்க எடுத்துக்கிட்ட கேட்டகரி சொல்ல இருக்கு. சோ அப்படி ப்ராம்ப்ட் போட்டுருக்கீங்க. ப்ராம்ப்ட் கொடுத்தேன். திரும்ப இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, என்னோட டேட்டா வந்து முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அத்தன்டிகேஷனா கம்ப்ளீட் அத்தன்டிகேஷன் டேட்டா மட்டும் இல்லாம, ஸோ ஆல்மோஸ்ட் நான் இதை வந்து செக் பண்ணியும் பார்த்திருக்கேன். ஆல்மோஸ்ட் கேட்டகரி வந்து ப்ராப்பரா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பேலன்ஸ்ட் டேட்டா செட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட யூசர் குவரியை வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு, ஏன்னா டாப் மோஸ்ட் சிமிலாரிட்டி அது கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இது என்ன இந்த ப்ராம்ப்ட் போட்டு சாட் ஜிபிடிலே ஃபுல்லா எடுத்து ஜெனரேட் பண்ணிட்டீங்களா எக்ஸல் ஃபைல்? இல்ல. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளால சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்து 50K 1 lakh டேட்டாஸ் எல்லாம் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்து கோட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்றதுக்கான கோட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கோட் எடுத்தேன். ஸோ அந்த கோடை நான் வந்து ரன் பண்ணி நான் இந்த டேட்டா செட்டை கிரியேட் பண்ணேன். எதுல ரன் பண்ணீங்க? இப்போ வந்து லெட்ஸ் சே இந்த சாட் ஜிபிடில ப்ராம்ப்ட் கொடுத்து இல்லையா, அந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு போய் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ், லெட்ஸ் சே கிளாட், நான் கிளாட் கிட்ட கொடுத்து 50, அதனால 50K டேட்டா செட் அதனாலயும் ரன் பண்ண முடியாது. ஸோ கிளாடால அந்த அளவுக்கு கம்ப்ளீட் டேட்டா செட் கொடுக்க முடியாது. ஆனா அது ஸ்கிரிப்ட் கொடுத்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி எனக்கு வந்து டேட்டா செட்டை ப்ரொவைட் பண்ணுச்சு. டவுன்லோட் பண்ணி அப்படி டவுன்லோட் பண்ணப்பட்ட டேட்டா செட் தான் இங்க இருக்கு கையில. ஓகே. ஸோ நான் இவ்வளவு தூரம் நான் கொஸ்டின் கேட்டனுடைய காரணம் என்னன்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கும் தெரியணும் எப்படிப்பட்ட டேட்டா செட்டை நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது, உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியணுன்றதால தான் அதுவுமே சொல்லியிருக்கோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி கிளாட் சாட் ஜிபிடில வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பப்ளிக்காக வேறு ஏதாச்சும் டேட்டா செட் இருக்கோ, பப்ளிக் ரெபாசிட்டரி ஏதாச்சும் இருக்கோ அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு அது ரொம்ப ப்ராசஸ் ஈஸியாகிடுச்சு. பிகாஸ் இந்த நிறைய ஜெனரேட்டிவ் டூல்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டாவே எனக்கு இந்த மாதிரி CSV ஃபைல் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் பல கேட்டகரி செட் அப் பண்ணி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா செட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடி அது வந்து ப்ராப்பராக கொடுக்கல. பிகாஸ் 50,000 ரொம்ப நேரம் லோட் ஆகும், அங்கேருந்து டவுன்லோடும் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து ப்ராம்ப்ட் போட்டு கிளாட் மற்ற டூல்ஸ் யூஸ் பண்ணி அது பல ப்ராசஸ் போயிருக்கு. அந்த ப்ராசஸ் நம்ம பின்னாடியே பார்த்துக்கலாம். பட் இந்த இதில் வந்து டேட்டா செட் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கிருந்து எப்படி நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்மளே எடுத்துட்டு போகிறோம். இப்போ வந்து டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிச்சு, டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் புரிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்திருக்கக்கூடிய டேட்டாவை இப்போ என்னென்ன மாதிரிலாம் கேட்டகரிஸில் இருக்குது அப்படின்ற அந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ்க்குள்ள நம்ம எடுத்துட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டா செட் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேனுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். நம்ம எப்படியும் டேட்டாவெல்லாம் ரீட் பண்ண போகிறோம், ஜஸ்ட் செக் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில அசம்ஷன்ஸோட ஓகே இது எல்லாமே கவர் ஆயிருக்கா, இது வந்து ப்ராப்பரான டேட்டா செட்டா அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம டேட்டாவை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஐடி. ஸோ டாக்குமெண்ட் ஐடி வந்து ஜஸ்ட் அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் ஐடி. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி. கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன கேட்டகரி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அத்தன்டிகேஷன் நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அத்தன்டிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்கு, கஸ்டமர் சப்போர்ட், மொபைல் ஆப், நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு ரிலேட்டடான கான்டென்ட் அண்ட் கீவேர்ட்ஸ் தான் வந்து அந்த ரோலை இதை வந்து நம்ம வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லிக்கலாம், ரைட்டா? ஸோ மெட்டா டேட்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான் கேப்ரியல் இதோட மெட்டா டேட்டா இதில் வரும், நேம் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு 35 அப்படின்னா 35 இது வந்து ஏஜ் அப்படின்ற கேட்டகரி வரும். இப்போ இந்த மாதிரி பல டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு டேக் கொடுப்போம்ல, அதான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன, இப்போ டேட்டா செட் இப்போ தான் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ இந்த கண்டென்ட்னு ஒன்று இருக்குது, இதுக்கு டைட்டில் இருக்குது, இதனுடைய மெட்டா டேட்டாவோ ஆத்தென்டிகேஷன் இருக்குது. அப்போது இப்போ நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுறது இப்போ ஒரு மெட்டா டேட்டா கேட்டகரின்றது ஒரு மெட்டா டேட்டான்றது வந்துருது. இப்போ அந்த மாதிரி நிறைய மெட்டா டேட்டாஸ் இருக்குது. இப்போ டைட்டில் என்ன இருக்குது? ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அத்தன்டிகேஷன் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் இருக்கிற என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இப்போ லெட்ஸே நான் யூசர் குவரி கொடுக்கும்போது சில டாக்குமெண்ட்ஸை ஃபெச் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சேம் நீங்கள் மெட்டா டேட்டான்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு ப்ராசஸ் டாக்குமெண்ட் ஐடி, எந்த டாக்குமெண்ட்லேருந்து எனக்கு ஆன்சர் வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நமக்கு அங்கே டாக்குமெண்ட் ஐடி யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் சே டாப் 5னா அந்த டாப் 5 எந்தெந்த டாக்குமெண்ட்ல இருந்து வந்திருக்குன்றதும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைட்டிலுக்கான கண்டென்ட். ஓகே. ஸோ நம்மளோட யூசர் குவரி அதை மேட்ச் பண்ணி இப்போ லெட்ஸ் சே அந்த டைட்டில்ல மேட்ச் இருக்கா, ஓகே கண்டென்ட்ல போயிட்டு அந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா இன்னும் வந்து சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக கண்டென்ட்ல இருக்கிற யூனிக் வேர்ட்ஸை மட்டும் எடுத்து சில கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து வந்து ஒரு காலமாக வச்சிருக்கோம். ஸோ வந்து நம்மளோட அந்த சர்ச்சிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த யூசர் குவரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட டேட்டாவில் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் கீவேர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது இன்னொரு ஐடியா வருது. இன்கேஸ் அவங்களோட கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது இவங்க வந்து கீவேர்ட்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு கீவேர்ட்ஸ் மாதிரி இது வந்து முக்கியமான ரிப்பீட்டடான கான்டெக்ஸ்டுவல் கீவேர்ட்ஸ், சிமிலர் மீனிங்ஸ் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் யூசர் என்ன செக் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு காலம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க ஈஸியாக இருக்குது.
பாஸ்வேர்ட் ரெக்கவரி, ரீசெட் பாஸ்வேர்டு இதெல்லாம் தான் சிமிலரான வேர்ட்ஸ். அப்போ யூசர் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்தாருன்னா இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து ஹை ரேங்கிங்ல இருக்கிறது கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்டெப்பை நான் ஆட் பண்ணியிருக்க வெக்காபுலரி அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏன்னா இதை இப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம மாடல் கிட்ட கொடுக்க போறல, நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணும்போது வெக்காபுலரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வெக்காபுலரி அப்படின்னாவே நம்மளோட ஒரு கார்பஸ்ல இருக்கிற ஒரு சிம்பிள் யூனிக் வேர்ட்ஸ் எடுத்து வெக்காபுலரியா அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மாடலுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் உங்கள் டேட்டாவில் இல்லை அப்படின்னாலுமே நீங்களே ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்ணுறது வந்து உங்களோட மாடல் ட்ரைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆட் பண்ணி ஓகே, சூப்பர். இப்போ இந்த ப்ராசஸை வந்து நான் ஜெகதீஷ்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ இது வந்து இன்னைக்கு நிறையா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸியான விஷயம் தான். ஜென்ரேட்டிவ் AI டூல்ஸை இது பண்ணிடும். பட் இங்கே கோல் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே கோர்லேருந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன்ஐக்கு அவங்களுடைய ஒரு கோடிங் டூலே இருக்குது, கோடெக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிளாடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ணிடும். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதால இந்த டேட்டா செட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் ChatGPT ஒரு ஏதாச்சும் ஒரு டூல் ஜென்ரேட்டிவ் AI டூல்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி அதனுடைய ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நடக்குது, டேட்டா கலெக்ஷன், அங்கிருந்து ஸ்கிரிப்டை எடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைன் பை லைனாக போங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த ப்ராசஸுமே நம்ம வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய ப்ராஜெக்ட் செஷனை நம்ம வந்து எடுத்துருவோம். பட் இந்த இடத்துல நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஜோஹோ ஜியா ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மைக்ரோசாஃப்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்குமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேட்டிவ் AI பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த ஜென்ரேட்டிவ் AI பிளாட்ஃபார்ம் தான் அந்த கோடிய ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணுது. பட் நீங்கள் ஒரு AI இன்ஜினியராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஜென்ரேட்டிவ் AI இன்ஜினியராக போக போகிறீங்க, NLP இன்ஜினியராக போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி அந்த ப்ராசஸை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் போடுவீங்க, உங்களோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அது வேலையை பண்ணுது. பட் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ராம்ப்டிங் திங்கிங் பேட்டர்ன்ஸில் எப்படி இருக்குன்றது தான் வெளியில் வரணும். அதை இன்டர்வியூவில் நீங்கள் ப்ரூவ் பண்ணி தான் அந்த பொசிஷனில் போய் உட்காருன்றதுக்காக ஓகே ஜெகதீஸ்வரி நீங்கள் வந்து இந்த ChatGPT ஒரு கிளாட் நீங்கள் எந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டை டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி டேட்டா செட்டன்ஸ்லாம் அப்படியே அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். பட் நான் இதுவுமே ஒர்க் பண்ணலை. இப்போ பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு 3 விஷயம் புரிஞ்சிருக்கு. ஓகே, ஈஸி. அதான் நான் எல்லா செஷனும் சொல்லியிருப்பேன், நிறைய யூடியூப் செஷன் நீங்கள் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். ஒரு ப்ராஜெக்ட் கையில் வந்து சொன்னால் ஓகே எடுப்பா, கொலாப் ஓப்பன் பண்ணுப்பா, கொலாப் பைத்தன் இம்போர்ட் பாண்டாஸ் பிடி இம்போர்ட் நம்பை, இதை வந்து பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக, என்ன பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், என்ன பெயின் ஃபேக்டர்ன்றதை கண்டுபிடிக்கணும், உண்மையாகவே எந்த மாதிரி இடத்துல இதில் ஆல்ரெடி அப்ளை இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். இப்படிப்பட்ட பிரெயினிங் நம்ம வந்து உள்ள போடுறோம். ஓகே, அதுக்கு செகண்ட் ஸ்டெப் டேட்டாவை கலெக்ஷன் பண்ணணும். டேட்டா எப்படி அவங்களே கொடுக்குறாங்க, நம்மளே பண்ணுறோமா. இப்போ டேட்டா கலெக்ஷனில் ஒரு சில இன்புட்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்களே கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய ஐடியாலஜிஸ் வச்சு எப்படி புது ஃபீச்சர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. இது ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வரும். ஃபீச்சர் இன்ஜினியரிங் என்ன, ஆடிங் நியூ காலம்ஸ் ஆர் ரிமூவிங் சம் கைண்ட் ஆஃப் ரோஸ் ஆர் இந்த மாதிரியான புதுசாக காலம்ஸ் வச்சு பண்ணுறது எல்லாமே ஃபீச்சர் இன்ஜினியரிங். அந்த சப்ஜெக்ட் உள்ள வந்து அப்ளை பண்ணிருக்கோம் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்லேயே. அடுத்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்குமே மேனுவலாக எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரோஸ்லாம் இருக்குன்றது. ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ரியல் டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னும் எல்லா ரோஸும் பார்ப்போம். கீழே நல்லா இருக்குது, ஆத்தென்டிகேஷனுக்குள்ள ஃபில்டர் போட்டு என்ன மாதிரி எல்லாம் வந்திருக்கு, அடுத்த சோஷியல் கூட என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றத நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேனுவலாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து நம்ம கோடிங் குள்ளே இறங்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ 25 மினிட்ஸ்க்குள்ள இந்த எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்குமே உங்களுக்கு வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இப்போ டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ChatGPT போயிட்டு எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், கிளீனிங், இந்த மாதிரி பல ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பண்ணோம். ஸோ இப்போ எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்க்குள்ள நம்மளுக்கு அடுத்து வந்து ஜெகதீஸ்வரி எடுத்து போக போகிறாங்க, டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்காக இல்லை என்ன எடுத்து போக போகிறாங்கன்றதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன, டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம். டேட்டாவை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ChatGPT கிட்ட கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருந்தால் ஃபர்ஸ்ட் போய் டேட்டாவை ரீட் பண்ணுவோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்ம ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணோம், நம்மளோட டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் 72 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 72 ஹார்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து 1 by 1 உட்காந்துட்டு கோட் பண்ணால் நம்ம ஆல்ரெடி கான்செப்ட்ஸை படிச்சிருக்கோம், நம்மளால் லைன் பை லைனாக உட்காந்துட்டு கோட் பண்ண முடியும். பட் 72 ஹார்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமான்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ChatGPT கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் வந்து கேட்க போகிறேன். கேட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆனால் நம்ம ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டில் கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்மகிட்ட கேட்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து AI டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஜஸ்ட் AI யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடுச்சு. பட் அந்த யூஸ் பண்ணுறதை நம்ம எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான்
அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. லெட்ஸே நம்ம வந்து நிறைய மாடல் ட்ரைனிங், டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் நிறைய கொடுத்துருப்போம். ஓகே, எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட், ஏன் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்றத கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து பஃபர் ஆகாமல் நம்மளோட நாலேஜ் என்னவோ அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா, ஓகே அவங்க ஏஐக்கு வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டாக தான் எடுத்திருக்காங்க, ஆக்சுவலாகவே உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, எதுக்கு அதை பண்ணணும், எதுக்கு அதை பண்ணக்கூடாது அப்படின்ற நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ChatGPT கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்டை அதுக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு புரிஞ்சிட்டும் நான் என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு நான் கான்டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன போகிறேன் அப்படின்னா, போயிட்டு என்னோட டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்டை நான் அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இமீடியட்டாக நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்போ நம்மளோட கம்பெனி டேட்டா செட் எப்படி நீங்கள் எடுத்து ChatGPT அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது. நான் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. இஃப் யூ ஹேவ் எனி அதர் பாயிண்ட்ஸ் டு ஆட், பிகாஸ் நீங்கள் நிறைய கிளைண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ப்ராசஸில் வந்து கோத் பண்ணுறீங்கன்ற எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ChatGPT-குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கம்பெனிஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு செப்பரேட் LLM இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு கம்பெனி இப்போ அந்த LLM யூஸ் பண்ணி தான் அவங்க நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறாங்க. அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு LLM, என்டர்பிரைஸ் LLM தான் இருக்கும். அப்போ இந்த LLM வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. OpenAI ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது. அப்போ அந்த டேட்டாவை வந்து செக்யூராக வச்சுக்கிறது எங்களுடைய ஒரு பொறுப்பு. ஸோ அதனால இந்த ஒரு LLM இல்லாமல் கம்பெனிஸில் எந்த ஒரு ப்ராஜெக்டும் எக்ஸிக்யூஷன் ஆகலை. ஓகே, ஸோ அது ஜெகதீஸ்வரியும் சொல்லுவாங்க. இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1 பாயிண்ட் என்ன தேவையோ அதை ப்ராப்பராக இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் எழுத தெரியும். டாக்குமெண்ட் கிரியேஷன், த ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன தேவை அப்படின்றத ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்டில் தான் நம்மளுடைய நாலேஜ். அதுதான் அவங்க பெரிய விஷயமே. அதில் எழுதி அதில் என்னென்னலாம் வந்திருக்குன்றது லைன் பை லைனாக படித்து ப்ராப்பராக புரியறதா இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்கில்லாக இருக்குது. ஹெவி புல்லிங் எல்லாமே இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ChatGPT பண்ணிடும். நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கணும் பண்ணிடும். ஸோ அதனால நீங்கள் கம்பெனிக்குள்ளேயே போனாலும் இப்போ இவங்களே சொல்லுவாங்க, ஜெய்ஸ்வரி எல்லாமே யூஸ் பண்ணுறது கம்பெனிஸே அப்ரூவ் பண்ணுவாங்க. பண்ணி அந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இது ஒரு அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் மேனுவலாக உட்காந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் அதிகமாக போகும். அந்த இடத்துல டைம் போகிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய AI வேர்ல்டில் நம்மளுக்கு தேவை கிடையாது. அப்போ தாட் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. அந்த தாட் ப்ராசஸ் எடுத்து குவிக்காக நம்ம இந்த மாதிரி AI டூல்ஸ்க்கு நம்ம வேலிடேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு வந்து போடுறது தான் நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் இன்னும் பண்ணலை, பட் அவங்களும் அடாப்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் காம்படிஷன். இந்த கம்பெனி பண்ணலன்னா இவங்களோட காம்படிட்டர் 5 கம்பெனி பண்ணிடுவாங்க. கடைசியில் இவங்களும் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால there is nothing wrong in taking any kind of document and uploading into any kind of this kind of LLMs and trying to ask its inputs to proceed with the next steps. அது ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி LLM கிட்ட நம்மளோட கிளைண்ட் டேட்டாவை நம்ம கொடுக்கறது அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களே ஒரு LLM மாடல் வச்சிருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட, ஏன்னா அவங்களோட டேட்டா வந்து வெளியில் போகாது, உள்ளே இருக்கும். இங்கே நான் ஒரு ChatGPT, நான் எனக்கு ஒரு POC ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சே இது நான் கிரியேட் பண்ண டேட்டா செட்ஸ் நான் தாராளமாக இங்கே கொடுக்கலாம். பட் இங்கேயும் நான் அதை கொடுக்க போகிறது கிடையாது. நான் அதுக்கிட்ட என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன்னா, என்னோட டேட்டா செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஃபீச்சரோட நேம்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கிட்ட டேட்டா செட் நான் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை அதுக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட டேட்டா செட்டில் இந்த காலம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துடும், ஓகே அவங்க இந்த ப்ராஜெக்ட் யூஸ் கேஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ தே ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து சஜஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ டேட்டா செட் அப்லோட் பண்ணி நம்ம எடுக்கிறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கோடை நம்ம வேலிடேட் பண்ணும்போது அதையே ப்ராப்பராக நம்ம கொடுக்குற டேட்டா செட்லேருந்து எக்ஸாக்டாக அந்த கோட் கொடுக்கணும். நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கொலாபில் வந்து ஜஸ்ட் ஃபீச்சரை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே இந்த ஃபீச்சர் நமக்கு தேவையில்லை, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா வந்து இதுதான். ஸோ இது அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக டேட்டா செட் கொடுக்காம நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ ப்ராம்ப்ட் பேசுகிறேன். ஓகே, Hey ChatGPT. So you just act as a best NLP engineer. So I have received one project which I wanted to work on it. So it's basically a semantic search similarity system project use case. So here already have a data set. So you don't need to create any new data set at all. Okay. So in this data set, I have a columns as like document ID, title, then category and content and keywords. So what I want you to do is just understand this project. For your reference, I have attached the technical assessment document for this project as well. So go through this project carefully and just give me the steps that I have to taken from data understanding to model evaluation. Okay, நான் இப்போ வந்து prompt கொடுத்துட்டேன். Let's see அது என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், EDA,
TF-IDF. ஸோ வேர்ட் எம்பெண்டிங் மாடல். ஸோ ஆல்ரெடி அதில் unseen வேர்ட்ஸ் அப்படின்றதுனால இருக்கிறதுனால அதுவே ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்றது டாக்குமெண்ட்ல இருக்கு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெக்டர் ஜென்ரேஷன், சிமாண்டிக் சர்ச் இன்ஜின், ரேங்கிங் யூசிங், ஸோ மாடல் எவாலுவேஷன், கம்பேரிசன். ஸோ ஆல்ரெடி அந்த டாக்குமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் ஃப்ளோ அதுவே கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோட் பண்ணி என்னெல்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் EDA ப்ராசஸ், நம்ம டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி என்னெல்லாம் டேட்டா கிளீனிங் பண்ணணும். ஸோ அது எல்லா ஸ்டெப்ஸை வந்து அது கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங், ஒரு டெக்ஸ்ட் எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி சாப்டர்ஸில் படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து கோட் கொடுக்கல, பட் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி கோடெல்லாம் நீங்கள் எடுக்க போறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எப்படி தெரிஞ்சது, நான் கொடுத்த கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது வந்து ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்கு. நான் ஜஸ்ட் வேலிடேட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதுக்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் கேட்க போகிறேன். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ChatGPT-யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட் த ஃப்ளோ ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸ்கிரிப்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்காது. ஸோ எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிரிப்ட் தான் ப்ராப்பராக இதுக்கிட்ட இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நான் கேட்க போறேன். பட் நீங்க இன்னும் டேட்டா செட் ஒன்று லோட் பண்ணல, மேபி அதுல இருந்தே கேட்டலாம். நான் டேட்டா செட்டை நான் லோட் பண்ணல, பட் வந்து நான் என்னோட டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. டேட்டால இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்து நம்ம அப்படியே ரீட் பண்ணிடலாம். Okay, so already I have a data set, so I don't want any data understanding related phase. So I just want to get the text data pre-processing. Okay, so what you want to do is I want a proper Python script which is a Google friendly script, okay, where I need to upload my data from my local, and later on I should proceed with the reading the data, and I have to do all the text pre-processing steps and just wait for my update. ஸோ இப்போ நீங்கள் கூகுள்னு சொன்னீங்க, கூகுள் கொலாப்ல போட போறீங்களா? எஸ், இங்க பாத்தீங்க அப்படின்னா கூகுள் கொலாப் இல்ல வரல. கூகுள் கொலாப் வந்துருச்சு. கூகுள் கொலாப் ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கூகுள் கொலாப்ல தான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ அதுக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே கூகுள் கொலாப் ஃப்ரெண்ட்லின்னு போது அதுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து பேண்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜூபிட்டர் நோட் புக்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஜூபிட்டர் நோட் புக்ல நம்ம டேரக்டா வந்து பிடி read_csv கொடுத்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம் டேட்டாவை. இங்கேயும் அந்த மாதிரி பண்ணலாம். பட் கூகுள் கொலாப் யூஸ் பண்றதுனால நம்ம கூகுள் டிரைவை மவுண்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம எப்படி லோக்கல்ல இருந்து டேட்டாவை அப்லோட் பண்ணலான்றதையும் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அதுக்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சு, டேட்டா கலெக்ஷன் முடிச்சு, டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சு, இப்போ மேனுவலாக ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த டூலை ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ தான் கோட் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஜான் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட வேலிடேட் பண்ணணும். ஸோ வி ஷுட் ஆக்ட் அஸ் ஏ வேலிடேட்டர் ஹியர். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணுறேன் கூட. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் த ரெக்வயர்ட் லைப்ரரி. ஸோ என்னென்ன அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒரு டூல் கிட்ஸ் தான். NLTK இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து NLTK ரிசோர்ஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சில மாடல்ஸை வந்து ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது ப்ரீ ப்ராசஸிங். ஸோ டெக்ஸ்ட்டை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து NLTK டூல் கிட் இருக்கு. அந்த NLTK டூல் கிட்ல நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. இப்போ லெட்ஸ் ஒரு பங்க்சுவேஷன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PUNKT அப்படின்ற ஒரு பங்க்சுவேஷன் KT அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. அதை நான் டவுன்லோட் பண்ணாதான் எனக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். அந்த மாதிரி எந்தெந்த ப்ராசஸ் பண்ண போறோமோ அதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். தென் டேட்டா செட் எப்படி லோட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கூகுள் கொலாபை நீங்கள் வந்து டிரைவை மவுண்ட் பண்ணியும் டேட்டாவை லோட் பண்ணலாம். இல்லை வந்து டேரெக்டாக இங்கே வந்து ஃபைல் பிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கூகுள் கொலாப். ஸோ ஃபைல் பிக்கர் யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா உங்களோட லோக்கல்ல இருந்து உங்களால ஃபைலை பிக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ரீடிங் த டேட்டா செட். இது எல்லாருக்குமே தெரியும். ரெக்வயர்டு காலம்ஸ். ஓகே ஃபைன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அது செக் பண்ணியிருக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அதில் வேறு ஏதாச்சும் காலம்ஸ் மிஸ் ஆயிருக்கா அப்படின்ற டேட்டா. ஓகே, ஸோ அப்புறமா ஹேண்டில் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து மிஸ் ஆயிருக்கா. ஸோ இது எல்லாமே EDA பார்ட். ஏதாச்சும் EDA பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் காலம். ஸோ நம்மளோட டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 காலம்ஸ் வந்து மெயினாக டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 3 காலம்ஸையும் வந்து மெர்ஜ் பண்ணுறோம். எதுக்காக மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 3மே ஒரு கான்டெக்ட் தான் அது சொல்ல வருது. ஓகே, ஸோ மாடலை நான் ட்ரெயின் பண்ணும்போது செப்பரேட்டாக காலமாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மெர்ஜ் பண்ணிவிட்டு 3 காலத்தையும் சேர்த்து ஒன்றா மாடலுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே, கண்டென்ட்,
டைட்டில் கீவேர்ட்ஸ். ஸோ எல்லாமே ஒரு டேட்டாவாக தான் ரெஃபர் பண்ணுது, ஒரு ரோவும் ஒரே டேட்டாவாக தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்போது அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சூப்பர். இப்போ டாக்குமெண்ட் ஐடியும் கேட்டகரியும் நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டாவை ரெஃபர் பண்ணுது. ஐ மீன் டாக்குமெண்ட் ஐடின்றது ஜஸ்ட் யூனிக் ஐடென்டிஃபையர், கேட்டகரின்றது ரோக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் அதையும் மெர்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு ரோ மட்டும் கம்ப்ளீட் எடுத்து மெர்ஜ் பண்றீங்களா? எஸ், கம்ப்ளீட் டேட்டாவை மல்டிபிள் காலம்ஸா இல்லாம ஈச் டாக்குமெண்ட்டுக்கான 3 டெக்ஸ்ட் மட்டும் நான் மெர்ஜ் பண்றேன். ஓகே. சோ எதனால மெர்ஜ் பண்றீங்க? ப்ராசசிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலுமே நான் மாடலுக்கு 3 கண்டெக்ஸ்டையும் நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு பதிலா ஈச் ரோலையும் சேம் டேட்டா தானே இருக்கு. ஒரு டாக்குமெண்ட் 001ன்றதுல அத்தன்டிகேஷன் ரிலேட்டடான டேட்டா தான் அந்த பர்டிகுலர் ரோல இருக்கு. ஸோ அதனால அந்த 3 டேட்டாவையும் நான் மெர்ஜ் பண்றேன். ஓகே, புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலைஸ் த NLP காம்பனன்ட். ஸோ ப்ரீ ப்ராசஸ் பண்ற ஒரு ஸ்டெப்பையும் இங்க வந்து அது கொடுத்துருக்கு, ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் அப்ளை த ப்ரீ ப்ராசஸிங். ஜாயின், அதாவது இது ப்ரீ ப்ராசஸிங்ன்றது எது நீ இப்ப சொன்னது நடக்குதா இல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நடக்குது? ஓகே. ஸோ நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டாவை நம்ம அப்படியே மாடலுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரோஸ்ல வந்து இப்போ லெட்ஸ் சே லோன் அப்படின்னா சில லைன்ஸ் வந்து லோன் இருக்கும், சில லைன்ஸ்ல வந்து கேபிட்டல் இருக்கும், சில லைன்ஸ் வந்து ஸ்மால்ல இருக்கும். மாடல் என்ன நினச்சிக்கோன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நினச்சிக்கும். ஸோ தட்ஸ் ராங். ஓகே. ஸோ மூணுத்தையும் நம்ம எல்லா டேட்டாவையும் ப்ரீ ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து ஸ்மால் கேஸ் ஆகிடும். இப்போ லோன்னா LOANE எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும். ஸோ மாடல் வந்து ஓகே இதுதான் ஒரே ஒரு லெட்டர் அப்படின்றது. ஸோ வெக்காபரி ஃபைன் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்றோம். ஓகே. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்? டாக்குமெண்ட் ஐடி இருக்குது, டாக்குமெண்ட் ஐடிக்கு நமக்கு ப்ரீ ப்ராசஸிங் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி இருக்குது. ஸோ கேட்டகரி ஆல்ரெடி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருப்போம். ஓகே. ஸோ கேட்டகரியும் நமக்கு தேவை கிடையாது. ரிமைனிங் இருக்கிறது 3 காலம்ஸ், டைட்டில், கான்டென்ட், கீவேர்ட்ஸ். அந்த டைட்டில், கான்டென்ட், கீவேர்ட்ஸ் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு காலமா ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த காலம்க்கு தான் வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து அப்ளை வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து மேனுவல் எழுதிட்டு இருக்கிறது இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸிங் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல போட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஹோல் டேட்டா செட்டுக்கு அப்ளை பண்ணோம். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த காலமுக்கு ஃபுல்லாவே இந்த ப்ரீ ப்ராசஸ் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு க்ளீன் டெக்ஸ்ட்ன்றது ஒரே காலம்குள்ள எடுத்து வந்திருக்கும். இப்போ டாக்குமெண்ட் ஐடி இருக்கும், அதுக்குள்ள டாக் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. ஓகே, எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ் டேட்டா செட். ஸோ ப்ரீ ப்ராசஸ் டேட்டா செட்டை நான் சேவ் பண்ணி வைக்கணும். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மாடல் ட்ரெயின் இப்போ வந்து நம்ம கூகுள் கொலாப்லேயே பண்ண போகிறோம். நான் வந்து டேட்டா செட் ட்ரெயின் பண்ணல அப்படின்னாலுமே எனக்கு ஒரு வேரியபிள்குள்ளே என்னோட டேட்டா இருக்கும். பட் வந்து நம்ம மாடுலர் கோடிங் பண்ண போகிறோம். ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ல வந்து மாடுலர் கோடிங் போது நம்மளோட ஃபைல்ஸ் வந்து ஸ்பிட்டிங், மாடல் ட்ரைனிங் ஒரு ஃபைலில் பண்ணியிருப்பேன், மாடல் ப்ரீ ப்ராசஸிங் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் நான் ஒரு ஃபைலில் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு டேட்டாவோட அவுட்புட்டை வந்து நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸ் டெக்ஸ்ட்னா அதை வந்து செப்பரேட்டாக ஒரு CS ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் மாடல் ட்ரெயின் பண்ணுறேன்னா பிக்கிள் ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் வந்து மாடலை அதுக்கப்புறமா ட்ரெயின் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடல் கோடிங் சொல்லிருக்காங்க, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா கோடை வந்து நான் கூகுள் கொலாப்ல வைக்க மாட்டேன், அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஃபைல்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும். ப்ரீ ப்ராசஸ்னால் அந்த ஃபைல்குள்ளே ப்ரீ ப்ராசஸ் மட்டும் தான் நடக்கணும். மாடல் அப்படின்னா அந்த இடத்துல மாடல் பில்டிங் உண்டான ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கும் சொல்லிட்டு மல்டிபிள் பைத்தன் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதான் மாடல் லெவல் கோடிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கீங்கன்னா புரிஞ்சிருக்கும். பட் ஒன்ஸ் ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். மாடுலர் கோடிங் எதுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் ஒரு பர்சன், இப்போ கூகுள் கொலாப் அப்படின்பது ஒரு பர்சன் தான் ஒரு ஃபைலில் ஒர்க் பண்ண முடியும். பட் மாடுலர் கோடிங் என்பது ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட்டில். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸ் டேட்டா செட் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டெப்ளாய்மெண்ட் சைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மாடுலர் கோடிங் ஒர்க் பண்ணும்போது இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸ்லாம் வரும், நீங்கள் ஃபியூச்சரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கூகுள் கொலாப்ல எப்படி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாடுலர் கோடிங் பற்றிலாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபீச்சர் கொடுத்துருக்கேன். ஸோ ChatGPT என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்னோட கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸாக இருக்கும், அதுக்குள்ள டேட்டா செட்குள்ள இதெல்லாமே தான் டீட்டெயில்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு, ஜஸ்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன்ல. ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது கொடுத்த கோட் வந்து ஃபைன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இது வந்து நான் வந்து இப்போதைக்கு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த சாம்பிள் டேட்டா செட் எடுத்துக்கிட்டு நீங்கள் லைன் பை லைனாக கோட் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணிருக்கோம், டேட்டா ப்ரீ ப்ராசஸ் 4th ஸ்டெப் வந்து பண்ணிருக்கோம். அந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரே காலம்ல எல்லாமே டேட்டா ப்ரீ ப்ராசஸ் ஆகி வந்திருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறதுக்கு தான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து வந்து மாடல் பில்டிங் வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ இதுமே நம்ம ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி கூகுள் கொலாப் ஃப்ரெஷ் நோட் புக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணணும் ஃபைலை. ஓகே. ஸோ இது வந்து நம்ம கூகுள் கொலாப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நேம் கொடுத்து நான் வந்து சிமாட்டிக் சர்ச் சிஸ்டம்ஸ் நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு
ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கான ரெக்வயர்டு லைப்ரரிஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளேயே போகணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு டேட்டாவே லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பேண்டாஸ், நம்பை அதெல்லாம் வேணும் இல்லையா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னென்ன லைப்ரரிஸ் தேவையோ அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் த ரெக்வயர்ட் லைப்ரரிஸ் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். எஸ். ஸோ லைப்ரரி பண்ணியாச்சு, ஆர்இன்றது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா NLTK ரிசோர்ஸஸ். ஸோ NLTK ரிசோர்ஸஸ் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே தான் நம்ம யோசிக்கணும். NLTK ரிசோர்ஸஸ் நீங்கள் முன்னாடியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட வரலாம். இது எங்கே தேவைப்படுதுன்னு ஆல்ரெடி சொன்னேன், டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்பில் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எதுக்கு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுறோம், எதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அப்லோட் த டேட்டா செட். ஸோ டேட்டா செட்டை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைல் பிக்கர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சூஸ் ஃபைல்ஸ்ன்னு கேட்குது. ஓகே, சூஸ் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்து நாலேஜ் பேஸ் இம்ப்ரூவ். இது இல்லை நான் டேட்டாவை டேரெக்டாக ரீட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே உங்களால் பண்ண முடியும். அதுவும் பார்த்துருக்காங்க. இது புதுசு, சம்திங் நியூ ஹியர். யா, குட். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? யா, ஏன்னா 50K ரோஸ் இருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 minutes ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள் 6% இருக்குது. இப்போ கீழே வந்து எங்களோட ஃபோட்டோஸ் 2 பேர்த்தோட ஃபோட்டோஸ் இருக்குது. மேபி வில் ட்ரை டு ரிமூவ் தட் ஃபார் அ வைல். கீழே இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 31 seconds அப்படின்ற மாதிரி இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் சம் டைம். 50,000 ரெக்கார்ட்ஸை எங்கே டவுன்லோட் பண்ணுறீங்க, எங்கே அப்லோட் பண்ணுறீங்க, கூகுள் கொலாபில் பண்ணுறீங்க. அதனால தான் இவங்க கூகுள் கொலாப் அந்த ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க சைட்லேருந்து இங்கே ரேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த ஃபைல் எடுத்து லோடு பண்ணணும், சேவ் பண்ணி லோட் பண்ணுறதுக்கு. அதுக்காக அவங்க ஸ்பேஸ் வந்து டெம்பரரி ஸ்பேஸ். இந்த ஃபைலை நீங்கள் டச் பண்ணாமலே இருந்தீங்கன்னா ஒரு 5 minutesக்கு மேலே இந்த ஃபைல் திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த டேட்டா லோடிங், அதனால தான் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, சாம்பிள் தானே ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் 5000 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிடும். பட் ரியல் டைமில் இந்த மாதிரி லோடிங்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஜிபியினுடைய ப்ராசஸிங் பவர்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிறதுக்கு. இது நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் பண்ணாததுக்கு காரணம், இது அங்கே லோட் பண்ணோம்னா இன்னும் டைம் அதிகமாகும். ஸோ அதனால் இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே கிளிக் பண்ணும்போது கூகுளுடைய டிபியூ சர்வர், ரைட்? ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சர்வர் யூஸ் ஆகுறது கிளிக் பண்ணி இப்போது கனெக்ட் டு லோக்கல் ரன் டைம்னா, ஸோ சேஞ்ச் ரன் டைம் டைப்பில் என்ன எதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். சேஞ்ச் ரன் டைம் கிளிக் பண்ணும்போது சிபியூவில் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து லோட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி 1.5 minutes ஆயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே டிபியூ ஜிபியூ, ஓகே சாரி T4 GPU, இது வந்து கூகுளுடைய க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ அப்படி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 1.49 seconds வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆகி முடிஞ்சிருக்கு, 45% தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போவே நம்ம வந்து வெயிட் பண்ணி பண்ணுறத விட லெட்ஸ் ட்ரை டு சேஞ்ச் ரன் டைம் டைப். நம்ம ஜிபியூக்கு மாற்றிடலாம். ஜிபியூக்கு மாற்றிட்டு ஓகே டிஸ்கனெக்ட். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்க, பார்த்து ரைட் சைடில் திருப்பியும் கனெக்டிங் அப்படின்ற மாதிரி வரும். பிகாஸ் இப்போ நம்ம CPU சர்வர்லேருந்து ஜிபியூக்கு வந்து மாற்றணும். ஆல்மோஸ்ட் நம்ம 2 minutes நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணோம். 2 minutes வெயிட் பண்ணும்போது ஃபைல் வந்து அப்லோட் ஆகலை. 45% தான் இருந்துச்சு, ரைட்? இப்போ 51% தான் இருந்துச்சு. இப்போ அதே 2 minutes எடுத்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன்லேருந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம். சர்வர் மாற்றிட்டோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து திருப்பி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். ஸோ லெட்ஸ் சி, அது ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. 2 minutesல 51%. இதுதான் கணக்கு CPUவில். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்றத.
ஆல்ரைட், வி ஆர் பேக். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 2.5 மினிட்ஸ் கிட்ட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. இதுவே CPU இருந்துச்சு அப்படின்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 to 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட GPU வந்து டேப் பண்ணி நம்ம கூகுளோடைய சர்வரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம இம்போர்ட்டிங் லைப்ரரிஸ் முடிஞ்சிருக்கு, ஃபைல்ஸை வந்து ஃபைல் பிக்கர் மூலமா பண்ணிட்டோம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து பிக் பண்ண ஃபைல் வந்து எங்கே இருக்குது, அப்லோடட்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேட்டாவை ரீட் பண்ணி பார்க்கணும் எக்ஸாக்டாக அந்த டேட்டா வந்து எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். ஜஸ்ட் வந்து நான் என்னோட டேட்டாவை வந்து நான் ரீட் பண்ணியிருக்கேன் CSV ஃபைல் இல்லையா. ஸோ ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 ரோஸை வந்து நான் செக் பண்ணுறேன். சரி, அது யூஸ்வலாக நான் வந்து சொல்லுவேன், இங்கே வந்து பேரை மாற்றுங்க, DF யூஸ் கரெக்டான பேரை வைங்கன்னு. பட் ஆனால் இப்போ நம்ம மாற்றணும்னா ChatGPTல ஒவ்வொரு டைம் மாற்றிட்டே இருக்கும். ஸோ அதனால பார்வையாளர்கள் நீங்களாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது வேலிடேஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எல்லாமே சப்மிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் யூ கிவ் த மீனிங்ஃபுல் யூசர் நேம். ஸோ டிஎஃப்லாம் போகிறதுலாம் இட்ஸ் நாட் மெச்சூர்ட், அது ChatGPT வந்து கொடுக்குது. பட் நீங்கள் சப்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எனக்கு சப்மிஷன் பண்ணுறீங்க, ஜெயிஷில் பண்ணுறீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்து இவாலுவேட் பண்ணுவோம். என்னப்பா டிஎஃப்னு போட்டிருக்கீங்க, இப்போ நான் நாளைக்கு என்ன ஃபைல் நேம் அப்படின்றது ஒரு மீனிங்ஃபுல் நேமாக வைக்கலையா, அப்போ உங்கள் காம்படிட்டர் உங்களுடைய இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் எங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க மேலே போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேரை மாற்றதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 rows வந்து செக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன், என்னோட டேட்டா வந்து அதை ப்ராப்பராக ரீட் பண்ணியிருக்கேன். டேட்டாவும் லோட் பண்ணியாச்சு. இப்போ கூகுள் கொலாப்ல டேட்டாவை லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபீச்சரை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு வந்து தேவையா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். பட் வந்து அவங்க நிறைய வந்து EDA ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷேப் செக் பண்ணுறதா இருக்கட்டும், என்னென்ன காலம்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ இது வந்து அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து EDA பண்ணுறது வந்து ஃபைன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷேப் செக் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஷேப் செக் பண்ணுறதுக்கு பதிலாக டீட்டெயில்டான ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு தேவை கிடையாது, எல்லாமே நமக்கு தேவை இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு ஷேப் நம்ம ஆல்ரெடி எப்பயுமே செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இது நல்ல பாயிண்ட். பிகாஸ் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் எவ்ரி டைம். ஓகே, ஒரு டைம் நம்மளுக்கு வந்து இப்போ ஜெகதீஸ்வரி இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்கும். இப்போ நாங்கள் ப்ராம்ப்ட் பண்ணும்போது வேற மாதிரி அவுட்புட் கொடுக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம்ல, ஒரு சில டெக்னாலஜிஸ்ல லேர்ன் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயினையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் செக் பண்ண வேண்டிய எல்லா EDA ப்ராசஸும் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் நெசசரி லைப்ரரிஸ், அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் இப்போ டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, எல்லாமே க்ளீன்டாக இருக்கா, இல்லை டூப்ளிகேட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கோ ஹெட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ நான் வந்து ஷேப் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆல்ரெடி காலம் வந்து அங்கே கிளியராக விசிபிளாக இருக்குது. என்னென்ன காலம், ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி அதுக்கிட்ட காலமோட நேம்ஸ் கொடுத்தேன். அதனால என்ன சொல்லுதுன்னா ஓகே உங்களோட டேட்டா செட்டில் இந்த காலம்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் த மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இது நம்மளோட மெத்தட்லயே போட்டுக்கலாம். யா இஸ் என்ன அப்படின மாதிரி போட்டு பண்ணிரலாம். இப்போ நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ற அப்படினா TF-ல தான இருக்கு. ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணி ஓகே. இல்ல இங்க. ஓகே. ஓகே. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நீங்க இப்படியும் எடுக்கலாம். ஓகே. சோ யூசுவலா நமக்கு நம்பர்ஸ் ஆவும் காட்டலாம். ஓகே. இஸ் நல் போட்டு சம் போடுங்க. சரி. கேளுங்க. ஓகே சம் பண்ணு. இஸ் நல் இஸ் சம். zeros and none. Fine. So there are no null entries. Okay. So first வந்து இங்க நம்ம வந்து missing values check பண்றோம். So almost எந்த கேட்டகரியிலுமே null values கிடையாது. So next பார்த்தோம் அப்படினா create the text column. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி null values கிடையாது. எல்லா டேட்டா செட்டும் நமக்கு வந்தாச்சு. ப்ளஸ் நம்ம டேட்டாவையும் கிராஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டைட்டில், கண்டென்ட், கீவேர்ட்ஸ் இந்த 3 காலமையும் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மெர்ஜ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ற இதுதான் என்னன்னா ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ கம்பைன் த டெக்ஸ்ட் காலம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் மெர்ஜ் பண்ணலாம். இல்ல இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ கான்கேட்டினேட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம யூசுவலா வந்து காலம்ஸ் கான்கேட்டினேட் பண்ணுவோம் இல்லையா, எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. ஸோ கான்கேட்டினேட் லாஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது ஜாயின் யூஸ் பண்ணி பண்ணிருக்கு. இப்போ இந்த தடவை இது பண்ணிருக்கு. ஓகே ஃபைன். லெட்ஸ் சீ எனிவே எண்ட் அவுட்புட் வந்து நமக்கு சேமா இருந்தனாவே இட் இஸ் குட். லெட்ஸ் ட்ரை. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா df டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு காலம் நியூ காலம் கிரியேட் பண்ணி இப்போ எனக்கு வந்து கம்பைன் ஆயிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன ஷோ ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில், கீவேர்ட்ஸ், டெக்ஸ்ட். ஸோ இது வந்து செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு செப்பரேட் காலமில் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் வந்து DF டெக்ஸ்ட் நான் வந்து ஏன்னா அதை தான் நான் லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இதை ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போயிட்டு நீங்கள் DF டெக்ஸ்ட் இந்த ஒரு காலமை மட்டும் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எல்லா காலம்ஸும் புதுசாக கிரியேட் பண்ணி இதை போடு அப்படின்னு சொல்லியிருக்கு. லெட்ஸ் சீ. க்ளோஸ் பண்ணி
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ன்ற ஒரு பர்டிகுலர் காலம்ல எனக்கு வந்து கம்பைண்டா எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து எனக்கு இப்போ வந்து கம்பைண்ட் ஆயிடுச்சு. ஒரு இண்டெக்ஸ் மட்டும் எடுக்கலாமா இதுல df டெக்ஸ்ட் போட்டு? யா 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. டாட் வரக்கூடாது. இந்த டாட் ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நமக்கு வந்து சேம் கான்செப்டை வந்து நான் டைட்டில் தனியாக, கான்டென்ட் தனியாக, கீவேர்ட்ஸ் தனியாக ட்ரைன் பண்ணுறதுக்கு கம்பைனாக பண்ணி ட்ரைன் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா அது போயிட்டு பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. ஸோ அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைஸ் த NLP ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காலம்க்கு ப்ரீ ப்ராசஸிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் இருக்குது, ரிமூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ண. ஓகே ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் நான் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம மேலே போயிடலாம். ஸோ மேலே போனீங்க அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் த NLTK ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் தேவையான ரிசோர்ஸஸை நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் வேர்ட்ஸ் இதே மாதிரி ஸ்டாப் வேர்ட்ஸ், லிமிட்டைசர். ஸோ இந்த ஸ்டாப் வேர்ட்ஸ், லிமிட்டைசர்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா நம்மளோட கான்டெக்ட்ல வந்து நிறைய வந்து ரொம்ப லென்த்தியான வேர்ட்ஸ் இருக்கும். அந்த லென்த்தியாக இப்போ லெட்ஸே ரன்னிங் ஆனது லோடிங் அப்படின்றது நான் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லோடிங் வந்து லிமிட்டைசர் என்ன பண்ணும், லிமிட் பண்ணி அதோட பேஸ் வேர்டை மட்டும் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. ஸோ சாப்டர் 1லயே டாக்ட் அபௌட் ஸ்டெம்மிங், லிமிட்டைசேஷன் இதெல்லாமே எல்லாத்துக்குமே லேர்னர்ஸ்க்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் வேர்ட்ஸ்னு போட்டால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து லைப்ரரி ஆல்ரெடி நம்மளுக்கு காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு வில் ஹாவ் சம்திங் லைக் இஸ் நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஏன்னா நிறைய லாங்குவேஜில் இருக்குது ஸ்டாப் வேர்ட்ஸ். அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது மட்டும் எடுத்துட்டு வில் ஜஸ்ட் ஹைலைட் திஸ் ஒன்ஸ். அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது மட்டும் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய செட்டுன்னு போட்டால் யூனிக் வேர்ட்ஸ் மட்டும். அப்போ இந்த ஸ்டாப் வேர்ட்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய யூனிக் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து ஸ்டாப் வேர்ட்ஸில் வச்சுக்கோ. அடுத்து வேர்ட் நெட் லிமிட்டைசர் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம் அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணா ப்ரீ ப்ராசஸிங் நான் இன்னும் அப்ளை பண்ணல, அதுக்கான ஃபங்க்ஷனை மட்டும் டிரைவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்டெக்ஸ்ட் எனக்கு வந்து வருது. இப்போ நம்ம கூகுள் கொலாப்ல டெக்ஸ்ட்டை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி எதை எடுக்க போகிறோம், எதுக்காக இப்போ எல்லாமே கூகுள் கொலாப் பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா இப்போ வந்து என்னோட டேட்டா செட் கம்ப்ளீட்டா ராவா இருக்கு. ஓகேங்களா. அந்த ரால வந்து எப்படி சொல்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இப்போ நம்ம EDA பண்ணுவோம் பாத்தீங்களா. இப்போ நிறைய லெட்ஸ் அதுல வந்து @ இமெயில்ஸ்லாம் இருக்கலாம், இமெயிலோட நம்பர்ஸ் இருக்கலாம். இல்ல ப்ரீ ப்ராசஸ் பண்றோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்றதுக்காக மட்டும் தான் கூகுள் கொலாப் இருக்கும். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க கேட்டிருக்கிறது அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. பட் ஏன் நம்ம VS கோட்ல தான் அப்ளிகேஷன் பில்ட் பண்றது தெரிஞ்சிருக்கோம். பட் இங்க பண்ணிட்டு இருக்கிறதுடைய காரணம் சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஜூபிட்டர் நோட்புக்ல பண்ணிருப்போம். இப்போ வந்து டேட்டா செட் பெருசா இருக்கு, நம்மள கூகுள் கொலாப் பட் அட் எண்ட் ஆஃப் தி டே நான் திரும்பவும் வந்து இதை நான் வந்து வெப் அப்ளிகேஷனா தான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ இந்த கூகுள் கொலாப் நோட்புக் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எப்படி வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட மாடல் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை விட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல்ல செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, பார்க்கிறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் அடுத்த லைன்ல அவுட்புட் வந்துருது. ஸோ அதனால வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பிகாஸ் மாடல் பில்டிங்ல அடுத்த ஸ்டெப்ல வருது. டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணி கரெக்டா வந்திருக்கா வேலிடேஷனுக்காக யூஸ் பண்றோம். வெப் அப்ளிகேஷன் எப்போ பில்ட் பண்ணணும் சொல்லுவோம், அப்போ நம்ம ஸ்விட்ச் ஆயிடும் மாடலர் கோடிங். ஏன்னா நீங்க இதை பார்த்துட்டு மாடலர் கோடிங் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஏன்னா நீங்க சடனா நீங்க மாடலர் கோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு model.py இங்க வருது, எதுக்கு app.py இங்க வருது, இது ஏன் இங்க இருந்து கால் பண்றாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃப்ளோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக்ல இல்ல கூகுள் கொலாப்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் இங்க புரியுது, இந்த வேரியபிள் இவ்வளவு தான் சேவ் ஆயிருக்கு, இதெல்லாம் சேவ் ஆயிருக்கு, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறமா மாடலர் கோடிங் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போறோம். ஸோ டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா URLs ரிமூவ் பண்ற ஃபங்க்ஷன், HTML tags, இதுக்கு எல்லாமே என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லோவர் கேஸ் பண்றோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா வந்து லோவர் கேஸ் பண்ணனும். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சாப்டர் 1லயே. ஃபர்ஸ்ட் லோவர் கேஸ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் எந்த processல ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணனும்ன்றது ஆல்ரெடி இட்ஸ் பீன். சோ நீங்க இங்க பேஸ்ட் பண்ணினாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, சோ ஜஸ்ட் வந்து நான் ஃபங்க்ஷனை மட்டும் தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன். இப்போ கால் பண்ணனும். யா, சோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டு போயிட்டு நான் பர்టిక్యులர் காலம்க்கு வந்து நான் அப்ளை பண்ணனும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி க்ளீன் டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த காலம்க்கு நான் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஓகே, சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த காலம்க்கு அப்ளை பண்றேன். நீங்க இந்த கோட் பாத்தீங்கன்னாவே கிளியரா புரியும். ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. ரிசோர்சஸ் ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லுக்கப் எரர் வருது. ஸோ நான் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் ப்ரீ ப்ராசஸ் அப்ளை பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சில ரிசோர்சஸ் தேவை. ஸோ ஆல்ரெடி அந்த ரிசோர்சஸை வந்து நாம வந்து இங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஸ்டில் அது டவுன்லோட் பண்ணாலுமே வந்து
கேக்குது. இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இம்போர்ட் NLTK பண்ண பாருங்க. இல்லைங்க, அங்க கொஸ்டின் வந்து ஓகே, இந்த ரிசோர்சஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணல. ஐ திங்க் தட் டவுன்லோட் பண்ணிருக்கோம், பட் இம்போர்ட் பண்ணல. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகே, நீங்க வந்து பாண்டாஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க லோக்கல்ல. இம்போர்ட் பாண்டாஸ்ன்னு போட்டால் தானே உள்ள வந்து ஆகும். அந்த மாதிரி இங்கே வந்து we have got NLTK. இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணல. லெட்ஸ் see எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து காப்பி பண்ணி ChatGPTல போட்டாவே அதுக்குள்ள அவுட்புட் வந்துடும். பட் லெட்ஸ் see. இப்போ இது ஓகே டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நடந்துச்சு. அப்போ டவுன்லோட் பண்ணாவே மோஸ்ட்லி உள்ளுக்குள்ள ரிசோர்ஸ் வந்து கால் பண்ணிடுது இல்லையா? ஸோ பட் நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணும்போது வந்து இப்போ லெட்ஸே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பங்க்சுவேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசோர்ஸஸ் டவுன்லோட் பண்ணோம். பட் நம்மளோட கேட்டகரிக்கு இந்த மாதிரி பங்க்சுவேஷன் கேடி டேப் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. ஸோ அது என்ன சொல்லுது, எனக்கு இந்த ரிசோர்ஸஸ் தேவை, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ நான் திரும்ப அகைன் அதை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரீ ப்ராசஸிங் வந்து 50,000 ரெக்கார்ட்ஸ்க்கு இது ஆகும். அப்போ இட் இஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ வண்டர்ஃபுல். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 3 காலம்ஸ் செப்பரேட்டாக இருந்தது, ஒரு காலம் வச்சுட்டோம். 50,000 ரெக்கார்ட்ஸ். அப்போ ஒரு ரெக்கார்ட்லேயே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒவ்வொரு வேர்ட்லையும் போய் ஸ்டாப் வேர்ட் ரிமூவ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணோம். புரியுதா? ஸ்டாப் வேர்ட் ரிமூவ் இப்போ ஸ்டாப் வேர்ட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு லோவர் பண்ணுது, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இந்த லிங்க்ஸ் இருந்து அதை ரிமூவ் பண்ணுது, அதுக்கப்புறமா கொஸ்டின் மார்க்கில் இருந்து அதை ரிமூவ் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூஷன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எம்டிஸ் ஒன்றுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி போடுது. இதெல்லாம் சப்ஸ்டியூஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன், மேக் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கிறது எல்லாமே பங்க்சுவேஷனில் ப்ராப்பராக போட்டு ரிமூவ் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லுது. நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் எடுத்துக்கோ. இப்போ வேர்ட் நெட் டோக்கனைசேஷன். இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேர்ட் நெட் எங்கே இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் டோக்கனைஸ், அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ப்ரீ ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு மாடல் வந்து எப்படி எக்ஸ்பிளைன், அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா டோக்கன்ஸ் தான் தேவை. அதுக்கு வந்து கம்ப்ளீட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாது. டோக்கன்ஸ் அதான் ஒரு வேர்ட்லயே எல்லாமே சிங்கிள் டோக்கன். இப்போ லெட்ஸ் சே ரீசெட் த பாஸ்வேர்ட் அப்படின்னும் போது ரீசெட்ன்றது ஒரு டோக்கன், பாஸ்வேர்டுன்றது ஒரு டோக்கன். ஸோ இப்படி தான் நான் மாடலுக்கு கொடுக்கணுமே தவிர by separated by comma. ஒரு paragraph அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் மாடலால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப இது கரெக்ட்டா பாருங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு லெட்ஸ் சே 0 த்ரோன்னு எடுத்துக்கலாம். இது பெரிய சென்டென்ஸா இருக்கு. அதுல ஸ்டாப் புல்லர் ரிமூவ் ஆகி ஒரு வேர்ட்ஸ் மட்டும் வருது. இதுல வரக்கூடியது நம்ம வந்து இண்டிவிஜுவல் வேர்ட்ஸா எடுத்து ஒரு கோட்ஸ்ல டோக்கன்ஸா வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து யூனிகிராம்ஸ் இருக்கு, பைகிராம்ஸ் இருக்கு, ட்ரைகிராம்ஸ் இருக்கு, எப்படியே போட்டுக்கலாம். ஐ திங்க் நீங்க யூனிகிராம் தான் யூஸ் பண்றீங்க. இண்டிவிஜுவல் வேர்ட் மட்டும் யூஸ் பண்றீங்க. இன் கேஸ் இஃப் யூ வாண்டட் அப்படினா என்கிராம் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து அதை ஆட் பண்ற மாதிரி இருந்தா பின்னாடி பண்ணிக்கலாம். சோ ஒரு சென்டென்ஸ்ல கூட அப்ப ஒவ்வொரு யூனிக் வேர்ட் வந்துருச்சு. அந்த யூனிக் வேர்டுக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வெக்டார்ஸ்லாம் கிரியேட் பண்ண போறோம். அப்ப அந்த வெக்டார்ஸை கம்பைன் பண்ணி அந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வெக்டார்னு பண்ண போறோம். ஒரு ஈச் டாக்குமெண்ட் வந்து வெக்டார் வந்து ப்ரொடியூஸ். அப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒவ்வொரு வேர்டுமே வெக்டாரா மாறணும். அப்ப அதுக்கு ஒரு டோக்கனா மாறணும். அதுதான் இங்க மாதிரி. சோ வெக்டாரை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெக்டாரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோக்கனா ரெப்ரசன்ட் பண்ணனும். டோக்கனுக்கு ஏத்த மாதிரி தான் வெக்டார் வந்து நமக்கு வந்து அங்க கிரியேட் ஆகும். டோக்கன்ஸ் தான் இங்க கிரியேட் பண்றோம் இன்டிவிஜுவல் வேர்ட்ஸ். ஓகே. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட். இது வந்து க்ளீன்ட் டெக்ஸ்ட். இந்த க்ளீன் டெக்ஸ்ட்டுக்கு தான் வந்து நமக்கு வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் அப்ளை இருக்கு. இப்போ டெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா unable to access இதுல வந்து கேபிட்டல் இருக்கு. சில வேர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல். பட் நீங்க ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா க்ளீன் டெக்ஸ்ட்ல எல்லாமே வந்து ப்ரீ ப்ராசஸ் அப்ளை ஆகி உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். ஓகே. சோ நீங்க வந்து வேணும்னா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வேணும்னா நீங்க எடுத்து செக் பண்ணலாம் க்ளீன் டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்காது, எந்த ஒரு இமெயில் அந்த @ எதுவுமே இருக்காது. எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கும். எனேபிள் ஆக்சஸ் லாகின் பாஸ்வேர்ட். ஓகே, லாகின் பாஸ்வேர்ட் யாராவது கேட்டாங்கன்னா இப்போ இந்த ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஐடி எடுத்து கொடுத்து சஜஸ்ட் பண்ணோம். முக்கியமான வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ டோக்கன்ஸ் சொன்னீங்க. இப்போ டோக்கன்ஸ் ஆயிருக்கா இல்லையா? இல்ல, இன்னும் டோக்கன்ஸ் ஆகல. நம்ம இதுக்கு அப்புறம் தான் டோக்கன்ஸா பண்ண போறோம். ஓகே. சோ ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ இதுல என்ன நடக்குது? ப்ரீ ப்ராசஸ் டெக்ஸ்ட் போட்டுருக்கீங்க, க்ளீன் டெக்ஸ்ட். இப்போ இது காமிங்க மேல ஒரு இப்போ இந்த இடத்துல டோக்கனைசேஷன் டெக்ஸ்ட் போட்டு டோக்கன்ஸ்குள்ள தான் சேவ் ஆகுது. டோக்கன்ஸ் இருக்கு. இந்த ஜாயின் டோக்கன்ஸ் போட்டு ஓகே எல்லா வேர்ட்ஸ் ஓகே இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் அத டோக்கன்ஸ்னு அத வந்து ஜஸ்ட் அத வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அதாவது இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் இங்க ஆயிருக்கு. அதுக்கு அப்புறமா நம்ம அந்த எல்லா இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் இந்த ஜாயின் ஸ்பேஸ் வச்சு ஜாயின் பண்ணி க்ளீன் டெக்ஸ்ட வச்சு அந்த திருப்பி அந்த சென்டென்ஸ் அப்ப அவுட்புட் எப்படி எதிர்பார்த்தேன்? இண்டிவிஜுவல் டோக்கன்ஸ் பிராக்கெட்ல வரும்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் இங்க இருக்கறனால ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு சென்டென்ஸ்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. ஓகே ஃபைன். சோ இந்த மாதிரி நீங்க வந்து வேலிடேஷன் பண்ணிக்கணும். ஓகே, ப்ராப்பரா என்னென்ன நடக்குதுன்ற ஒரு புரிதலோட நீங்க அடுத்த ஸ்டெப் போறது நல்லது. ஓகே. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்மளோட டேட்டா செட் இருக்கு. இப்போ நீங்க போய்ட்டு நம்மளோட டேட்டா செட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா ஓகே
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்டில் க்ளீன்டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா செட் வந்து ஒரு காலம் வந்து செப்பரேட்டாக ஆட் ஆகி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா செட். ஓகே, ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா செட்டை நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ எனிவே நான் கூகுள் கொலாப்ல கண்டினியூவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் பண்ணுறதுனால நான் சேவ் பண்ணல அப்படின்னாலுமே எனக்கு அந்த வேரியபிளில் இருக்க போது தான். பட் ஸ்டில் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் இந்த ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா செட்டை. இது வெளியில ஒரு ஃபைலா இங்க வந்துரும். .csv அப்படின்னு சொல்லுது. 2csv எடுத்திருக்கீங்க. ஸோ .csvன்னு போட்டு இது போட்டுட்டு இந்த df வந்து ஒரு அவுட்புட் இது கிளிக் பண்ணுங்க வெளிய வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துச்சு பாத்தீங்களா, ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா. சோ இப்போ இத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், டவுன்லோட் பண்ணி ப்ரீ ப்ராசஸ்டா எடுத்து வெளிய வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஒரு டேட்டா அனலிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மாடல் பில்டிங் பண்றாங்க அப்படின்னா ரா டேட்டாவை டேட்டா அனலிஸ்ட் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா செட்டா தான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அப்படின்னா ஒரு டேட்டா செட் வந்து செப்பரேட்டா ஒரு டேட்டா செட் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிட்டு ஓகே இதுதான் க்ளீன் டேட்டா செட் நீங்க எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு EDA ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கம்ப்ளீட்டா அந்த டேட்டா செட்டை ரா டேட்டா செட்னு கன்சிடர் பண்ணிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை இப்போ ப்ரீ ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ChatGPT கிட்ட போறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருக்கு. டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம், நம்ம மேனுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அது டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணோம். நல்லா இந்த ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க மேனுவலா பண்றதுக்கு மினிமம் இன்னைக்கு AI டூல்ஸ்ல வச்சு அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 days தேவைப்படும். அந்த 7 to 10 days எஃபர்ட்டை நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 2 to 2.5 hours மேக்ஸிமமாக என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத we are delivering it. இது நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது சில எரர்ஸ்லாம் வரும். பிகாஸ் இதை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுக்கறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில்ஸை நான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். அவங்களும் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக we are covering that. ஸோ அதனால் இந்த செஷன் வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த திங்கிங் ப்ராசஸ் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குற விதம், பார்க்கக்கூடிய விதம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து மாடல் பில்டிங். 5th ஸ்டெப் மாடல் பில்டிங் கூட இப்போ போகிறோம். இப்போ வந்து நம்ம மாடல் பில்டிங் பண்ண போறோம். ஸோ திரும்ப வந்து நான் ChatGPT கிட்ட வந்திருக்கேன். அதுக்கிட்ட நான் ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். ஓகே, hey, I have completed the data pre-processing step. So next step will be the model building. So as I mentioned in the technical assessment document, so I want you to give me the complete Python script based on the word to wake model. So it should be a Google friendly script as well and wait for my update. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் ChatGPT கிட்ட கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பார்ப்போம் வந்து என்ன கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுறீங்க. எனக்கு மாடல் பில்டிங் பண்ணணும், எனக்கு இதை கூட இந்த கூகுள் ஃப்ரெண்ட்லியே கூட. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து டேட்டா செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்னோட ஸ்டெப்ஸ் வந்து நான் கிளியராக இருக்கேன். ஸோ ஸ்டெப்ஸ் கிளியராக இருக்கும்போது இப்போ லெட்ஸே நான் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு கிளியராக இருக்கும். எனக்கு வந்து நான் கோடை மட்டும் தான் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறேன். இன்கேஸ் கோடில் ஏதாச்சும் மிஸ்டேக் அப்படின்னாலுமே நல்லா ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ChatGPT கம்ப்ளீட்டாக நீங்கள் உட்காந்து ப்ராம்ப்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு நீங்கள் அது கொடுக்கறத வந்து நம்ம பிளைண்டாக இது பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ ஆல்ரெடி அது என்ன கொடுக்குதோ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதே ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியும் வேலிடேட் பண்ணி தான் நீங்கள் கோட் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வேலிடேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டா செட் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறமா மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாடலுக்கு ஒரு டேட்டா செட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேட்டா செட் அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னால் மாடல் கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு வேர்ட் கார்பஸ் அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கார்பஸ் என்ற டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்கிறேன், கார்பஸ்ன்றது இன்னும் கிடையாது, ஒரு பேராகிராஃபாக தான் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு டேட்டாவை நான் பேராகிராஃபாக கொடுக்கும்போது என்னோட மாடல் வந்து இன்னும் நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு क्वेश्चन வருது. இப்போ வந்து 50,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ரோவையும் நீங்க கார்பஸ் சொல்றீங்களா இல்ல மொத்தமாவே சேர்ந்து கார்பஸ் சொல்றீங்களா இல்ல எப்படி? கார்பஸ் அப்படின்றது இங்க வந்து ஒரு ரோ செப்பரேட்டா கார்பஸா கன்சிடர் பண்ணிக்கோ. இப்போ லெட்ஸே வந்து இப்போ இந்த கார்பஸ் இருக்கு இல்லையா, நீங்க கோட பார்த்தாவே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். க்ளீன் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த க்ளீன் டெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்ளை த லாம்டா ஃபங்க்ஷன். இங்க எக்ஸ்ன்றது நம்மளோட இன்புட், நம்மளோட டேட்டா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி லிஸ்ட்ல சேவ் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கார்பஸ் வந்து செப்பரேட்டட் பை காமா எல்லாமே டோக்கன் தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகே, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன இது பாயிண்ட் எனக்கு வருது. இந்த இண்டிவிஜுவல் ஒக்காபுலரி கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒக்காபுலரி சைஸ், அதாவது எவ்வளோ யூனிக் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு ரோஸையுமே லிஸ்ட்டில் யூனிக் வேர்ட்ஸ் எடுத்து போடுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒக்காபுலரி கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்காக இந்த கார்பஸ் டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. அதான் கிரியேட் கார்பஸ் வந்திருக்கு. ஓகே, சரி. இப்போ போகும்போது இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் தான் நான் கேட்குறேன், நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த க்ளீன் டெக்ஸ்ட் அப்படின்ற காலமுக்கு வந்து நான் கார்பஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே,
ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு ஃபுல் டேட்டா தேவையில்லை, இந்த ப்ரீ ப்ராசஸ்டான அந்த காலம் மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். மெயின் டேட்டா கிரியேட் வெச்சுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம அந்த க்ளீன் டெக்ஸ்ட் ரெடி பண்றதுக்காக நமக்கு அந்த 3 காலம் தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து எனக்கு ஃபுல் டேட்டா ஃப்ரேம் அவசியம் கிடையாது, அந்த க்ளீன் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தா போதும். சோ அதுல நீங்க வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்டா மாத்தி வச்சிருக்கீங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் த டோக்கனைஸ்டு கார்பஸ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட 50,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டோக்கன்ஸ், இங்க ஆல்ரெடி நான் கார்பஸை வந்து டாக்குமெண்ட்ஸா எடுத்து வச்சு, ஐ மீன் டோக்கன்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல நீங்க இங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இங்க பார்க்கலாம். இதை ஹைலைட் பண்ணுங்க. இந்த கார்பஸ்ன்ற வேர்ட்ல ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அதுல இருக்கக்கூடிய இங்க 0th ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் 30 வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து பார்த்திருக்கீங்க. ஓகே ஓகே. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே செப்பரேட்டட் பை கமா. ஓகே, இது இப்போ டோக்கனைஸ்ட் ஆயிடுச்சு. நான் கார்பஸா கன்வெர்ட் பண்ணும்போதே டோக்கனைஸ்டா அது வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா ரெடி ஆயிடுச்சு, மாடல் ட்ரெயின் பண்றதுக்கான கார்பஸ் ரெடி. இப்போ மாடல் ஒவ்வொரு ரெக்கார்ட்லயே ஆயிருக்கு, ஒவ்வொரு ரோஸ்லயே ஆயிருக்கு. ஓகே ஓகே. சோ இப்போ பாத்தீங்க அப்படி இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டோக்கன்ஸ் தான் இது. அதாவது 30 வேர்ட்ஸ் எடுத்து. எஸ், இங்க இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 30 வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ மாடலை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம வேர்ட் டு வேக் மாடலை லோட் பண்ணியிருக்கோமான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும். இது வந்து அங்கே இது கொடுக்கல இங்கே ஆல்ரெடி. ஓகே, பட் நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாடலை லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாடலை லோட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி தான் வந்து ஜென்சிம். இது நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜென்சிம் லைப்ரரி எதுக்கு, அதில் என்னென்ன ஆல்காரிதம்ஸ் இருக்கு. எஸ், ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி இது கொடுத்துருக்கு. நான் எடுத்து அந்த மாடலை லோட் பண்றேன். ஓகே, சோ ஜென்சிமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, பிப் இன்ஸ்டால் போட்டு. ஓகே, பிப் இன்ஸ்டால் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ திருப்பியும் போயிட்டு ChatGPT ல போயிட்டு how to install ஜென்சிம் படத்துல பிப் இன்ஸ்டால் ஜென்சிம் போட்டா it will download. சோ அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பழைய ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கோம். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல கூடிய லைன் எக்ஸிக்யூட் பண்ணா it will be done. ஓகே ஓகே, ஜென்சிம் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போயிட்டு நான் வந்து வேர்ட் டு வேக் மாடலில் லோட் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. லோட் வேர்ட் டு வேக் மாடலில் லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் போயிட்டு ட்ரைனிங் ஸ்கிரிப்டை வந்து போய் பார்க்குறேன். ஸோ வேர்ட் டு வேக் மாடலில் லோட் பண்ணி இந்த ஒரு பேராமீட்டரும் வந்து நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேபி இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இங்கே வந்து வேர்ட் டு வேக் மாடலில் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் என்ன டேட்டா கொடுக்குறேன், சென்டென்ஸ் ஈக்குவல் டு கார்பஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பஸ் எடுத்துக்கிறதுக்கு காரணம் எம்பெடிங்ஸ் வேணும். ஒவ்வொரு வேர்டனுடைய எம்பெடிங்ஸ் வந்து வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இந்த தியரியில். வேர்ட் டு வேக் இஸ் சம்திங் which will convert the words into vectors. ஓகே, ஸோ இங்கே கார்பஸ்குள்ள தான் நம்மளோட டேட்டாஸ் இருக்கு, டோக்கன்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த வேர்ட் டு வேக் அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து வெக்டார் சைஸ் வந்து 100 டிமென்ஷன். நம்மளோட என்ன டேட்டா நம்ம எடுக்கிறோமோ அந்த ஒரு வேர்டும் வந்து 100 டிமென்ஷனல்ல வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேர்டுக்கு 100 டென்ஸ் வெக்டார்ஸ் அதுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். விண்டோ வந்து 5 கான்டெக்ஸ்ட் விண்டோ. கான்டெக்ஸ்ட் லெட்ஸ் சே இப்போ நீங்க ரீசெட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது போயிட்டு டாக்குமெண்ட்ல சர்ச் பண்ணும் பிஃபோர் 5 ஆஃப்டர் 5. ஸோ எதெல்லாம் வந்து சிமிலரா நியர்பை இருக்கோ அந்த வெக்டார் ரெப்ரசென்டேஷன்ல நியர்பை இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் போயிட்டு அந்த டாக்குமெண்ட் அதை போய் செக் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமம் கவுண்ட் 2. மினிமம் கவுண்ட் 2ன்றது எதுவும் கிடையாது. இப்போ லெட்ஸ் சே வந்து டிஃப்ரெண்டான வேர்ட் வருது அப்படின்னா இப்போ ரீசெட்ன்ற வேர்ட் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ல ஒரு 50,000 டைம்ஸ் இல்லைன்னா ஒரு 5,000 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அந்த வேர்டை நம்ம வச்சுக்கணும். இப்போ லெட்ஸே ஒரு புது வேர்ட் 2 டைம்ஸ்க்கு லெஸ்ஸரா அங்கே வந்து இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை, யூ கேன் இக்னோர் இட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாடல் கிட்ட. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஜிபியூஸ் ரெப்ரசன்டேஷன். தென் ஸ்கிப் கிராம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் கிராம் ஈக்குவல் டு SG ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் கிராம் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அதே லெட்ஸ் SG ஈக்குவல் டு 0 அப்படின்னா சிபாவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இபாக் வந்து எத்தனை டைம் என்னோட மாடல் வந்து என்னோட டேட்டாவை லேர்ன் பண்ணணும். தென் சீட். ஸோ சீட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது எம்பெடிங்ஸ் வந்து அந்த வெக்டார்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதே வெக்டார்ஸ் வந்து கீப் ஆன் அது வந்து ஜஸ்ட் ரன் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த சீட் பாராமீட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சோ இப்போ மாடல் இல்லாம நம்ம மெஷின் லேர்னிங் ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. சீட் ரேண்டம் ஸ்டேட் னு சொல்லுவாங்க இல்லையா, ரேண்டம் ஸ்டேட் 1 2 3 4 சம் ரேண்டம் நம்பர்ஸ் இனிஷியலைஸ் ரேண்டம் இனிஷியலைசேஷன். தட்ஸ் இட். சோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும்ல. இது வேர்ட் டு வேக் வந்து ஈஸியா ட்ரைன் ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராப்பரா கார்பஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. சோ வேர்ட் டு வேக் வந்து கொஞ்சம் ஈஸியா ரன் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேனுவலாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்களால் ஈஸியாக அழகாக ஒரு 40 மினிட்ஸில் வந்து இது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணுன்றதை காமிச்சிருக்கலாம். பட் ஃப்ரம் த ஸ்க்ராச் இது எங்கே போய் வந்து நம்மளுக்கு ஸ்டக் ஆகும் அப்படின்றதும் தெரியல. பட் வாட் எவர் ChatGPT யூஸ் நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக படித்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வேலிடேட்டரை பற்றி கேளுங்க. நம்ம வந்து டூல் டிபெண்ட்டாக ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடி வேறு ஏதாச்சும் ஐடி டிபெண்ட்டாக நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போக தான் போகிறோம். பட் அதில் பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத ஓகேப்பா எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, அப்போ பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும், அப்போ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கலாம், இந்த
ப்ராஜெக்ட் இந்த டூல்ஸ் யூஸ் ஆயிருக்கும், இது பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ChatGPT, இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். பின்னாடி என்ன ஆர்கிடெக்சரில் போயிருப்பாங்க, என்ன இதில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ChatGPT இந்த மாதிரி ஜெனரேட்டிவ் டூல்ஸில் நீங்கள் பேசும்போது அது கொடுத்தது பார்த்ததுமே என்ன பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட். மற்றவங்களுக்கு அது தெரியாது, பட் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் பேக் எண்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒன்றுனா பார்த்து வந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் கன்சல்டன்ட்டுக்கும் ஆண்டர்பிரனராக ஆகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த பேக் அண்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவல் போகணும் அப்படின்றது தான் பாயிண்ட். சரி, இப்போ இந்த ஃபுல் ட்ரைனிங் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 6 minutes ஆயிருக்கு. இந்த வேர்ட் டு வேக் மாடல் வந்து எவ்ரி 50,000 ரெக்கார்ட்ஸ்க்கு போயிட்டு எல்லாமே நம்மளுக்கு எம்பெடிங்ஸாக மாறுறதுக்கு, பிகாஸ் ஆல்மோஸ்ட் 20 epochs வரை நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நான் சூப்பரான ஒரு எம்பெடிங்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிடலாம். இப்போ மாடல் பில்ட் பண்ணிட்டோம், மாடல் பில்ட் பண்ணி ட்ரெயினும் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம என்ன கைண்ட் ஆஃப் மாடல் அது வந்து என்ன லேர்ன் பண்ணுச்சு அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக மாடல் சம்மரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாக்டாக வந்து எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வச்சு அது நம்ம வந்து ட்ரைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து நமக்கு கிடைச்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெக்காபுலரி சைஸ் 696, 100 எம்பெடிங் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100. ஸோ இது வந்து நம்ம இது இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணோம், எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்தோம், எல்லா ஒரு டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் சம்மரியில் எடுத்துக்கலாம். பட் இங்கே வெக்காபுலரி சைஸ் 696னா அவ்வளோதான் யூனிக் வேர்ட்ஸ் இருக்கு. ஆமாம், ஸோ 50,000 ரெக்கார்ட்ல இருந்து இவ்வளோ தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா சில ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அது வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும். இப்போ ரீசெட்னா 5,000 டைம்ஸ் கூட ரீசெட் இருக்கலாம், ஆனால் என்ன ஒரு டைம் மட்டும் தான் அது யூனிக் வேர்டாக எடுத்துக்கும். ஸோ 696 யூனிக் வேர்ட்ஸ் இருக்கு நம்மளோட டேட்டால, ப்ளஸ் 100 டைமென்ஷனில் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த யூனிக் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கார்பஸ்ல இண்டிவிஜுவல் வேர்ட்ஸாக மாற்றி அப்படி எடுத்து வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசும்போதே சில வேர்ட்ஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பேசிட்டு இருக்க போகிறோம். இவர் இவ்வளோ பெரிய 2 hours ரெக்கார்டிங் வந்து யூனிக் வேர்ட்ஸ் எவ்வளோ எடுத்து பேசியிருக்காருன்னு வந்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் வந்து 1.5-120 minutes இருக்கும். பட் நான் ரிப்பீட்டடாக பல வேர்ட்ஸை வந்து ரிப்பீட்டடாக பேசுவேன். புரியுது? இப்போ இந்த ரிப்பீட்டடுன்ற வேர்டை எத்தனை தான் வந்திருக்கு பாருங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த பெரிய டாக்குமெண்ட் இருந்தாலும் யூனிக் வேர்ட்ஸ் மட்டும் வெளியில் எடுத்து வெக்காபுலரியில் வச்சுக்கிறோம். பிகாஸ் அந்த யூனிக் வேர்ட்ஸுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து வெக்டார்ஸ் வந்துச்சுன்னா போதுமானது. அதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ட்ரைன் பண்ண மாடலை வந்து சில வந்து ஜஸ்ட் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுறோம். சில வேர்ட்ஸ் கொடுத்து அது ப்ராப்பராக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் த வெக்காபுலரி. ஸோ அது வந்து 696ன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 20 வெக்காபுலரிஸ் மட்டும் நான் செக் பண்ணுறேன். என்னென்ன வெக்காபுலரிஸ் வந்து அது ப்ராப்பராக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூனிக் வேர்ட்ஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட் யூனிக் வேர்ட்ஸாக வந்து இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் த வேர்ட் வெக்டார். ஏதாச்சும் ஒரு வெக்காபுலரி இப்போ இதில் வந்து வேர்ட் டு வேக் மாடல் ஹைலைட் பண்ணுங்க. வேர்ட் டு வேக் மாடல்ல இண்டெக்ஸ் டு கீ போட்டு வெக்காபுலரி போட்டிருக்காங்க. அதுல 20 மட்டும் எடுத்து போட்டு வேர்ட் டு வேக் மாடல்ன்றது நம்ம ட்ரெயின் பண்ண மாடல். .wv அப்படினா அந்த மாடல்ல இருக்கிற வேர்ட் வெக்டார்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்றோம். சூப்பர். ஓகே, தென் இண்டெக்ஸ் டு கீ. சோ இந்த வேர்ட் வெக்டார் மாடலுக்குள்ள நம்மளுடைய வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, சோ வெளியில அதுவே எல்லாம் ஒன்னு கிரியேட் பண்ணல, நம்மளுடைய வேர்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். சோ நீங்க வந்து இங்க பார்த்தாவே தெரியும். அதுக்காக செக் பண்றோம். ஓகே, நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஒரு வெக்காபுலரி வேர்ட் கொடுத்து அதுக்கான வேர்ட் வெக்டாரை வந்து செக் பண்றோம். அது ப்ராப்பரா வந்து வேர்ட் வெக்டார் எம்பெடிங் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படினா ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படினா இங்க கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 வேல்யூஸ் மட்டும் எடுத்துருக்கேன். ஸ்கிரிப்ட் காமிங்க. ஸ்கிரிப்ட்ல என்ன போட்டுருக்கீங்க? இந்த வேர்ட் போட்டுருக்கீங்க. வெக்காபுலரி 0. ஃபர்ஸ்ட் 0 அதாவது அக்கவுண்ட் எடுத்துருக்கீங்க. அந்த வேர்ட் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கு அப்புறம் வெக்காபுலரி 100 வெக்டார்ஸ் இருக்கு. அதுக்கு அதனுடைய ஷேப் போட்டு வச்சு ஃபர்ஸ்ட் 10 மட்டும் எடுத்து 100 dimension இருக்கு. 100 dimensions இருக்கு. இல்ல 10 வேல்யூஸ் மட்டும் கிராஸ் செக் பண்றோம். ஓகே, வெக்டார்ஸ் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? கிரியேட் ஆயிருக்கு. சோ என்னோட மாடல் வந்து ப்ராப்பரா வெக்டார்ஸோட ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு சிமிலர் வேர்ட் கொடுத்து செக் பண்றோம். நம்ம என்ன வேர்ட் கொடுத்து வேணாலும் செக் பண்ணலாம். ஓகே, சோ இங்க யூசர் வந்து ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு வேர்ட் கொடுத்து அதுக்கான சிமிலர் வேர்டை வந்து நம்ம செக் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், இப்போ பாஸ்வேர்ட்னு ஒன்னு கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்ட் பக்கத்துல கூடிய எல்லா வேர்ட்ஸ் மோஸ்ட் சிமிலர் வேர்ட்ஸ். இப்போ பாத்தீங்க அப்படினா காம்ப்ரமைஸ்ட், லாக்ட், பாஸ்வேர்டு வந்து லாக் ஆயிருக்கா, இல்லை டிக்கெட், லாக்ட் அவுட், எக்ஸ்பயர்ட், டெலிட்டட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வெக்டார் ரெப்ரசன்டேஷனில் பாஸ்வேர்டு அப்படின்ற வேர்டு எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸோ அது போயிட்டு முன்னாடி இருக்கிற 5 வேர்ட்ஸ், பின்னாடி இருக்கிற 5 வேர்ட்ஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 5 வேர்ட்ஸ் வந்து எது சிமிலராக இருக்கோ அந்த ரேஞ்ச். ஓகே, அது எடுத்துட்டு வந்து நமக்கு வந்து கொடுக்கும். மோஸ்ட் சிமிலர் வேர்ட்ஸ் ஒரு வேர்டுக்கு தான வந்திருக்கு. இப்போ ஒரு டாக்குமெண்ட்க்கு எப்படி வரும்? சோ டாக்குமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட யூசர் குவரியும் ப்ரீ ப்ராசஸ் ஆகி தான் போகும். ஸோ யூசர் குவரியும் வந்து ப்ரீ ப்ராசஸ் ஆகி டோக்கனைஸ் ஆகி தான் நமக்கு வந்து சிஸ்டம்க்கு போகும். ஸோ ஹவு டு ரீசெட் த பாஸ்வேர்ட் அப்படின்போது நம்மளோட சிஸ்டம் என்ன எடுத்துட்டு போகும் அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்ட் அந்த 2 வெக்டாரையும் எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ல சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ வந்து
ஓகே. ஸோ நம்மளோட மாடல் வந்து நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாடலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மாடலர் கோடிங்கில் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா நம்ம வந்து பிக்கல் ஃபைலாக சேவ் பண்ணுறது வந்து பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மாடலை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கூகுள் கொலாப்ல வந்து நீங்கள் ப்ரீ ப்ராசஸ்லாம் பண்ணி வேர்ட் டு வேக் மாடலையும் ட்ரெயின் பண்ணி இப்போ ட்ரெயின்டு மாடலை வந்து பிக்கல் ஃபைல வெளியே எடுக்கிறீங்களா? நான் பிக்கல் ஃபைலை நான் வெளியில் எடுக்கல. இப்போதைக்கு வந்து நான் இங்கே ஏன்னா கூகுள் கொலாப் நோட் புக்லேயே தானே யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னாலுமே நம்ம பிக்கல் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். மாடல் டாட் சேவ்னு போட்டால் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல், அதாவது வெக்டாஸா உள்ள வேர்டு வந்துச்சுன்னா வெக்டாஸா மாறக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைலை நீங்கள் வந்து பைனரி ஃபைலை வெளியே எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டு சப்ளை பண்ணால் அதுக்கேற்ற மாதிரியான வெக்டாஸா வெளியே மாறும். ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட மாடலை ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்மளோட சிஸ்டம் ஆக்சுவலி சர்ச் சிஸ்டம் நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம்ல நிறைய நீங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க. டாக்குமெண்ட் சிமிலாரிட்டி, கொசைன் சிமிலாரிட்டி, டிஎஃப், ஐடிஎஃப். ஓகே. பட் இங்க வந்து நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளோட யூஸ் கேஸ் வந்து சிமாண்டிக். ஸோ சிமாண்டிக் அப்படின்னாவே என்ன, மீனிங் பேஸ்டு சர்ச் அப்படின்றதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி யூசர் குவரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தானே நம்மளோட ரிசல்ட்ஸ் தெரியணும். ஸோ அதுக்கு வந்து கொசைன் சிமிலாரிட்டி போகிறோம். ஏன் கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னா, கொசைன் சிமிலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மீனிங் வந்து ரொம்ப சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து இட்ஸ் நியர் டு 1 வரும். ஓகே. இன்கேஸ் வந்து நம்மளோட மீனிங் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா -1 நியர்பையாக போகும். ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து 0 நியராக இருக்குன்னா அன்சிமிலர் வேர்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாலாம் படிச்சிருப்பீங்க, அந்த A+B and modulus of A, modulus of B. So அதனால cos θ எடுத்துட்டு போகும்போது 90 டிகிரி ஆஃப் டேட்டா வரும்போது 1 வரும், 180 டிகிரின்னு வரும்போது -1 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் உள்ள நடக்கும். ஓகே. ஸோ கொசைன் சிமிலாரிட்டி வந்து நம்ம எது வந்து யூஸ்வலாக கொசைன் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னாவே வெக்டர் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, நியர்பை வேர்ட்ஸ், அதாவது என்னோட டேட்டா வந்து எந்த டைரக்ஷன், இப்போ லெட்ஸ் சே பாசிட்டிவ், இப்போ பாஸ்வேர்ட்னா லாகின், கிரெடென்ஷியல்ஸ், அந்த மாதிரி எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்றத பார்த்து நமக்கு வந்து சிமிலாரிட்டி கொடுக்கும். ஏன் நம்ம வந்து நிறைய சிமிலாரிட்டி சர்ச்சஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஏன் அதெல்லாம் எடுக்கக்கூடாது? இப்போ லெட்ஸ் சே யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் படிச்சிருப்பாங்க, மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் படிச்சிருப்பாங்க. பட் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னா இப்போ லெட்ஸ் சே அஷ்யூம் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பாஸ்வேர்ட்னு நான் கொடுக்குறேன். ஓகே. பாஸ்வேர்ட் ரீசெட், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை கொஞ்சம் டெக்னிக்கலான கான்செப்ட்ஸ் எவ்வளோக்குள்ள சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு we are trying our best. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. தியரி பேசுகிறாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இது இண்டஸ்ட்ரி கொஷின்ஸில் கேட்பாங்க. நீ why are you choosing this question similarity? நானுமே தியரியில் சொல்லும் போது கொஸ்டின் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பேன். பட் why not எனி அதர்ஸ் மெட்ரிக்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது, மேன்ஹாட்டன் இருக்குது, இந்த மாதிரி பல மெட்ரிக்ஸ் இருக்குது. வை நாட்ன்றது நான் அங்கே சொல்லலை. இப்போ குட் தட் ஷீ இஸ் மென்ஷனிங் தட். அதனால் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வை வி ஆர் சூசிங் திஸ் கொஸ்டின் சிமிலாரிட்டி அண்ட் வை நாட் அதர்ஸ். இப்போ கொஸ்டின் சிமிலாரிட்டி ஒரு பாயிண்ட் வந்துருச்சு, ரைட்? ஸோ -1னா அப்படி நம்ம கொடுத்துருக்கூடிய வேர்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வேர்டு ரெக்கமெண்ட் பண்ண சிமிலாரிட்டி ஸ்கோரில் வரும். 90%, 60% மாதிரில வரும். மைனஸில் போயிடுச்சுன்னா அது வராது. அப்படி ஏன்னா அப்படி கொடுத்துச்சுன்னா அது ப்ராப்பரான சிமெண்டிக் சிஸ்டம் புரிஞ்சிக்கலாம்னு அர்த்தம். பட் -1 போகும். நீங்கள் ஃபுல்லாக ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா -1 போகும். அதில் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிறது. 0னா அன்சிமிலர், அப்புறம் 1 அப்படின்னா வெரி க்ளோசர் டு 1 ஸ்கோர் வந்துச்சுன்னா வெரி சிமிலர் வேர்ட்ஸ். அப்படின்ற மாதிரி ஒரு 3 டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல நம்மளுக்கு வந்து கொஸ்டின் சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ அதனால இப்போ ஈக்குவலன்ஸ் பேசிட்டீங்க, அதுவே நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா கொஸ்டின் சிமிலாரிட்டி வந்து டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார்ஸ், வெக்டார் வந்து எந்த டைரக்ஷன்ல போதோ அதோட சிமிலாரிட்டி எடுத்துட்டு வரும்போது நமக்கு வந்து சிமிலாரிட்டி அந்த சர்ச் வந்து ஈஸியா நடக்கும். யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், லெட்ஸ் சே நான் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்றேன் இந்த யூஸ் கேஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நான் என்னோட யூசர் குவரி வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் சம்திங் அதோட ரிலேட்டடா கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு எம்பெடிங்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்குமா, லெட்ஸ் சே 2 or 4 அப்படின்ற ஒரு எம்பெடிங்ஸ் வந்து எனக்கு வெக்டார்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இன்கேஸ் வந்து லெட்ஸ் சே யூசரோட குவரி வந்து கொஞ்சம் லிட்டில் பிக்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாண்ட் டு சேஞ்ச் த பாஸ்வேர்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெக்டார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லெட்ஸ் சே 20, 40, 15 சொல்லிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நம்பர்ஸ் பெருசா இருக்குன்றதுக்காக ஸோ டிஸ்டன்ஸும் பெருசாயிடும் இல்லையா? வெக்டார்ஸ் வந்து வெக்டார்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது ஸோ அது என்ன பண்ணும், ஓகே ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, ஸோ இதுக்கும் வந்து சிமிலாரிட்டி கம்மி அப்படின்றதுனால என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சிமிலர் சர்ச்ல அது எடுத்துட்டு வராது. டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி போயிடும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு ரிலேட்டடான சில யூஸ் கேஸ் இருக்கு. அப்பதான் நம்ம யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். நம்மளோட பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு மீனிங் பேஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு கொசைன் சிமிலாரிட்டி தான் இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சூப்பர். ஓகே. சோ கொசைன் சிமிலாரிட்டி வந்து புரிஞ்சிருக்கு நம்புறேன். நீங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க எதுக்கு அப்படின்றது. நான் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கேன். why not ஈக்குவலிடியன் பாசிட்டிவ் மெட்ரிக்ஸ் அதிகமா வந்து எடுத்துக்கும். டைரக்ஷன் வந்து அழகா அது வந்து எடுத்துட்டு வந்து பண்ணாது. பிகாஸ் ஒரு வேர்டுக்கு 200 டிமென்ஷன் நம்ம எடுக்கிறோம் இந்த இடத்துல, ரைட்? ஒரு 100 எவ்வளவு டிமென்ஷன் எடுத்தோம்? 100 டிமென்ஷன். ஒரு வேர்டுக்கு 100 டிமென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இப்போ நீங்க ஈக்குவலிடியன் போயிட்டீங்கன்னா மேபி பாசிட்டிவ் அந்த கம்பேரிசன் பண்ணி மெட்ரிக்ஸ் டிஃபரன்சஸே ரொம்ப அதிகமாக போகும். ஸோ அதான் சொல்ல வராங்க. கொஸ்டின் சொல்லும்போது மைனஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பல மெட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணி தான் இது வந்து இதோட ஃபார்முலாவே இருக்குது. ஸோ தட்ஸ் ஒய் கொஸ்டின் சிமிலாரிட்டி புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து மாடல் நம்ம ட்ரைன் பண்ணியாச்சு, மாடலை வந்து நம்ம செக் பண்ணியும் ஆச்சு கரெக்டாக மாடல் ட்ரைன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. நான் இப்போ சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன்.
Okay, so far we have completed till model training. Okay, so next what I want to do is like I want to take the cosine similarity search system. Okay, so you can use this word to vec model training and just build the cosine similarity search system based on my data. Okay, so I just want you to give the complete Python script which is the Google Colab friendly and just wait for my update. ஸோ நான் எதுக்காக வெயிட் ஃபார் த அப்டேட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் அது கொடுக்கல அப்படின்னா அது பாட்டுக்கு திரும்பவும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும் கொடுத்துட்டு என்னோட அப்டேட்காக நீ வெயிட் பண்ணு அப்படின்றத நான் அதுக்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்மளோட வெரிஃபை த டேட்டா செட் அண்ட் மாடல் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஜென்ரேட் த டாக்குமெண்ட் எம்பெடிங்ஸ். ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்த வரைக்கும் நான் மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். டாக்குமெண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸை கொடுத்து மாடலை ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நான் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது என்னோட டாக்குமெண்ட்ஸை நான் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா மாடலுக்கு தெரியும் டாக்குமெண்ட் இருக்கு, ஆனால் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் கொடுக்கும்போது ஓகே என்னோட டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க போகிறேன், யூசர் குவரியும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டுமே வெக்டாஸாக கன்வெர்ட் ஆயிருக்கணும் சிமிலாரிட்டி சர்ச் கிட்ட. ஓகே, இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு மாடல் வந்து மாடலுக்கு ஆல்ரெடி டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. நம்மளோட எல்லா டேட்டாவுமே கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து டோக்கனாக வச்சிருச்சு, டோக்கனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம எம்பெடிங்ஸாக கொடுக்கும்போது மாடல் கிட்ட என்னோட டேட்டா இருக்கு, என்னோட எம்பெடிங்ஸும் நான் கொடுக்குறேன். யூசர் கிட்ட இருந்து குவரி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெக்டாஸை போய் பிச் பண்ணி மாடலுக்கு வந்து டேட்டா இருக்கு, மாடல் போய் டேட்டாவை பிச் பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ இப்படி தான் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் ஒர்க் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட டேட்டாக்கு generate the document embeddings வந்து கிரியேட் பண்ணனும். அந்த டாக்குமெண்ட் சொல்றது நீங்க அந்த ஃபுல் சென்டென்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓகே இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்க்கு வந்து எடுத்து இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து generate for all documents எல்லா அப்சர்வேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் query pre-processing. நம்மளோட டெக்ஸ்ட் எப்படி வந்து டாக்குமெண்ட் எப்படி டெக்ஸ்டா இருக்கோ அந்த மாதிரி தான் யூசரோட queryயும் டெக்ஸ்டா தான் வரும். ஸோ நம்ம அதையும் வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும், எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், அப்புறமா தான் மாடல் கிட்ட கொடுக்கணும். ஓகே, ஸோ சேம் வே queryயும் நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம், queryயும் எம்பெடிங் பண்ணுறோம், தென் cosine similarity search system வந்து பில்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 by 1 போகலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி டேட்டா செட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டு ஜென்ரேட் த டாக்குமெண்ட் எம்பெடிங்ஸ். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? ஸோ அந்த வேர்டை வந்து வெக்டாஸா மாத்திர அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன், எப்படி எம்பெடிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுறேன். எதுக்கு? வேர்ட் டு வேக் மாடலில் என்னோட டேட்டா இருக்கு இல்லையா, அந்த கார்பஸில் தான் என்னோட டோக்கன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் டோக்கன்ஸ் அந்த 620 டோக்கன்ஸ் இருக்குது. இப்போ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த இது அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்ளை இதுக்குள்ளே நான் மாடலையும் அனுப்பிட்டேன். ஓகே, என்னோட டேட்டா எக்ஸ், என்னோட டேட்டா எக்ஸ்ன்றது இப்போ என்னது? இங்க வந்து என்னோட இன்புட். ஓகே, டாக்குமெண்ட் வெக்டார். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஸ்வலாக நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இட் டசன்ட் ஹேவ் எனி சின்டெக்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி வேணா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ யூஸ்வலாக நம்மளோட லாம்டா ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா எக்ஸ் கோலன் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்றது என்ன? நம்மளோட டாக்குமெண்ட் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ அதுக்குள்ள நான் 2 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து என்னோட மாடல். ஓகே, ஸோ மாடலுக்குள்ள எல்லாமே இருக்கு, கார்பஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எக்ஸ்ன்றது என்னோட டேட்டா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 1 by 1 வந்து என்னோட ஒவ்வொரு ரோக்குமே ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் என்னோட வெக்டார்ஸ் அப்ளை பண்ணி இங்க வந்து சேவ் ஆயிடும். இப்போ இது வந்து 50,100 அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 100 வெக்டார்ஸ், 100 டைமென்ஷன்ஸ். ஓ, இப்போ மேலே போங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல மாடல் அப்படின்றது மேலே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் மாடல் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட் தான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டீங்க. க்ளீன்டு டெக்ஸ்ட். இந்த க்ளீன்டு டெக்ஸ்ட்டில் தான் நம்மளுக்கு அந்த காலம் எல்லாமே இருக்கு. ஆமாம், ஸோ அந்த க்ளீன்டு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு ரோஸையும் எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த மாடலில். ஸோ அந்த ஹோல் டாக்குமெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு, புரிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கீ பாயிண்ட்டு இங்கே மோஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, df.cleaned டெக்ஸ்ட்ன்றது அந்த காலம்ல இருக்கக்கூடிய இதில் எதை அப்ளை பண்ணோம்? அந்த டாக்குமெண்ட் வெக்டார், அந்த வேர்ட் டு வெக் மாடலில் ஒவ்வொரு ரோஸையுமே எடுத்துகிட்டு வந்து இதை வந்து அப்ளை பண்ணுது. வேர்ட் டு வெக் மாடலுக்கு கூட இந்த வெக்டாஸாக இருக்குது இல்லையா, அது எல்லாமே வெக்டாஸாக மாறும். அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஓகே, அந்த வரக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸையும் டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வெக்டாஸில் இருக்குதா இல்லைன்றது பார்க்குறோம். இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெக்டாஸை மாற்றி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வெக்டார் சைஸில் போட்டு நம்மளுக்கு மீன் அவ்வளோ வெளியே வந்திருக்கு.
எனிவே ஃபைனல் நம்மளுக்கு வந்து 50,000 அப்சர்வேஷனுக்கு ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் 100 டிமென்ஷன் வெக்டார்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து டாக்குமெண்ட் வெக்டரா ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறோம். இன்கேஸ் வந்து எனக்கு வெக்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகலை அப்படின்னா நம்ம செக் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா வெக்டர் வந்து ரேண்டமாக NumPy லைப்ரரி யூஸ் பண்ணி வந்து நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் எம்பெடிங்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வரைக்கும் பண்ணது வந்து டாக்குமெண்ட், நம்மளோட 50K டாக்குமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு சைடு இருக்கு, யூசரோட குவைரி. யூசரோட குவைரி எது வந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ப்ரீ ப்ராசஸ்க்கான ஃபங்க்ஷனை நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. நீங்க பாத்தீங்க இந்த லைஃப் சைக்கிள்ல பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சாச்சு, டேட்டா கலெக்ஷன் முடிச்சாச்சு, டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ப்ரிப்பரேஷன், மாடல் பில்டிங், ட்ரைனிங் முடிச்சிட்டோம். டெஸ்டிங்க்கு இப்போ பார்க்க போறோம். கரெக்டா ஒரு புது query அனுப்பிச்சு டெஸ்டிங் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் query ப்ரீ ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, அதே மாதிரி அதுக்கும் எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்றேன். ஸோ என்ன query வந்தாலுமே வந்து எனக்கு வந்து எம்பெடிங்ஸா ஃபர்ஸ்ட் அது கன்வெர்ட் ஆயிடணும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ சேம் ப்ரொசீஜர், நம்ம டாக்குமெண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணமோ அதே மாதிரி நான் வந்து query யூசர் பெர்ஸ்பெக்டிவ் பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு பண்ணிருக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போ யூசர் ஏதாவது போட்டாங்கன்னா என்ன ஸ்டெப்ஸ்ல ஃபாலோ பண்ணணும், அவங்க இன்புட் போடுவாங்க, அது வெக்டார்ஸா மாறும், query-ஆ மாறும், அந்த மாதிரி ப்ராசஸ். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம். ஸோ இந்த கோடை தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிமேட்டிக் சர்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். அதுக்குள்ள query, ஸோ யூசரோட query எடுத்துகிட்டு போகணும். தென் வந்து டாப் K5. ஸோ என்னோட அங்கே நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு தேவை வந்து ஃபர்ஸ்ட் டாப் K5. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா query கொசைன் சிமிலாரிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே 2 அனுப்புகிறேன். ஒன்று வந்து query எம்பெடிங், யூசரோட query-யை கன்வெர்ட் பண்ண வெக்டார்ஸ். இன்னொன்று வந்து டாக்குமெண்ட் எம்பெடிங்ஸ், அதாவது என்னோட டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ண வெக்டார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கம்ப்ளீட்டாக நான் அதுக்குள்ளே அனுப்பிட்டு சிமிலாரிட்டி வந்து அது போய் செக் பண்ணும். ஸோ அங்கே வெக்டார் ரெப்ரஸன்டேஷனில் கொசைன் சிமிலாரிட்டியோட ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்துட்டு எனக்கு வந்து டாப் 5 டீடைல்ஸ் வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அந்த டாப் 5 டீடைல்ஸ்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்றேன். டாக்குமெண்ட் ஐடி, டைட்டில், கேட்டகரி, சிமிலர். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்ற ஒரு கொசைன் சிமிலாரிட்டி ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா scikit-learn, அதுக்கு வந்து நம்ம scikit-learn யூஸ் பண்ணோம். ஸோ sklearn-ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கொசைன் சிமிலாரிட்டி வந்து டவுன்லோட் பண்றேன். ஓகே, இப்போ நான் கொசைன் சிமிலாரிட்டியை நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நான் இதை வந்து ஓகே, இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இங்கே வந்துடலாம். கொசைன் சிமிலாரிட்டி சர்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் செக் பண்ண போகிறேன். எப்படி செக் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ரேண்டமாக ஒரு யூசர் query கொடுத்து எனக்கு எக்ஸாக்டாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி வித் சிமிலாரிட்டி ஸ்கோரோட கொடுக்குதா அப்படின்றத நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஓகே, டெஸ்ட் த சிமான்டிக் சர்ச். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ண சிஸ்டம் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் எக்ஸாக்டாக. ஸோ என்டர் த சர்ச் query. ஸோ ஜான் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு query கொடுப்போம் வித் இஸ் ரிலேட்டட் டு நம்ம நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா டேட்டா செட்டில். ஸோ நம்மளோட ஏதாச்சும் டேட்டா செட் ஒரு ஷோ ஓபன் பண்ணுங்க. ஓகே, இங்கே தான் இருக்கு நாலேஜ் பேஸ். இந்த கேட்டகரிஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த கேட்டகரிஸ் வந்துச்சுல ஃபில்டர் பண்ணுங்க. ஏதாச்சும் புதுசாக ஏதாவது பார்ப்போம். கீழே வாங்க. ரீஃபண்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், கேன்சல்டு ஷிப்பிங்னு போடுவோம். ஷிப்பிங் கேன்சல்டுன்னு போடலாம். அங்கே கொரியில் வாங்க. ஓகே, இங்கே நீங்கள் போடலான்றீங்களா? ஓகே, கொரியிலே போடுவோம். ஷிப்பிங் அப்டேட் அப்படி போடுங்க. கிமிலாம் வேண்டாம், நான் சர்ச் பண்ணுவோம். ஷிப்பிங் அப்டேட் தான் போடுது. ஓகே, ஃபைன். ஷிப்பிங் அப்டேட். ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கிளியராக தெரியும். ஷிப்பிங் அப்டேட் அப்படின்ற ஒரு 2 வேர்டு நமக்கே தெரியும். யூசர் queryலேயே 2 யூனிக் வேர்டு தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஐடி. ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடான டைட்டில்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ கிராஸ் த பார்டர் ஷிப்பிங் எக்ஸ்பிளைன் ஆன் த மொபைல். ஏன்னா இங்கே வந்து நான் ஷிப்பிங் அப்டேட் நான் இங்கே எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டும் கொடுக்கல, ஜஸ்ட் ஷிப்பிங் அப்டேட் அப்படின்றது மட்டும் தான் கேட்குறேன். ஸோ அதுக்கு வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஷிப்பிங் அப்டேட்க்கு ரிலேட்டடான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிமிலாரிட்டி ஸ்கோர், ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜான். ஸோ நான் சிமிலரான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் எந்த ரேஞ்சில் இப்போ லெட்ஸே வந்து ஹையஸ்ட் சிமிலாரிட்டி ஸ்கோர்லேருந்து லோவஸ்ட் சிமிலாரிட்டி ஸ்கோரில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், ஏன்னா சிமிலாரிட்டி வந்து இதுதான் அதிகமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போய் இந்த டாக்குமெண்ட்டில் செக் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.61லேருந்து 0.60 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாப் 5 எடுத்துகிட்டு வந்து ஃபெச் பண்ணி டாப்பில் ரிசல்ட்ல இருக்குது. இப்போ query மாற்றி போடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்கோர் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வேறு ஏதாச்சும் ரீஃபண்ட் அப்டேட் போட்டு பாருங்கள். ஓகே, ரீஃபண்ட் ரிலேட்டடான டேட்டா எங்கே இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். ஓகே, ஆர்டர்ஸ் இருக்குன்றதுனால மேபி ரீஃபண்ட் இருக்குது, தனி கேட்டகரியிலே இருக்குது. ஓகே, ரீஃபண்ட்ஸ் ரிலேட்டடான போகலாம். ஓகே, ஸோ ஹவு டு கெட் த ரீஃபண்ட். ஓகே,
ரீஃபண்ட் பாலிசி ரீசெட்டிங் ஃபர்கெட் அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் அப்படின்னும் போது மேபி நிறைய டாக்குமெண்ட்ல ரீஃபண்ட்ன்ற வேர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல, செக்யூரிட்டில, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்லயும் ரீஃபண்ட்ன்ற வேர்ட் இருக்கிறதுனால அது வந்து சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா தான் காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எது ரொம்ப சிமிலரா, அது கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ல எது வந்து எந்த வெக்டர் ரொம்ப சிமிலரா இருக்கோ அந்த டாக்குமெண்ட் ஐடிக்கு அது போயிடுச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி பக்கத்துல சிமிலரா இருக்கிறது எடுத்துட்டு வந்து கொடுக்குது. ஓகேங்களா, இப்படிதான் ஒரு செமாண்டிக் சர்ச் சிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து வேர்ட் டு வேக் மாடல். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேர்ட் டு வேக் மாடல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணோம், அதை வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் இருக்கு, ஃபாஸ்ட் டெக்ஸ்ட். ஏன்னா நம்மளோட டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அன்சீன் வேர்ட்ஸையும் வந்து நம்ம வந்து தேர்ட் பாயிண்ட்ல 4.3 அன்சீன் வேர்ட்ஸையும் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன் ஜானிங்க. வேர்ட் டு வேக் மாடல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த டேட்டா செட்டை டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணோம், மாடலை ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ மாடலுக்கு பொறுத்த வரைக்கும் டேட்டா செட்டில் நம்ம என்னென்ன அந்த கார்பஸில் என்ன டேட்டா இருக்கோ அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். இப்போ லெட்ஸ் தெரியாத ஒரு வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அது வந்து ரொம்ப ரேரான ஒரு டாக்குமெண்ட்டை மேபி சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது ட்ரைனிங்ல அந்த வேர்டை பார்க்கல. ஓகே, ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அன்சீன் வேர்ட்ஸ், அதாவது மேபி யூசர் வந்து ஐ வாண்ட் டு டூ த பேங்கிங் லோன், இது சென்டென்ஸ் இட் செல்ஃப் மிஸ்டேக், பேங்கிங் லோன். ஸோ பேங்கிங்ன்றதையும் பார்த்துருக்காது, லெட்ஸ் ஏ லோனர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க யூசர், லோனரையும் பார்த்துருக்காது இது மாடல், பேங்கிங்ன்ற வேர்டையும் பார்த்துருக்காது. பட் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேர்டை n கிராம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது பேங்கிங் இருக்கு, பேங்கிங்ன்றது ஒரு வேர்ட், BAN அப்படின்றது ஒரு வேர்ட், ANK அப்படின்றது ஒரு வேர்ட், கிங்ன்றது ஒரு வேர்ட். ஆல்மோஸ்ட் அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வெக்டார்ஸ்க்கு சப் வெக்டார்ஸ் கிரியேட் பண்ணும் பை டிஃபால்ட்டா. ஸோ அதனால தான் மாடல் ட்ரைனிங் கூட இதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு வேர்டை எடுத்து அது சப் வெக்டார்ஸா கிரியேட் பண்ணி தான் மாடலை ட்ரெயின் பண்ணும். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு யூசர் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அது சப் வெக்டார்ஸா செக் பண்ணிட்டு சப் வெக்டார்ஸ்க்கு ரிலேட்டடான சிமிலர் டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் வித் சிமிலாரிட்டி ஸ்கோரோட. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி. ஸோ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அது மாடல் ட்ரைனிங் இட்ஸ் இட் வில் டேக் அரவுண்ட் 30 minutes. ஓகே, அதில் அது பண்ணா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 hours பாஸ் பண்ண. நம்ம வில் ஜஸ்ட் லுக் இன்டு தட் அவுட்புட். ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி கூகுள் கொலாப்ல பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ உங்களுக்கு VS கோட்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ண இதுதான். நம்ம எப்படி வந்து வேர்ட் டு வேக்கா கன்வெர்ட் பண்ணோம், மாடலை வந்து இப்போ ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சேம் ப்ராசஸ் தான் வித் சிமிலர். நான் வந்து என்ன குவெரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் ஹார்ட் கோட் பண்ணேன் குவெரியை. ஸோ ஒரு குவெரியை ஹார்ட் கோட் பண்ணி வந்து டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா how many results do you want. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வந்து வெளியில கேட்காம உள்ளரே கேட்டுட்டீங்க. யா क्वेश्चन. ஓகே, யா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம செப்பரேட்டா இங்க கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா. ஸோ வெளியில கேட்காம நான் இங்க வந்து கேட்டிருக்கேன். எத்தனை இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி டாப்கே வந்து இது வந்து ஹைப்பர் பேராமீட்டர் மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 வேணா எத்தனை வேணாலுமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா ஃபாஸ்ட் டெக்ஸ்ட். ஓகே, இது ஜென்சிம்குள்ள தான் இருக்கு. ஜென்சிம்குள்ள தான் இருக்கு. ஸோ நீங்க ஜென்சிம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற மாடலை லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா வேர்ட் டு வேக் மாடலுக்கும் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்க்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. இங்கேயும் நம்ம கார்பஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஒரு சின்ன டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா கார்பஸை இது வந்து உள்ள இருக்கிற வேர்ட்ஸை வந்து சப்வெக்டாஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். சேம் யூசர் குவெரியும் அப்படிதான். யூசர் குவெரியும் ப்ராப்பர் ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதே மாதிரி தான் வேர்ட் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம்குள்ளே எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சாரி, மாடலை ட்ரெயின் பண்ணியாச்சு. மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் எத்தனைனா சேம் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா 695 வெக்காபுலரி சைஸ், 100 வந்து எம்பெடிங் டைமென்ஷன். ஸோ அதே மாதிரி மாடலில் நான் சேவ் பண்ணியாச்சு ட்ரெயின் பண்ணிவிட்டு. சேம் ப்ரொசீஜர் நம்ம வேர்ட் டு வேக் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் மாடலுக்கு டெக்ஸ்ட் எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணுறோம். தென் வந்து அதோட ஓகே டாக்குமெண்ட் எம்பெடிங்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி யூசர் குவெரிக்கும் ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கும் எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து சிமிலாரிட்டி சர்ச் வந்து சேம் கோசைன் சிமிலாரிட்டி சர்ச். பட் நான் இங்கே யூஸ் பண்ணுற மாடல் வந்து ஃபாஸ்ட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே நான் ப்ரொசீஜருக்கு வந்துடுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சில வேர்ட் நான் கொடுக்கும்போது இப்போ பாருங்கள் ரிசல்ட்ஸ் வந்து நான் ஃபெச் பண்ணுறேன். ஓகே, ஃபெச் பண்ணதுக்கப்புறமா மாடல் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து சேம் நம்ம வேர்ட் டு வேக் மாடல் எப்படி ஒர்க் ஆச்சு, ஒரு யூசர் குவெரி கொடுத்தா எப்படி போயிட்டு டாக்குமெண்ட்டை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதோ சேம் அதே மாதிரி ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் மாடல் கிட்டயும் நம்ம ஒரு யூசர் குவெரி கொடுத்துட்டா எடுத்துகிட்டு வந்து ஃபெச் பண்ணோம். ஸோ நீங்கள் இப்படி திங்க் பண்ணலாம். ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு டெக்னிக்கல் பர்சன் அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா நான் ஒரு யூசர் குவெரி வந்து வேர்ட் டு வேக் மாடல் யூஸ் பண்ணியும் எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியும் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அது வந்து அவங்களோட செலெக்ஷன்.
ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துட்டு வேர்ட் டு வேக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஃபாஸ்ட் டெக்ஸ்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம மாடலை பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் திருப்பியும் பண்ணிருக்கிறது காமிச்சிருக்காங்க. அகைன் இஃப் யூ வாண்ட் டு ட்ரெயின் த மாடல் அகைன் இட் இஸ் கோயிங் டு டேக் அட்லீஸ்ட் 30 to 40 minutes ஆகும். ஸோ ஃபார் நோ வி ஆர் நாட் ஷோயிங் த ட்ரைனிங் சிஸ்டம், பட் ஜஸ்ட் எனிசிம்குள்ள இருந்து ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணி சேம் ஸ்டெப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ChatGPT ப்ராம்ப்ட் போட்டு கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்க்கும் நீங்கள் வந்து அது அவுட்புட் வந்து கொடுக்கும். யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த வேர்டு பிரித்து பண்ணுது அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பட் பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் யூஸ் கேஸ் உங்களுக்கு வந்து அது ரியலாக தேவை அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இட்ஸ் நாட் லைக் நான் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணணும், ஜெனிசன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் எப்படிப்பட்ட சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து டாப் ரேங்கிங்கில் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடல் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட். எஸ், ஓகே. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு மிஸ்பெல்லிங் கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் குவரியை மிஸ்பெல்லிங்ஸ் கொடுத்துட்டு அது ப்ராப்பராக தான் ஃபெச் பண்ணி எடுத்துருவாங்க. மிஸ்பெல்லிங் வந்து ஜெனிசன்லேயே அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த இடத்துல நீங்கள் வந்து வேர்ட் நெட் லிமிட்டைஸ் யூஸ் பண்ணுறீங்க. அது பெரிய வேர்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் அங்கேயே பண்ணுது. ஐ திங்க் அங்கேயே நல்லா தான் பண்ணுது. பட் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்ன்றது ஒன்று இருக்கு, உள்ளார என்ன விஷயம் பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் ட்ரைனிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நான் வந்து ஸ்கோர் வந்து நான் அதிகமாக கொடுக்கல. என்கிராம்ல தேவையே இல்லை டு பி ஆனஸ்ட். பிகாஸ் வேர்ட் டு வேக்கு அழகாக அது வந்து ரூட் வேர்டுக்கு எடுத்து போகுது, அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் பண்ணிட்டோம். இது வந்து என்கிராம் பலஸ் வேர்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படி பண்ணது அகைன் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் எனிதிங் சிமிலாரிட்டி ஸ்கோர் கரெக்டாக வருது அப்படின்றத பார்த்துட்டு we can choose between these two. எஸ். அண்ட் அப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் மேக் ஷூர் ஜென்ரலைசேஷன் பேஸ் லைன் கம்பேரிசன். ஸோ நீங்கள் ஒரு மாடல் சிஸ்டமாக பில்ட் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து இன்னொரு ஐடியாவோட எனக்கு கம்பேர் பண்ணி காமிங்க. ஏன்னா TF-IDFும் இருக்குது, அதுவும் சர்ச் பேஸ்டாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. அதுக்கும் நீங்கள் பில்ட் பண்ண சிஸ்டமும் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கம்பேரிசன். TF-IDF வந்து மோஸ்ட்லி இட் will give importance to certain words. அந்த வேர்டுக்கு என்னோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த நம்பராக கொடுக்கும். பட் சிமிலாரிட்டி பெஸ்ட்டாக கொடுக்குமான்னு கேட்டால் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஒப்பீனியன். பிகாஸ் வேர்ட் டு வேக்னுடைய பர்பஸே சிமிலாரிட்டி கொடுக்குறது. பட் TF-ன்றது அது ஓல்டர் மாடல். ஸோ அதனால் அந்த பேஸ் மாடலோட கம்பேர் பண்ணி இதனோட அட்வான்டேஜ் எந்த காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸ் லுக் இன்டு த கம்பேரிசன். ஸோ TF-IDF-ஓட மெயின் ட்ராபேக் என்னன்னா, இட் குட் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் த வேர்ட்ஸ். பிகாஸ் அது வந்து கீவேர்ட் பேஸ்டு சர்ச்ன்றதுனால, இப்போ லெட்ஸ் சே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹவு டு ரீசெட் த பாஸ்வேர்ட், அது என்ன பண்ணும், ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸாக்டாக என்னோட டாக்குமெண்ட்ல எங்கே இருக்குன்றத போய் சர்ச் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். பட் என்னோட சிஸ்டம் வந்து என்னோட மோட்டோ வந்து அது கிடையாது. ஐ வாண்ட் யூசர் query has to be understand, then it should go and do the research and retrieve the text அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஸோ அப்படின்னும் போது TF-IDF வந்து எதனால வேணாம் அப்படின்றதுக்கான கம்பேரிசனை நான் இங்கே காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் TF-IDF லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணணும், மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு சேம் அதே சிமிலாரிட்டி சர்ச் கான்செப்டை நான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொசைன் சிமிலாரிட்டிக்கு வந்து TF-IDF மாடல் வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். சேம் அதே ரிசல்ட்ஸ் தான் நான் ஃபெச் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட query வந்து ஹவு டு செக் த ஆர்டர் ரெசிப்ட். என்னோட டைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரெசிப்ட் அப்படின்ற எல்லா வேர்டுமே வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து அந்த கீவேர்டை எடுத்துட்டு அந்த கீவேர்டு எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஃபெச் பண்ணி கொடுக்குது. பட் இது எல்லாமே ஒரு நல்ல யூஸ் கேஸ் தான். பட் அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ப்ராப்பராக இருக்கணும். இப்போ லெட்ஸே வந்து எக்ஸாக்டாக என்னோட கீவேர்ட் மேட்ச் ஆகணும். இப்போ கஸ்டமர் நம்பர் கொடுக்குறாங்க, அக்கௌண்ட் நம்பர் வந்து அது மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாக்ட் அந்த நம்பர் வந்து போயிட்டு டேட்டா பேஸில் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்ல எல்லாமே வந்து TF-IDF வந்து யூஸ் ஆகும். இப்போ ஈவன் அப்படி பார்த்தா பேங்க் அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்து TF-IDF யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரீஃபண்ட் அப்படின்னா ரீஃபண்ட் மட்டும் எடுத்துட்டு வா அப்படி மாதிரி சொல்லலாம். இப்போ பட் கூகுள் சர்ச் சிஸ்டம்ல இதை பண்ண முடியாது. ஏன்னா அது மீனிங் பொறுத்து பல டாக்குமெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணணும். நம்ம டாக்குமெண்ட்டே வந்து ட்ரெயின் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் மாடலுக்கு அந்த நம்மளோட அந்த கஸ்டமர் டீடைல்ஸே நம்ம வந்து ட்ரெயின் பண்ண மாட்டோம். பட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், லெட்ஸ் சே ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு எக்ஸாக்ட்டா இந்த நம்பரை தான் ஃபெச் பண்ணி கஸ்டமர் டீடைல்ஸை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா TF-IDF இஸ் a good part. சோ அப்படியே சோ அந்த மாதிரி keyword matching is equal to TF-IDF for similarity for recommending the right documents, also recommending the right search system பார்த்துக்கோங்க. கீவேர்டு மேட்ச் பண்ணி எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னா TF-IDF போட்டுக்கலாம். மீனிங்கை பொறுத்து எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வரணும்னா வேர்ட் டு வேக் ஆர் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். சேம் நான் அதே query வந்து வேர்ட் டு வேக் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகாது. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ், ஏன்னா அது வந்து மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆர்டர் ரெசிப்ட் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அங்கே போயிட்டு ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் இருக்குது, தென் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடான கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஆல்மோஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்குது பாருங்க. ஏன்னா கீவேர்ட் மேட்ச் ஆயிடுச்சு, ரெசிப்ட்டுக்கும் கீவேர்ட் மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரெசிப்ட்ன்ற வேர்ட் வந்து இங்கே மேபி நிறைய டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி ஆர்டர் அண்ட் ரெசிப்ட்ன்ற வேர்ட் நிறைய டாக்குமெண்ட் மேட்ச் ஆகல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாவே சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா வேர்ட் டு வெக்யூ TF-IDF-யும் ஒரே யூசர் குவரி கொடுத்து செக் பண்ணியாச்சு சிமிலாரிட்டி ஸ்கோர் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே, எனக்கு வந்து பேஸ் கம்பேரிசன் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு நம்ம அதை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக வந்து TF-IDF-யும் வேர்ட் டு வெக்யூ ஒரு சிம்பிள் டேட்டா ஃப்ரேம் மாதிரி கிரியேட் பண்ணி ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க ரேங்க் பேஸ்டு சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.71 to 0. ஸோ இதுலேயே 7.1லையுமே ஃபர்ஸ்ட் டாப் 5 ரேங்க் பேஸ்டாக செலக்ட் பண்ணி எனக்கு இந்த டாக்குமெண்ட்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கொடுக்கும். சேம் அதே மாதிரி வேர்ட் டு வெக்யூ. பட் ஆனால் இந்த கேஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு TF-IDF பெட்டர்னு தோணுது இல்லையா? ஐ மீன் இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸுக்கு வந்து சிமாண்டிக் சர்ச் நீங்க மீனிங் பேஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து வேர்ட் டு வெக்யூ போயிடலாம். ஓகே, நீங்க உங்களோட யூசர் குவரி வந்து எப்படிப்பட்ட யூசர் குவரியா இருக்கும் பேஸ்ட் ஆன் தி பிசினஸ் ப்ராப்ளம் தான் எங்க அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது. பிகாஸ் நான் வந்து என் மைண்ட்ல வந்து நான் நீங்க பேங்க் எக்ஸாம்பிளா சொன்னதுனால அதுவே உட்கார்ந்திருக்கு. பட் பேங்க்குக்கு எனக்கு தெரிஞ்ச வேர்ட் டு வெக்யூ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல, பேங்க்குமே தேவைப்படும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இதுலயே வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாடலை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ லெட்ஸே நான் பேங்க் ரிலேட்டடாக, ஏன்னா அத்தன்டிகேஷன் வந்து இருக்கு இல்லையா அதுலையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பாஸ்வேர்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ லெட்ஸே ஹவு டு கெட் த க்ரெடென்ஷியல்ஸ், லாகின் க்ரெடென்ஷியல்ஸ், பாஸ்வேர்ட் வேணாம், லாகின். ஓகே, தப்பாவே இருக்கு ஸ்பெல்லிங், நீங்க கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா ஓகே இல்லை, ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, அதுவும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன், செக்யூரிட்டி, இதுல இருக்கிற சிமிலாரிட்டிஸ் கேட்டகரிஸ் இருந்துச்சுனா கரெக்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு டிஃபரண்ட் கேட்டகரி இருக்கு, ஒரு கேட்டகரி மட்டும் கிடையாது. சோ அது முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சின்னதா இங்க பாத்தீங்கன்னா பல கேட்டகரிஸ் இருக்கு, ரைட்? ஸோ இங்கே என்ன ஹவு டு கெட் த லாகின் பெனிஃபிட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, செக்யூரிட்டியில் இருக்குது. அப்போது ஒரு HDFC பேங்க்ஸ் இந்த மாதிரி பேங்க்ஸில் பல கேட்டகரிஸ்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரிஸும் வேணும், ஏன்னா அத்தனை டாக்குமெண்ட்ஸ் அங்கே உள்ளே இருக்கும். ஸோ அதனால் கீவேர்ட் மேட்சிங் எங்கே போனோம்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். கேட்டகரியோடு நம்மளுக்கு வந்து வெளியே எடுத்து கொடுக்குறது இட் இஸ் கோயிங் டு ரியலி குட் ஜஸ்டிஃபிகேஷன். யா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் வேறு யூசர் குவரி கொடுக்குறேன். ஓகேங்களா, லெட்ஸ் சேம் ஸோ நான் ஒரு மிஸ்டேக்காக ஒரு யூசர் குவரி கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து சுத்தமாக மேட்ச் ஆகல. ஏன்னா மாடல் வந்து இப்படி ஒரு வேர்டையே வந்து அது ட்ரைனிங்ல பார்க்கல, பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு வேர்டையும் பார்க்கல, அப்டேட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஐ மீன் பாஸ்வேர்டையே வந்து நான் கரெக்டான ஸ்பெல்லிங்ல கொடுக்கல. ஸோ இந்த ரெண்டு வேர்டையுமே அது பார்க்காதப்ப சிமிலாரிட்டி ஸ்கோர் 0. பட் ஸ்டில் அது வந்து ஜஸ்ட் அதோட நேம், ஜஸ்ட் சில வேர்ட்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து இதை கொடுத்துருக்கு. பட் சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து 0ன்றதை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ட்ரைனிங் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்ல வந்து இந்த வேர்டை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மிஸ்பெல்லிங்காக கொடுத்தாலுமே அது வந்து இப்போ லெட்ஸே வந்து பாஸ்வேர்டுன்ற வேர்ட் மேபி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? நீங்க வந்து பாஸ்வேர்டுன்ற ஒரு வேர்டை வந்து நீங்க ட்ரைன் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஆனா அது எப்படி மாடலை வந்து வெக்டாஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ்க்கு ஒரு சப்வெக்டார், ஏஎஸ்எஸ்க்கு ஒரு சப்வெக்டார், வேர்டுக்கு ஒரு சப்வெக்டார், ஓஆர்டிக்கு சப்வெக்டார். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க மிஸ்பெல்லிங்கோட கொடுத்தாலுமே இந்த வேர்டு வந்து எங்கேயாச்சும் நியர்பை, இப்போ லெட்ஸே வந்து இங்க SWRDன்னு இருக்கு, மேபி இங்க இருக்கிற ஒரு வேர்டோட சப்வெக்டார் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் சிமிலர் டு பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடும். ஓகே, அப்போ இப்போ இது பார்க்கும்போது ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஓகே, இப்போ இது எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நல்லா இருக்குது. பிகாஸ் யூசர் ஆல்வேஸ் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும்போது மிஸ்பெல் ஆகுறதுலாம் வழக்கம் தான். வேர்ட் டு வெக் அது பண்ணலை அப்படின்னா நம்ம யூசர்ட்ட எப்பயுமே சொல்ல முடியாது, நீ ஸ்பெல் பண்ணிருக்கு மிஸ்டேக் நாட் சாரினா சர்ச் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சில டைம் வரும் அப்ளிகேஷனில் சர்ச் பண்ணும்போது, ஆர் கீவேர்ட்ஸே வராது அப்படின்னு. பட் உள்ள ரெண்டும் கொஞ்சம் யூசருக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஃபைன். ஸோ இப்படி தான் ஒரு சிமாண்டிக் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் கூகுள் கொலாப் நோட்புக்கில். ஓகே, இப்போ இதனுடைய எப்படி இவாலுவேஷன் பண்ணலாம்? நம்மளுக்கு கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக சிமிலர் ஸ்கோர் வச்சு தான் நம்மளுக்கு இவாலுவேஷன் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாச்சும் இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்? ஓகே, ஸோ பேசிக்காக வந்து சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம்க்கு வந்து எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் போது ஒரு 2 to 3 தான். அது எல்லாமே நம்ம வந்து இங்கேயே கவர் பண்ணியாச்சு. சிமிலாரிட்டி ஸ்கோர் வச்சு செக் பண்ணலாம். வெக்காபுலரி, ஸோ எத்தனை வெக்காபுலரி இருக்கோ அதோ லெட்ஸே வெக்காபுலரி வந்து நம்ம 696 இருக்கு, அவுட் ஆஃப் த வெக்காபுலரி கொடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, அது ட்ரெயின் பண்ணாத ஒரு வெக்காபுலரிட்ட கொடுத்து மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இல்லை வெக்காபுலரியில் இருக்கிற ஒரு யூனிக் வேர்டையே கொடுத்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாம். அது எப்படி என்ன எவாலுவேஷன் மெட்ரிக்ஸாக வரும்? அது அவுட்புட் கொடுத்தா இப்போ வெக்காபுலரியில் இல்லாத ஒரு வேர்டை கொடுக்குறேன்னா என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டாக இருக்கணும்? ஓகே, இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து நம்மளே வந்து சிஸ்டமை வந்து
இது பண்ணலாம், வந்து எஜுகேட் பண்ணலாம். இன்கேஸ் யூனிக் வேர்ட்ஸில் இல்லாத ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் மாடல் கிட்ட அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கிட்ட வந்து சில செட் ஆஃப் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, கொடுக்காத வேர்டுக்கு அது வந்து எம்பெடிங் சப்வெக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். மேபி அதில் இருக்கிற டேட்டாஸ் வேர்ட் டு வேக் யூஸ் பண்ணு. இன்கேஸ் வந்து வேர்ட் டு வேக்கில் தெரியாத டேட்டா வந்து நீங்கள் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்டை ஃபெச் பண்ணி அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்கு டீட்டெயில்ஸை கொடு. நீங்கள் இப்படியும் வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து திங்கிங் ப்ராசஸ். புரியுதா? ஒர்க் எல்லாமே இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஈஸியாக கொடுத்துருது. பட் உங்களோட தாட் ப்ராசஸ் நான் தான் வெளியே எடுக்கிறேன். இப்படி பண்ணால் இப்படி பண்ணுவீங்க, அப்படி பண்ணால் இப்படி பண்ணுவீங்க. அப்போ அவங்க மைண்ட் வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக 360 டிகிரியில் யோசிக்கணும். யோசிச்சாதான் நம்ம ப்ராம்ப்ட் போட்டு ஸ்கிரிப்டை வந்து எடுக்க முடியும். ஸோ என்றைக்குமே ஸ்கிரிப்ட் ஒரு சில லைன்ஸ் புரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஸ்கிரிப்ட் எல்லாமே ஏஐ கொடுத்துரும். பட் எப்படி நம்ம வந்து சிஸ்டம் அங்கே இருக்கிற இங்கே கனெக்ட் பண்ணுறோம், அந்த வயர் எடுத்து இந்த வயருக்குள்ள போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் மாடல் சிமிலாரிட்டி ஸ்கோர் கரெக்டாக தான் ரெக்கமெண்ட் பண்ணாத இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். நீங்கள் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா படிச்சிருப்பீங்க. அங்கே நான் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன், கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் அப்படிலாம் அங்கே சொல்லியிருப்பேன். அது வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ஸ்கோர். சிமிலாரிட்டி செமான்டிக் சர்ச்னா சிமிலாரிட்டியை தான் நமக்கு இவாலுவேஷன் மெட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணி ஆகணும். அதை தாண்டி வேறு எதாவது இருக்கான்றது தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எந்த ப்ராசஸ்க்குள்ள போக போகிறோம். இப்போ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிச்சு, டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் பண்ணி முடிச்சு, டேட்டா கலெக்ஷன் முடிஞ்சது, டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சு, மாடல் பில்டிங் முடிஞ்சது, மாடல் டேட்டா ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு 4 ஸ்டெப், மாடல் பில்டிங்கும் பண்ணிட்டோம், மாடல் ட்ரைனிங்கும் பண்ணிட்டோம், மாடலை புது query கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது இவாலுவேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க. அடுத்து இருக்க டிப்ளாய்மெண்ட். அண்ட் இங்கே ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் வந்து நம்ம ஃபாஸ்ட் டெக்ஸ்டையும் போக முடியாது. ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட் டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ட்ரைனிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து இங்கே நம்ம வந்து ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுறோம். சிஸ்டம்ன்றது யூசர் ஃபேஸிங்காக இருக்கும். யூசர் வந்து ஒரு சிஸ்டமை நம்ம எப்பவுமே ஒரு யூசர் query கொடுத்தா வித்தின் அ செகண்டில் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு யூசர் query கொடுக்கும்போது எவ்ரி டைம் வந்து ஃபாஸ்ட் டெக்ஸை போய் அதை ஃபெச் பண்ணிட்டு அந்த ஏபிஐ போய் ஃபெச் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் queryக்கு ட்ரைன் ஆகி திரும்ப வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எப்பயுமே நான் வேர்ட் டு வேக் யூஸ் பண்ணணும். லெட்ஸே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் query வருது, இது பார்க்காத வேர்ட்ஸ் வருதுன்னா அதை டக்குன்னு ஃபெச் பண்ணி ஃபாஸ்ட் டெக்ஸை ஃபெச் பண்ணி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் வந்து நம்ம query வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுக்கும்போதோ இல்லை தெரியாத ஆன்சர் கொடுக்கும்போதோ மாடல் சுற்றிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபெச் பண்ணி நமக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ணியாச்சு. இந்த மாடலை வந்து டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் அப்படின்னும் போது நம்ம கூகுள் கொலாப்ல நம்ம பில்ட் பண்ணிட்டோம். பட் வந்து யூசர் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணா மட்டும் தானே நம்மளால யூசர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளாட் யூஸ் பண்ண போறேன். சூப்பர். இப்போ கிளாட்ல இப்போ நம்ம பில்ட் பண்ணிருக்கிற எடுத்து எப்படி நம்ம டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்கு போக போறோம் அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். வாங்க. இப்போ நம்ம வந்து கிளாட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாட் மூலமா ஏன் டிப்ளாய்மெண்ட் பண்றீங்க? சோ இப்போ வந்து நான் கிளாட் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்துர்க்கேன். என்ன சப்ஸ்கிரிப்ஷன்? ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துர்க்கேன். மந்த்லி 2500. இது யாருக்கு உங்களுக்கு பே பண்றா? I do this. We have given the subscription because எதுனாலனா கம்பெனிஸ்குள்ள இந்த மாதிரி AI டூல்ஸ்ல யூஸ் பண்ணி ஆகணும். நிறைய கம்பெனிஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So we have given the subscription. நீங்க cloud யூஸ் பண்ணி தான் வர்க் பண்ணு because ஃபாஸ்டா வேலை நடக்கும். நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றா it is not going to work. So we are using this cloud for the deployment. அது எப்படின்றது now we will see. So இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஒரு கூகுள் கொலாப் நோட்புக் .py ஃபைல்ல நான் வந்து என்னோட ஸ்கிரிப்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதை நான் ஆல்ரெடி டவுன்லோடும் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கிளாட் கிட்ட என்னோட கூகுள் கொலாப் நோட்புக்கை நான் கொடுக்குறேன். இப்போ அங்கே டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கிளாட் கிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிங்கன்றது ஒரு டைம் காமிச்சிடலாம். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இது சிம்பிள். ஓகே, ஃபைல்குள்ள போயிட்டு ஓகே download.ipynb ஃபைல். ஓகே, நீங்க .py ஃபைல் இப்போதைக்கு செலக்ட் பண்ண வேணாம். நீங்க வந்து ஆல்ரெடி செல் பைஸ் எல்லாம் வர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நீங்க .pynb ஃபைலாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன கிளாட் கிட்ட வந்துட்டேன். ஸோ நான் கிளாட் கிட்ட இப்போ என்னோட ஆல்ரெடி நான் சிஸ்டமை நான் பில்ட் பண்ணியாச்சு. பட் வந்து இது வந்து கூகுள் கொலாப் நோட் புக்கில் இருக்குது. நான் அதுக்கிட்ட கிளாட் கிட்ட டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டேன். நீ எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் மாடுலர் கோடிங் ஒரு ப்ராப்பர் பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு வெப் அப்ளிகேஷனாக நான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நீங்கள் வந்து ப்ராப்பரான மாடுலர் கோடிங் ஜிப் ஃபைலை கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து ப்ராம்ப்ட் பண்ண போகிறேன். Hey, so if you see, I have given the semantic similarity search system, which I have already built in Google Colab Notebook. What I want you to do is, you just create a beautiful UI front end and just take the Fast API as a backend framework and give me the complete Python script, which I can able to run in my VS Code to run the web application. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கிற கூகுள் கொலாப் நோட் புக்கை கொடுத்துட்டேன். அதுக்கிட்ட வந்து நீயே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு யூஐ இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். பேக் எண்ட் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ எதுக்கு அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ மீன்வைல் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கட்டும்.
ஸோ ஃபாஸ்ட் ஏபி எதுக்கு அப்படின்னா நம்மளோட யூஸ் கேஸ் என்ன, நான் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறேன், யூசர் வந்து ஒரு query கொடுப்பாங்க, இட் ஷுட் ஃபெச் த சிஸ்டம் அண்ட் நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா மாடல் ட்ரைனிங் எல்லாமே உள்ளே நடக்கணும், எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏஎஸ்ஜியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அசிங்க்ரனஸ் கேட்வே இன்டர்ஃபேஸ், விச் மீன்ஸ் இது வந்து அசிங்க்ரனஸ் கேட்வே இன்டர்ஃபேஸ், ஓகே ஏஎஸ்ஜிஐ. ஓகே, ஸோ யூஸ்வலாக இங்கே ஃபாஸ்ட் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் டேட்டா வேலிடேஷன் நடக்கும். ஃபாஸ்ட் ஏபிஐல பைடென்டிக் மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து பைத்தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் தனியாக படிப்பீங்க, பட் இருந்தாலுமே ஃபாஸ்ட் ஏபிஐ பற்றின 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இன்டர்வியூவில் யூஸ் ஆகும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸில் ஃபாஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அசிங்க்ரனஸ் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு யூசர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட யூசர் query வந்து ஏபிஐ போய் ஃபெச் பண்ணி இமீடியட்டாக வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஏபிஐ ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்டெகிரேஷன் வந்து இங்கே நடக்கிறதுனால எனக்கு வந்து அசிங்க்ரனஸாக வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஏஎஸ்ஜி ஃபாஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் வில் பி ஹேப்பனிங் ஹியர். ஓகே, செகண்ட் வந்து என்னன்னா டேட்டா வேலிடேஷன். ஃபாஸ்ட் ஏபிஐல பைடென்டிக் மாடல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பைடென்டிக் அப்படின்னாவே டேட்டா வேலிடேஷன். ஸோ லெட்ஸே வந்து யூசர் வந்து ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னா மாடல் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ மாடல் வந்து எரரை த்ரோ பண்ணும். ஸோ இட் ஷுட் பி அ வேலிட் யூசர் query அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸில் இல்லாத ஒரு யூனிக் திங் ஃபாஸ்ட் ஏபிஐல இருக்கிறதுக்கான ரீசன் வந்து யூசரோட query வந்து இது வந்து வேலிடேட் பண்ணும். ஸோ டேட்டா வேலிடேஷனுக்காகவும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பைடென்டிக், ஸோ பைன்றது பைத்தன் பேஸ்டு வேலிடேஷன், பைடென்டிக் மாடல்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐல ப்ராப்பரான ரூட்டை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து லெட்ஸே நீங்கள் உங்களோட சிஸ்டமில் போஸ்ட்மேன் இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாடலை லோக்கலாக டிப்ளாய் பண்ணிட்டீங்க, அந்த ஏபிஐ பாயிண்ட் என் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போஸ்ட்மேன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாம்பிளாக டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, போஸ்ட்மேன் அப்படின்றது ஒரு ஏபிஐ டெஸ்டிங். ஓகே, ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு என் பாயிண்ட் யூஆர்எல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் எடுத்து போயிட்டு நீங்கள் போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து இப்போ லெட்ஸே ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்கீங்க, சிஸ்டமில் போயிட்டு சர்ச்னு ஃபெச் பண்ண அப்படின்னா அந்த சர்ச் அப்படின்ற ஒரு ரூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபெச் பண்ணி நமக்கான டீட்டெயில்ஸை கொடுக்கும். கரெக்டாக, அது ஒரு என் பாயிண்ட். ஓகே, லெட்ஸே நீங்கள் வந்து சப்மிட்னு ஒன்று கிளிக் பண்ணுறீங்க. சப்மிட் அப்படின்னா அந்த என் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் என்ன நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ ஃபங்க்ஷனில் அதில் இருக்கிற என்ன ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக இருக்கிற யூஆர்எல்லை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி கூட. ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம வெப் அப்ளிகேஷன் நல்லாவே ரன் ஆகும் வித் ஹை பர்ஃபார்மன்ஸோட. ஓகே, ஓகே. ஸோ இப்போ அப்போ இது நீங்கள் சொல்லும் போது இதோட ஸ்ட்ரீம் லைட்டு அப்புறம் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வே அட்வான்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இது பில்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்ராக்சிமேட்டாக? ஐ திங்க் ஒரு 5 minutes ஆகும். ஓகே, லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராம்ப்ட் கொடுத்ததுல அது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக மாடுலர் கோடிங்காக ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து ஒரு வெப் விஎஸ் கோடில் நான் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விஎஸ் கோட் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து விஎஸ் கோட் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த ஃபோல்டரை நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், சிமாண்டிக் சர்ச் வெப் ஆப். ஸோ நீங்கள் கிளாட் யூஸ் பண்ணி உங்களோட மாடுலர் கோடிங் நீங்கள் உங்களுக்கு மாடுலர் கோடிங் வேணும் அப்படின்றத ப்ராம்ப்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாட் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கொடுத்துரும். அது வந்து நீங்கள் விஎஸ் கோடில் லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் அங்கே அவுட்புட் எடுத்திருக்கீங்க இல்லையா, அது ஒரு டைம் காமிங்க. ஸோ இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் ஃபைல்ஸாக இருக்குது. இப்போ இந்த இண்டிவிஜுவல் ஃபைல்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜிப் பண்ணி எல்லாமே திருப்பி அவுட்புட் எடுக்கணும், 2-3 தடவை பேசி எடுக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடி பண்ணி வச்சிருக்கிறத வந்து ஜிப்டு ஃபைலாக வந்திருக்கு, அதை நீங்கள் அன்சிப் பண்ணி அங்கே எடுத்துருக்கிறது இப்போ காமிக்கிறீங்க. கரெக்டாக இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி தனித்தனியாக வந்துருச்சுன்னா ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணணும், ஜிப்டு ஃபைலாக மாற்றணுமா? நீங்கள் வந்து மாடுலர் கோடிங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜிப் ஃபைலாக நீங்கள் கொடுக்க சொன்னீங்கன்னா அது ப்ராப்பராக அதுவே மாடுலர் கோடிங் ஃபைல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் மட்டும் பண்ணால் போதும். உங்களோட டவுன்லோட் ஆன் போட்டிருக்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே ஜிப் பண்ணி கொடுப்பா அப்படின்னு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து அதை வெர்பலாக சொல்லிட்டு நீங்கள் ஜிப்டு ஃபைலாக அங்கே இருக்கிறத இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்க போறீங்க. ஏன்னா இதில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, இப்போ திரும்ப நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும், இல்லை இதை டவுன்லோட் மொத்தமாக ஜிப் ஃபைல் பண்ணி கொடுன்னு சொல்கிறதுக்கும் இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நான் மொத்தமாக ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விஎஸ் கோட் போயிட்டு ஓகே நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ விஎஸ் கோட் ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வேறு விதத்தில் நம்ம வந்து பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ காப்பி பேஸ்ட் காப்பி ஒவ்வொரு ஃபைல் தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து கிளாடே நம்மளுக்கு வந்து மல்டிபிள் மாடியூல் ஃபைல்ஸ் அதுவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதுதான் ஜிப்டு ஃபைலாக நம்ம இங்கே பண்ணலை. பட் ஆனால் ஜெகதீஸ்வரி இந்த ஃபைலுக்கு முன்னாடி பண்ணும்போது ஒரு ஃபைல் ஜிப்டு ஃபைலாக எல்லா மாடியூல்ஸும் கிரியேட் பண்ணி கிளாடு கொடுத்துருக்கிறத இப்போ அன்சிப் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. பட் பண்ணதுக்கப்புறமா அந்த என்விரான்மெண்ட் மட்டும் ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஒவ்வொரு மாடியூல்ஸ்க்கு நம்மளுக்கு செப்பரேட்டாக ஃபைல்ஸ் போய் உட்காந்துருக்கும். இது ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வே. எஸ். ஸோ நான் அதுக்கிட்ட கேட்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கைடோட தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் கிளாட் கேட்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் மீ ஃபைல் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடோட எனக்கு கொடுத்துன்னு கேட்டீங்க. ஸோ அதனால் ரீட் மீ ஃபைலோட வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே விஎஸ் கோட் டெர்மினலில் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு காட்டியிருக்கோம். ஸோ இது வந்து மேக் அண்ட் லினக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதால நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டெர்மினல்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேக் எண்ட்குள்ளே போகணும் இல்லையா? ஓகே. அதாவது இங்கே இப்போ இந்த அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்புக்குள்ளே பேக் எண்ட் இருக்கு. இதை தான் ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. ஓகே. ஸோ நான் பேக் எண்ட்குள்ளே போயிட்டு வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆல்ரெடி வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து இங்கே இல்லை. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே தெரியும். வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் உங்களோட எல்லா லைப்ரரிஸையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது requirements.txt இருக்கும்ல? எஸ். அதில் இருக்கக்கூடிய கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த requirement.txt ஃபைலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோல்டர் வந்து ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ இதுக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா ரெக்யர்மெண்ட்ஸும் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே requirements.txt அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற எல்லா லைப்ரரிஸும் வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துட்டு ஓகே. ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு தேவையான வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனை நான் எதை யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணியிருக்கேன்? ஃபாஸ்ட் ஏபிஐ. ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ ரன் பண்ணுறதுக்கு அந்த ஃபாஸ்ட் ஏபிஐயோட அந்த ஃப்ரேம்வொர்க்கோட சர்வரை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சர்வர் வந்து இங்கே என்ன அப்படின்னா யூவிகான். ஓகே. ஸோ யூவிகான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து போயிட்டு என்னோட அப்ளிகேஷன் வந்து ஃபெச் பண்ணி நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் லெட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கோட் தான் இந்த கோட். ஓகே. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து யூவி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கிளாடு கொடுத்துருச்சு. யூஆர்எல் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா Ctrl+C. ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே இது ஒரு வெப் அப்ளிகேஷன். இந்த கோடில் நான் ஒரு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இந்த கோட் வந்து சாம்பிள் டேட்டா செட் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் இங்கே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. யூ கேன் அப்லோட் யுவர் டேட்டா செட். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த நாலேஜ் பேஸ் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டைம் ஆகும். ஏன்னா அது 50K இல்லையா? அதுவும் இல்லாமல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து query கேட்டிங்க அப்படின்னா திரும்ப மாடல் ட்ரெயின் பண்ணி எல்லாமே வேர்ட் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூஸ் சாம்பிள் டேட்டா செட். ஓகே. டேட்டா செட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா செட்லையும் நம்மளோட எல்லா கேட்டகரியுமே இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து மாடலை நான் ட்ரெயின் பண்ண சொல்கிறேன். ஏன் இப்படி சாம்பிள் டேட்டா செட்டை கிரியேட் ஆயிருக்குன்னா கிளாடுக்கு நம்மளுடைய ஓன் டேட்டா செட்டை கொடுக்கல. ராதர் வி ஹவ் அப்லோடட் த கொலாப் நோட்புக் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது ஐடென்டி காலம்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாம்பிள் டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நம்மளுடைய டேட்டா செட்டை இங்கே அப்லோட் பண்ணலாம். பட் திருப்பியும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவுட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால சாம்பிள் டேட்டா செட் மட்டும் யூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ட்ரெயின் மாடல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 1 by 1 ஹைலைட் ஆகும். க்ளீனிங் எல்லாமே டிக் ஆகி கம்ப்ளீட்டாக டன் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். ஓகே. நான் வந்து வேர்ட் டு வேக் கொடுக்குறேன். ஸோ வேர்ட் டு வேக்கில் நம்ம ஏதாச்சும் ஒரு இது கொடுக்கலாம், ஒரு query கொடுக்கலாம். ஹவு டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹவு டு ரெக்கவர் த பாஸ்வேர்ட், ஹவு டு ரெக்கவர் த பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து டாப் 5 இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேராமீட்டர். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சு நான் டாப் 3 கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் 3 ரிசல்ட்ஸ் வந்து வித் சிமிலாரிட்டி ஸ்கோரோட நமக்கு வந்து கொடுத்துரும். சூப்பர். ஓகே. ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையர் போயிட்டு நம்ம லெட்ஸே எனக்கு வந்து எந்தெந்த டாக்குமெண்ட் எந்தெந்த டேட்டாலிருந்து வந்திருக்கு, டாக்குமெண்ட் ஐடியிலேருந்து வந்திருக்கு, இது வந்து யூசருக்கு தேவை கிடையாது. யூசருக்கு தேவை query அவங்களோட ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்லேருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு, செக்யூரிட்டிலேருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு, செக்யூரிட்டிலேருந்து இன்னொரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம்னா ஒரு யூசர் query எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி உள்ள எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் வந்து எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு, சிமிலாரிட்டி எது செக் பண்ணிவிட்டு நமக்கு சிமிலாரிட்டி ஸ்கோர் பேஸ்ட் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஒரு மாடலை நம்ம வந்து அப்போ பில்ட் பண்ணணும். ஓகே.
சூப்பர். இது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 2 ஹவர்ஸ் சொல்லியிருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட இந்த செஷன் வந்து வந்திருக்கும். பட் அவ்வளோ டீட்டெயிலாக எல்லா மைன்யூட் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக டச் பண்ணி உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பேக் எண்டில் நடக்கிறது. ஓகே, இப்போ கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷனை டெக்னிக்கலாக சிமிலாரிட்டி ஸ்கோரோடலாம் வர முடியாது. பட் அங்கே யூசருக்கு என்ன தேவை, பேஜ் 1ல் டாப் 10 இருக்கும், பேஜ் 2ல் இதில் அதுதான் யூசருக்கு என்ன காமிக்கணும், பேக் எண்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ நம்ம பில்ட் பண்ணியிருக்க இந்த சிஸ்டம் வந்து பேக் எண்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் காமிச்சு நம்மளுக்கு இப்போ ஒரு சும்மா பேசிக்காக ஒரு POC லெவலுக்கு இதை கொண்டு போய் உங்களுடைய பாஸ்டையோ உங்களோட லீடர்ட்டையும் நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா, நான் ஒரு செமாண்டிக் சர்ச் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ப்ராஜெக்ட்குள்ளே இந்த இடத்துல இந்த மாதிரி யூஸர்லாம் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி செமாண்டிக் சர்ச் சிஸ்டம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமாக பில்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத. இது எல்லாத்தையுமே டேட்டா எங்கேயுமே நம்ம லீக்கே பண்ணலை, ரைட்? ஸோ நம்மளுடைய ஓன் டேட்டா செட் நம்ம கையில் தான் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் டேட்டா செட் எங்கேயுமே லீக் பண்ணாமல் ஹைலி செக்யூர்டாக உங்களுடைய கம்பெனிக்குள்ளான ஒரு செமாண்டிக் சர்ச் சிஸ்டம் உங்கள் கம்பெனிக்குள்ளே ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் யூசர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து சர்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சூப்பரான ஒரு டாக்குமெண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து உங்களுடைய ஓன் டொமைனில் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை ப்ராப்பரான ஒரு டேட்டா செட். அதுக்கு டேட்டா செட் எது நம்ம இங்கே ஜெனரேட் பண்ணிக்கொண்டது காமிச்சிருக்கோம். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ணணும், எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், டூல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். நம்ம இங்கே பண்ணது எல்லாமே ப்ராம்ப்டை மட்டும்தான் போட்டிருக்கோம். தேவையான ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை ஜெனரேட்டிவ் AI டூல்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்துருக்கோம். எந்த இடத்துலையுமே நம்மளுடைய டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜே நடக்கலை. ஸோ இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ப்ராம்ப்ட் போட்டிருக்கோம், ரைட்? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டீப்பான நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜெகதீஸ்வரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஜெகதீஸ்வரி உங்களோட மென்டராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாக நீங்கள் வந்து பேசலாம். ஹவ் வாஸ் திஸ் பர்டிகுலர் செஷன்? ஸோ இஃப் யூ லைக் டு ஷேர் எனி அதர் லாஸ்ட் பாயிண்ட்ஸ் யூ கேன் ஷேர். எஸ். ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட் செஷனில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு செமாண்டிக் சிமிலாரிட்டி சர்ச் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் சே நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாலஜி இருக்கும். ஓகே, இது ரிலேட்டடான ஒரு ஐடியாலஜி இருக்கும். இது வந்து உங்களோட நான் டெக்னிக்கல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்டயோ இல்லை உங்கள் மேனேஜர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் வந்து நான் மாடல் எடுத்து ட்ரெயின் பண்ண உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு வெப் அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணி இது வந்து நம்ம கஸ்டமைஸ் மாதிரியும் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களோட டேட்டா செட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடலை டெப்ளாய் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திங்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்கிற எல்லா திங்ஸுமே. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக கோட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் எப்படி பண்ணுறேன். உங்களோட ப்ராஜெக்ட் அப்ரோச்சை ஒரு ஸ்டெப் ஹையர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களோட ஆர்கனைசேஷனில் வந்து சில டேட்டாஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணலாம் அதையும் வந்து நீங்கள் திங்க் பண்ணி இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணி வந்து உங்களோட மேனேஜர்ஸ் கிட்ட இல்லை நீங்கள் யார்கிட்ட ஷோ கேஸ் பண்ணி வந்து உங்கள் ஐடியாவை பிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு நல்ல ஃப்ரீலான்சிங் கூட இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா யூஸ்வலாக நான் டெக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் டெக் பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து டெக்னிக்கலாக நீங்கள் எது சொன்னாலுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை உங்களுக்கு கிளியராக புரியும் அட் ஃபர்ஸ்ட் கால் இட் செல்ஃப். வண்டர்ஃபுல். ஸோ சூப்பர். நல்ல டீப்பரான நாலேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு போய் எந்த இடத்துல ஸ்டக் ஆனோம், எப்படி நம்ம ப்ராம்ப்ட் போட்டோம், தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வி ஹவ் டெலிவர் டு அவர் பெஸ்ட்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த மாதிரி நல்ல டீப்பராக போய் தான் நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் திங்க் பண்ணணும், இப்போ ஜெகதீஸ்வரி எப்படி திங்க் பண்ணாங்க, என்ன மாதிரி என்ன, பிகாஸ் தேர் ஆல் ரியல் டைம் AI இன்ஜினியர்ஸ் இங்கே கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு நிறைய கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணிட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு டீப்பர் நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள். நானும் டீச் பண்ணுவேன், பட் ஸ்டில் ஒரு சில பேப்பர் எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கம்ப்ளீட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது தான் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணி இன்டர்வியூவில் பேசும்போதும் சரி எவ்வளோ மைன்யூட்டாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்து போனதுக்காக தான் இவ்வளோ பெரிய டீப்பரான ஒரு செஷன். ஐ ஹோப் திஸ் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல். அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து நம்ம வந்து டீகோட் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்து போக போகிறோம். ஸோ வாங்க அடுத்த செஷன் மீட் பண்ணலாம். பாய். ஆல்ரைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செமாண்டிக் சர்ச் சிஸ்டம் ப்ராஜெக்டை வந்து நம்ம ஜெகதீஸ்வரி சொல்லி கொடுத்துருக்கோம். நாங்கள் கான்வர்சேஷனை பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்களுடைய ரெக்வஸ்ட் இந்த செஷன் முடியும் போது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட லாங்குவேஜ் எப்பயுமே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சா அப்படின்றத ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருந்தது நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு 2 hours ஆஃப் செஷன் ஒரு 2.5 hours கிட்ட நீங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு, புரிஞ்சுதா இல்லை காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சா அப்படின்றதெல்லாம்
எல்லாமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இன்கேஸ் யாருக்காச்சும் நீங்கள் வந்து நம்ம PROITBRIDGE எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே லிங்க் இருக்குது. நீங்கள் இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷன் அட்டன் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் மேக் an என்கொயரி. அதுக்கப்புறமா உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியான ரோட் மேப்பில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இந்த யூடியூப்பில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், இதை பற்றிலாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கமெண்ட் செக்ஷனை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் மூலமாக நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டேக் அவே பாயிண்ட், யுவர் லேர்னிங் பாயிண்ட்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, பிகாஸ் மோர் தேன் யுவர் லைக்ஸ், யுவர் கமெண்ட் வில் டெஃபினெட்லி ஸ்பீக் டு அஸ் அண்ட் தட் இஸ் வாட் அவர் மோட்டிவேஷன் ஃபார் கீப் ப்ரொடியூசிங் அண்ட் கீப் கிவிங் யூ திஸ் பர்டிகுலர் கண்டென்ட்ஸ் ஃபார் யூ ஆல். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டீகோட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் யுவர் A Coach John signing off. Meet you in the next video. Bye.